Outbreak of World War I and its Aftermath. Standard 10, Unit 1, History, Social Science. ஸோ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன் வேர்ட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோக்கு போயிடலாம். 1914 இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ வரலாறுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1914 ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸஸ் தட் பிகான் இன் 1789 culminated in the First World War that broke out in that year and decisively shaped the course of 20th century. So 20th centuryல 1789ல இருந்து நடந்த அந்த ப்ராசஸ், பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஆகட்டும், சோஷியல் விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எப்போது அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பெருசாக வெடியறதுக்கு உண்டான ஒரு இது வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா 1789லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆன எல்லாமே ஒன்றா சேர்ந்த விஷயங்கள் தான் 1914 ஸ்டார்ட் ஆகுது. Historians therefore call this as the long 19th century. ஸோ இந்த 1789ல் வந்து ஹிஸ்டாரியன்ஸ், ஹிஸ்ட்ரி எழுதுகிறவங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாங் 19th century. ஸோ 19th century ரொம்ப லாங்காக இருந்ததுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. This was the first industrial war that drew on the economical resources of entire world. ஸோ இந்த வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து முதல் இண்டஸ்ட்ரியல் வாராக இருந்தது. அதாவது நிறைய பணம் வந்து இதில் செலவழிக்கப்பட்டிருக்கு. ஸோ வேர்ல்டுடைய மொத்த எக்கனாமிக்கல் ரிசோர்ஸஸும் வந்து இது மூலியமாக வந்து வெளியவும் வந்தது. அண்ட் நிறைய இது கன்சியூம் பண்ணிக்கிச்சு. நிறைய அந்த எக்கனாமிக்கலி நிறைய வந்து லாஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சிவிலியன் பாப்புலேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கனாமி, அதாவது பணம், வெல்த்து, உரிமைகள், சொத்துகள், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அழிஞ்சது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய உயிரையும் வந்து நம்ம பெரிய மடங்களை நம்ம வந்து இழந்துட்டோம். அவங்கள வந்து ஒரு பெரிய மடங்கான பாப்புலேஷன் வந்து அது குறைஞ்சி போச்சு. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் தி வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். ஸோ இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பொலிட்டிக்கல் மேப், அதாவது பார்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்தியானா இதுதான் பார்டர்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருந்தக்கூடிய அந்த பார்டர்ஸ் எல்லாமே வந்து மாறிப்போச்சு. மறுபடியும் ரீட்ரா பண்ண வச்சது இந்த வேர்ல்டு வார் I. 3 major empires lay shattered by the end of the wars. ஸோ 3 பெரிய பெரிய எம்பையர்ஸ், 3 பெரிய பெரிய ராஜாங்கங்கள் வந்து இந்த வேர்ல்டு வார் ஒன்னுடைய எண்டில் என்னாச்சுன்னா ஷேட்டர் பண்ணிட்டாங்க, செதஞ்சு போச்சு. அது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, அவங்க 2 பேரும் ஒன்றா காம்பினேஷன். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஒட்டோமான்ஸ் அப்படிங்கிற அந்த மேஜர் எம்பையர்ஸ் வந்து ஷேட்டர் ஆகிடுச்சு, அதாவது செதறி போச்சு. த பிக்கெஸ்ட் அவுட்கம் ஆஃப் தி வார் வாஸ் தி ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு வார் ஒன்னுடைய அவுட்கம் என்ன வெளிப்பட்டுருது அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து பெருசாக ஏற்பட்டுச்சு. ரெவல்யூஷன் அப்படின்றது புதுமைகள் படைக்கிறது, அதான் ரெவல்யூஷன். இட் வாஸ் அன் யூனிக் ஈவெண்ட் இன் event as well as the first revolution of its kind in this world history. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ரெவல்யூஷன். அதே மாதிரி உலக வரலாறுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன்ன்றது ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் முதல் நடந்தது. For the first time, countries tried to bring about world peace to the League of Nations. ஸோ முதல் முறையாக என்ன ஆச்சு அப்படின்னா உலகத்தில் அமைதி நிலைக்கணும் அப்படின்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் உருவாக்குனாங்க. லீக் அப்படின்னா குரூப்பு, அதாவது எல்லா நாடுகளிலும் ஒன்றா சேர்ந்து கலந்த ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆனது இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான். ஏன்னா அமைதி கொண்டு வரணுன்றதுக்காக. இந்த லெசன் விஷல் டிஸ்கஸ். ஸோ இந்த லெசனில் இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்க்ராம்பிள் ஃபார் காலனிஸ். காலனிஸ் அப்படின்றது ஆக்கிரமிப்புகள் சொல்லுவோம் இல்லையா, வேறு நாட்டிலேருந்து வந்து இப்போ நம்மலாம் பிரிட்டிஷ் நாட்டுக்காரங்க, ஃப்ரெஞ்சு, டச் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாடை வந்து காலனிஸ் உருவாக்கினாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் சொல்கிறோம் இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்காக ஓட வேண்டிய ஒரு ரேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. The aim of capitalistic industry was to produce more and more. ஸோ வளர்ந்த நாடுகளுடைய அந்த எய்ம், முக்கியமான ஒரு எய்ம் என்னென்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட தாட் இருந்துகிட்டே இருக்குது. The surplus wealth thus produced were used to build more factories, railway, steamships and other such undertakings. ஸோ இப்போ நிறைய சொத்துக்களை வந்து இவங்க குவிச்சிட்டாங்க, நிறைய உருவாக்கிட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப் இதெல்லாம் வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கு, அவங்களுடைய அந்த அளவுக்கு மிஞ்சின அந்த வெல்த், பணம்லாம் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவல்யூஷன் இஸ்
in the means of communication and transportation in the latter half of the 19th century facilitated the process of European expansion Africa and others. ஸோ ரெவல்யூஷன் எதில் ஏற்பட்டுச்சு, புதுமைகள் எதில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிகேஷனில் ஏற்பட்டுச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷனில். கம்யூனிகேஷன்றது தகவல் பரிமாற்றம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது பயணம் செய்கிறதுக்கு. இப்போ ரயில்வேஸ், ஸ்டீம்ஷிப்லாம் அந்த பீரியடில் கொண்டு வந்தாங்க. இப்போ 19th சென்ச்சுரியில் தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ஐரோப்பா நாடுகளை சார்ந்த நாடுகள் வந்து ஆஃப்ரிக்காக்குள்ளே ஊடுருவதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியாக வந்து இந்த ரெவல்யூஷன் ஏற்பட்டு கூட்டுச்சு. ரெவல்யூஷன்றது புதுமைகள். கேபிட்டலிசம் ப்ரொடியூஸ்ட் ஹியூஜ் கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வளர்ந்த நாடுகள் சொல்கிற மாதிரி அந்த கேபிட்டலிசம் கண்ட்ரிஸ்னால் நிறைய வளமாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய இது என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் ஏற்பட்டுருச்சு. கான்ட்ராஸ்ட்னால் எதிர் முனைகள் இருக்கும், பிளாக் ஒயிட் இருக்கும்போது அது கான்ட்ராஸ்ட், டார்க் டெல். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அது கான்ட்ராஸ்ட் ஏற்பட்டுச்சு. என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வேர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெல்த். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர ஏழ்மை, இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர ரிச்னஸ். ஸ்லம் அண்ட் ஸ்கை ஸ்கேப்பர்ஸ். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா. ஸ்லம்னா ரொம்ப அப்படியே ரொம்ப ஏழைகள் வாழக்கூடிய இடத்துல ஸ்லம் சொல்கிறோம். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்றது அப்படியே வானளவுக்கு உயர்ந்து கிடக்கக்கூடிய பில்டிங்ஸ். எம்பையர் ஸ்டேட் அண்ட் டிபெண்ட் எம்ப்ளாய்டட் காலனி. ஸோ எம்பையர்ஸ் ராஜாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டாகவும் அதாவது அந்த ராஜாக்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலனிஸாகவும் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் கான்ட்ராஸ்ட் வந்து ஏற்பட்டுருச்சு இந்த கேபிட்டலிசமால். ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் ஆஃப் தி 19th century was that Europe emerged as a dominant power. இந்த 19th centuryயில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன ஆச்சு அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து டாமினன்ட் பவர் ஆகிடுச்சு. அதாவது இவங்க தான் ரொம்ப ரிச், ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இவங்க மாறிட்டாங்க. while Asia and Africa were colonized and exploited. ஸோ இவங்களுடைய அந்த டாமினேஷன், இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த பணமோ இல்லை அவங்களுடைய சொத்துகளோ என்ன பண்ணுச்சுன்னா ஆசிய நாடுகளையும் ஆசிய கண்டத்தில் இருக்க நாடுகளையும் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில் இருக்க நாடுகளையும் பார்த்திங்கன்னா காலனைஸ் பண்ணாங்க, ஆக்கிரமிப்புகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அங்கே ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் காண்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வளங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அளவுக்கு மீறி இவங்க எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. Within Europe, England held a pre-eminent position as the world leader of capitalism. ஸோ அந்த ஐரோப்பா கண்டத்துலேயும் யூரோப் காண்டினென்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் இருந்தது. இங்கிலாந்து தான் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா கேபிட்டலிசம், அதாவது வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள் லிஸ்ட்டில் இங்கிலாந்து வந்து அப்போ ஃபஸ்ட்டு நிற்கிற அளவுக்கு அப்போ இருந்தாங்க. அண்ட் எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் மேட் தி கேபிட்டலிஸ்ட் பவர் ரேஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் ஃபார் expanding their empire for exploitation. ஸோ இப்போ நிறைய டிமாண்ட்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய மார்க்கெட்ஸ் இப்போ இவங்க நிறைய உற்பத்திகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த உற்பத்திகள் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, இது யாருக்காவது விற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து டிமாண்ட்ஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, விற்கிறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எடுத்துகிட்டு வரதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அங்கங்கே போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிட்டாங்க. ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம் அப்படின்னா என்னென்னா ப்ரைவேட் செக்டர், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு மோனோபோலின்னும் போது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கேபிட்டலிசமாக உருவாகுது. ஆஃப்டர் 1870 த அலையன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல். ஸோ 1870க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அலையன்ஸ் ஏற்படுது. யாருக்கு ஒரு அலையன்ஸ் ஏற்படுது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ்க்கும், இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு பெரிய அலையன்ஸ் ஏற்படுது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தது இம்பீரியலிசம்க்கு. இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டோடைய பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, காலனிஸ் எல்லாம் உருவாக்கி ஆக்கிரமிப்புகள்லாம் ஏற்படுத்தி அங்கே வந்து இவங்களுடைய பவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அவங்களுடைய நிலப்பகுதியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இம்பீரியலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம்க்கு என்ன தேவை அப்படின்னா இண்டஸ்ட்ரி தேவை, அதுக்கு ஃபைனான்ஸ் சீக்கிங் ப்ராஃபிட்ஸ் தேவை, அவங்களோட கூட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் தேவை. ஸோ இதெல்லாம் வந்து 1870 ஏற்பட்டுச்சு. became evident in the later half of the 19th century. ஸோ இது எல்லாமே 19th century நடக்குது. The old ideas of free trade collapsed. ஸோ பழைய ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக நடந்துகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. There were trust in the USA and cartels in Germany. ஸோ யூஎஸ்ஏலையும் கார்டல்ஸையும் ட்ரஸ்ட் எல்லாம் இருந்தது.
இந்த பவர்ஃபுல் கம்பைன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, டாமினேட்டட் கவர்மெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டையே வந்து டாமினேட் பண்ணிருச்சு. இந்த ட்ரஸ்ட் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா பிஸ்னஸ், அவங்களுடைய அந்த பவர் என்ன ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்ஸை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ட்ரஸ்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் என்கரேஜ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி கமோடிட்டி. ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஒரு குழுமம் என்ன பண்ணுது, அந்த இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த கமோடிட்டியாக வேணாலும் இருக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ட்ரஸ்ட் would possess adequate control over the supply and price of that commodity to its own advantage. ஸோ இந்த ட்ரஸ்ட் தான் முடிவு பண்ணோம் அதோடைய ரேட் என்ன, அது சப்ளை எப்படி கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணுமா அதிகமாக கொடுக்கணுமா, அதோடைய ரேட் எவ்வளோ இருக்கும், எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது, ஆனால் இந்த ட்ரஸ்ட் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இந்த டேர்ம் கார்டல், இந்த கார்டல்ஸ் இன் ஜெர்மனி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த கார்டல் அப்படின்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு an association based upon a contractual agreement between enterprises in the same field of business. ஸோ இந்த கார்டல்ஸ் அப்படின்னா என்னென்னா புரோக்கரிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து கார்டல் சொல்கிறோம். ஸோ யூஎஸ்ஏல ட்ரஸ்ட் இருந்தது, ஜெர்மனியில் கார்டல்ஸ் இருந்தது. ஸோ இவங்களுடைய அசோசியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது. யார் யாருக்கு, என்டர்பிரைசஸ்க்கு, அதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட்ஸ் வந்து இவங்க ஏற்படுத்துகிறாங்க. த ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு எக்ஸசைஸ் அ மோனோபாலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி மார்க்கெட்ஸ். அவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னன்னு பார்த்தா இவங்க மட்டுமே அந்த மார்க்கெட்டிசமில் வந்து இருக்கணும் அப்படின்றத இவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இம்பீரியலிசம் அப்படின்னா தன்னுடைய நாட்டினுடைய எல்லையை வந்து அதிகப்படுத்துறது, அதுதான் இம்பீரியலிசம் சொல்கிறோம். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டலிசம் அப்படின்றது ப்ரைவேட் செக்டார், ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லாமல் ப்ரைவேட் செக்டாராக இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் வந்து கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். ஸோ இந்த கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துகள், நிறைய பணங்கள், நிறைய வெல்த் இருந்தது. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இம்பீரியலிசம்க்கு வந்து இதுதான் வழிவகுச்சிச்சு. அக்கார்டிங் டு லெனின் என்ன சொல்கிறார் அப்படின்னா இம்பீரியலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம் அப்படின்றது கேபிட்டலிசமுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை தான் வந்து இம்பீரியலிசம் அப்படிங்கிறார். பிசைட்ஸ் பீயிங் அ மார்க்கெட் ஃபார் சர்ப்ளஸ் கூட்ஸ், காலனிஸ் சர்வ்ட் அனதர் பர்பஸ். ஸோ வெறும் இவங்க ஆக்கிரமிப்புகள் வந்து வெறும் இவங்களுடைய அதிகப்படியான உற்பத்தி செய்யக்கூடிய கூட்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டாக மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க செஞ்சாங்க. லார்ஜ் ஸ்கேல் மாஸ் ப்ரொடக்ஷன் நீடட் வேஸ்ட் சப்ளைஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ரெவல்யூஷன் படித்தோம் இல்லைங்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு எல்லாம் படித்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவை. அப்போ ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது என்ன சொல்லிட்டுன்னா இப்போது சுகர் சக்கரை எடுக்கக்கூடிய சக்கரை மில்லுக்கு வந்து சுகர் கேன் வந்து ரொம்ப முக்கியம், அந்த ரா மெட்டீரியல். ஸோ அது கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ரப்பர், ஆயில், நைட்ரேட், சுகர், காட்டன், ட்ராபிக்கல் ஃபுட் ஸ்டப்ஸ், மினரல்ஸ் எக்ஸெட்ரா வேர் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரா மெட்டீரியல்ஸாக இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. விச் வேர் நெசசரி டு மோனோபோலி கேபிட்டலிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த கேபிட்டலிசம் உருவாக்குறதுக்கு. The need to control the sources of raw materials inevitably led to imperialism. ஸோ இந்த ப்ரொடக்ஷன், இந்த ரா மெட்டீரியல்ஸை உருவாக்கி தரக்கூடிய இதுதான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இம்பீரியலிசம் உருவாக்குறதுக்கும் அந்த சோர்ஸ் மேலே ஒரு கண்ட்ரோல், இது எனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம்னு அவங்க வந்து ஆக்கிரமிப்புகள் செய்கிறதுக்கும் அவங்களுடைய எல்லைகளை வந்து பெருசாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இம்பீரியலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ். ஸோ இம்பீரியலிசம் அப்படின்றது வெறும் ஆக்கிரமிப்புகள் மட்டும் கிடையாது. இட்ஸ் பிகேம் அ டோட்டல் சிஸ்டம், த லாஜிக் ஆஃப் விச் வாஸ் டோட்டல் மிலிட்டரைசேஷன் அண்ட் டோட்டல் வார். ஸோ இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து ஒரு வெறும் காலனிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மிலிட்ரி மாதிரி இருக்குது, வார் மாதிரி நடத்துறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடுமையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க வச்சுருந்தாங்க. ஏஷியா, த ரைஸ் ஆஃப் ஜப்பான். ஸோ நம்மளுடைய ஏஷியன் காண்டினென்ட்டில் ஜப்பான் வந்து எப்படி மேலே வந்துச்சு, அந்த ஜப்பானுடைய உயர்வு எப்படி இருந்ததுன்னு இதில் சொல்லியிருக்காங்க. இன் ஏஷியா ஜப்பான் டியூரிங் திஸ்
ஏஷியா ஜப்பான் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ அந்த பீரியடில் சொல்கிறாங்க பாருங்கள், மெய்ஜி எரான்றது 1867 தொடங்கி 1912 வரைக்கும் இருக்கக்கூடியது மெய்ஜி எரா அப்படின்னு சொல்கிறோம். imitating western nations had become their equal in many respects. ஸோ இப்போ அங்கே நடந்துட்டு இருந்தது இப்போ ஐரோப்பாவில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம். ஸோ இப்போ ஐரோப்பாவில் நடந்த அதே மாதிரி ஆசியா கண்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஷியன் காண்டினென்ட்டில் இந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து அவங்க என்னெல்லாம் அங்கே செஞ்சாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணாங்க. இமிட்டேட்ன்றது நம்ம செய்கிறது அப்படியே செய்கிறது இல்லைங்களா. ஸோ ஓரளவுக்கு அந்தளவுக்கு இல்லைனாலும் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ஜப்பான்காரங்க. Though the outlook of the rural still remained feudal, Japan took to Western education and missionaries. So, அங்கே நாட்டினுடைய ஆட்சி வந்து ஃபியூடலாக இருந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஃபியூடலாக இருந்தது, ஷேரிங்காக இருந்தது. ஆனால் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. வெஸ்டர்ன் மிஷனரிஸை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித் அ மாடர்ன் ஆர்மி அண்ட் நேவி, ஜப்பான் ஹேட் எமர்ஜ்ட் ஆஸ் அன் அட்வான்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பவர். ஸோ இப்போ இவங்க அந்த எஜுகேஷன் அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள அந்த மிஷனரிஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, மாடர்ன் ஆர்மியை வந்து இவங்க உருவாக்கிட்டாங்க. அது மாதிரி நேவிலையும் பார்த்திங்கன்னா மாடர்னிசம் கொண்டு வந்துட்டாங்க இவங்க, யார், ஜப்பான்காரங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பவர் அப்படின்னா யாருது அப்படின்னா, இங்கே ஜப்பான் தான் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பெரிய ஒரு லெவல் வந்து ஜப்பான் அடைஞ்சிச்சு. இன் இம்பீரியலிஸ்டிக் அக்ரெஷன்ஸ் ஆல்சோ ஜப்பான் ஃபாலோட் த யூரோப். ஸோ இந்த நாடுகளில் போய் ஆக்கிரமிப்புகள் செய்கிறதா இம்பீரியலிசம் சொன்னோமா. ஸோ அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ, போய் எப்படிலாம் ஆக்கிரமிச்சாங்களோ, எப்படிலாம் அங்கே இருக்கிற மக்களை வந்து தன்னுடைய தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ ஐரோப்பா காண்டினென்ட், யூரோப் காண்டினென்ட்டில், அதே மாதிரி அதை அப்படியே ஜப்பான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் 1894 ஷி ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன். ஸோ 1894 இப்போ இவங்க ஒரு போர் வந்து போருக்காக ஒருத்தருக்கு கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்க, சைனா. ஸோ இப்போ போருக்காக வலுக்கட்டாயமாக யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவை கூப்பிட்றாங்க. த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் தி சீனோ ஜாப்பனீஸ் வார் எப்போ நடக்குதுன்னா 1894 தானே வார்க்காக கூப்பிட்றாங்க. ஸோ 1894, 1895 அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுச்சுன்னா, சர்ப்ரைஸ் த வேர்ல்டு, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு நாடு, சைனான்றது ரொம்ப பெரிய கண்ட்ரி, ஜப்பான் வந்து சின்ன கண்ட்ரி. இந்த ஒரு சின்ன கண்ட்ரி எப்படி அவ்வளோ பெரிய கண்ட்ரி வந்து அடி பண்ணி வச்சுச்சு, அந்த வாரில் எப்படி இவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்றது வியப்பாக வேர்ல்டே திரும்பி பார்த்துச்சு. Despite the warning of the three great powers, Russia, Germany and France, Japan annexed the லியாவோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர். ஸோ இப்போது இங்கே போர் நடக்கும்போது இந்த மற்ற நாடுகள் யூரோப்பியன் காண்டினென்ட்ஸில், அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பவர்ஸ், பெரிய பெரிய பவர்ஸ் இருந்ததில் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரிஸ் இருந்தது. ஒன்று ரஷ்யா, ஒன்று ஜெர்மனி, ஒன்று ஃப்ரான்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் நடக்கும்போது ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, போரில் ஜெயித்த உடனே லியாவோடாங் பெனின்சுலாவில் இருக்கிற போர்ட் ஆர்த்தர்னு துறைமுகம், ஸோ அந்த துறைமுகத்தை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஜப்பான். பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ் தட் இட் வாஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் தி ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அத்தனை பேருடைய அவ்வளோ கிரேட் பவர்ஸுடைய எதிர்ப்பையும் மீறி இவங்க அதை ஆக்கிரமித்ததுனால, இவங்க வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால, ஈஸ்டர்ன் ஏஷியா பக்கம், அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரீஸில் இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்றது உலக நாடுகளுக்கு இவங்க காட்டின தருணம் வந்து அந்த தருணம் தான். ஜப்பான் ஹவவர் இன் வியூ ஆஃப் தி ப்ரெஷர் மவுண்டட் பை யூரோப்பியன் பவர்ஸ் சூன் கேவ் அப் இட்ஸ் கிளைம் ஓவர் போர்ட் ஆர்த்தர். ஸோ இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 கிரேட் பவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, அதோடைய கண்ட்ரோல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விட்டுறாங்க, அந்த போர்ட் ஆர்த்தருடைய கண்ட்ரோல் வந்து ஜப்பான் கையிலேருந்து கொடுத்துட்றாங்க. ரஷ்யா டுக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். ஸோ உடனே ரஷ்யா என்ன பண்ணுச்சு, இவங்க விட்டு கொடுத்ததை வந்து இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சென்ட் லார்ஜ் ஆர்மி டு மஞ்சூரியா. ஸோ ஒரு பெரிய ஆர்மியை ரஷ்யா நாடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு. ஜப்பான் என்டர்ட் இன்டு அன் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் 1902. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளம் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து இவங்க ஹெல்ப் வாங்குறாங்க. ஸோ ஆனால் ஏன்னா ஐரோப்பிய கண்ட்ரீஸில் இருந்து இப்போ ப்ரெஷர் கொடுத்ததுனால இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை வந்து இப்போ ரஷ்யா ஆக்கிரமிச்சிக்கிச்சுன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலாண்டோட கூட்டணி வச்சுக்கிட்டு 1902
அண்ட் டிமாண்டட் தட் ரஷ்யா விட்ரூ ட்ரூப்ஸ் ஃப்ரம் மஞ்சூரியா. ஸோ 1902 டிமாண்ட் பண்ணுறாங்க ரஷ்யா வந்து இந்த மஞ்சூரியா பிளேஸ்லேருந்து இவங்க ரிட்டர்ன் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இப்போ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ரஷ்யா அண்டர் எஸ்டிமேட்டட் ஜப்பான். ஆனால் இப்போ ரஷ்யா என்ன பண்ணுச்சு, ரஷ்யா தானே, ஜப்பான் தானே, ஒரு சின்ன நாடு தானே அப்படின்ட்டு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. அதாவது தாழ்ந்து யோசிச்சிச்சு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சின்ன நாடு இது போய் நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி அதை நினச்சிச்சு யார், ரஷ்யா. In 1904 the war began between the two countries. ஸோ இப்போ 1904 இந்த ரெண்டு நாட்டுக்கும் இப்போ சண்டை வருது. யாருக்கு, ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும். ஃபஸ்ட்டு நடந்தது சைனாக்கும் ஜப்பானுக்கும். அப்போ ஜப்பான் ஜெயிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் 1904 பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஜாப்பனீஸ்க்கும் வார் நடக்குது. ரூசோ ஜப்பானீஸ் வார் நடக்குது. ஜப்பான் டிஃபீட்டட் ரஷ்யா அண்ட் காட் பேக் போர்ட் பிளேயர். ஸோ இப்போயும் என்ன ஆச்சுன்னா அந்த சின்ன நாடான ஜப்பான் தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த போர்ட் ஆர்த்தரை இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆஃப்டர் திஸ் வார் ஜப்பான் என்டர் தி சார்ம்டு சர்க்கிள் ஆஃப் தி கிரேட் பவர்ஸ். ஸோ உலகத்தினுடைய கிரேட் பவர்ஸ் என்னும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 நாடுகள் தான் சொன்னோம் இல்லைங்களா, ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ் சொன்னோம். அப்போது அந்த சர்க்கிளில், அந்த ஒரு அமைப்புக்குள்ளே இப்போது ஜப்பானும் போயிட்டு ஒரு இடம் பிடிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு சர்க்கிளில் இவங்களும் ஒரு ஆள் ஆகிட்டாங்க. உலகத்துடைய பவர்ஸில் பெஸ்ட் பவர்ஸ்னால் ஜப்பான்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங் ஆர்ம் டிப்ளமசி ஆஃப் ஜப்பான். ஸோ இந்த ஜப்பானுடைய ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 1905, இப்போ 1904 போர் நடந்த 1905 என்ன நடக்குதுன்னா, ஜப்பான் டுக் கண்ட்ரோல் ஓவர் கொரியன் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசி. ஸோ கொரியன் நாட்டுடைய அந்த டொமஸ்டிக்ன்றது உள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அதையும் ஃபாரின் பாலிசி, அதாவது நாட்டுக்குள்ளே நடந்த அந்த விஷயங்களையும் மற்ற நாட்டுக்கும் கொரியாவுக்கும் நடந்த அந்த விஷயங்கள், அதை வந்து ஃபாரின் பாலிசிஸ் சொல்லுவாங்க. டொமஸ்டிக்னால் நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஃபாரின் பாலிசிஸ்னால் அந்த நாட்டுக்கும் வேறு நாட்டுக்கும் நடக்கக்கூடியது. எல்லாமே இப்போ ஜப்பானுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு கொரியா நாட்டுடையது. The assassination of the prominent Japanese diplomat provided the excuse in 1910 for ஜப்பான்ஸ் அனெக்சேஷன் ஆஃப் கொரியா. ஸோ இப்போ வந்து அசாசினேஷனை கொள்வது. அப்போது ஜாப்பனீஸுடைய டிப்ளமேட்டை வந்து இவங்க கொண்டுறாங்க. ஸோ அந்த 1910 என்ன பண்ணுறாங்கன்னா, 1910 ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா இந்த கொரியாவை அனெக்சேஷன் பண்ணுது. The confusion of China following the downfall of the Manchu dynasty in 1912 provided Japan an opportunity for further expansion. ஸோ இப்போ என்ன பண்ணுது, கொரியா வந்து இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஜாப்பனீஸோடைய டிப்ளமேட்டை வந்து அவங்க கொண்டுட்டாங்க. அண்ட் இப்போது சைனா வந்து ஒரு சைனாவுடைய அந்த ராஜாங்கம் வந்து டவுன்ஃபால் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மஞ்சு டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பரம்பரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. ஸோ அந்த 1912 அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பரம்பரையுடைய இது வந்து கொஞ்சம் பவர்ஸ் வந்து குறைய ஆரம்பித்த உடனே ஜப்பானுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஏற்பட்டுட்டு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து அந்த நாட்டினுடைய அந்த எல்லையை வந்து இது மறுபடியும் அப்படியே சைனா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஜப்பான் நவ் டிமாண்டட் நாட் ஒன்லி த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெர்மனி ரைட்ஸ் இன் ஷான்டங் டு ஜப்பான் அண்ட் தி ரெக்கக்னிஷன் ஆஃப் ஜாப்பனீஸ் ஹோல்ட் ஓவர் மஞ்சூரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஜப்பான் அப்படின்னா, ஜெர்மனி ஷான்டங் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஜப்பான் தான் வந்து உரிமை கொண்டாடிட்டுருக்கு. அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கிட்ட கேட்குது. அதே மாதிரி ஜப்பான் வச்சுருக்கக்கூடிய மஞ்சூரியாவையும் வந்து இப்போ ரெக்கக்னிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. பட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் அட்வைசர்ஸ் டு தி சைனீஸ் கவர்மெண்ட், this strong armed diplomacy aroused the hostility of both China and the European powers. ஸோ இவங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தீர்வு காணும் போது ஒரு பெரிய பவர்ஸாக வந்து ஏற்பட்டுருச்சு. இந்த சைனாவும் ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்தாங்களே, ஏற்கனவே அங்கே இம்பீரியலிசம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கண்ட்ரிஸை இப்போ இவங்க 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் ஃபாலோ அவுட். ஸோ இப்போ இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்ருக்கு. அது எப்படி வந்து காணாமல் போயிடுச்சு இல்லை குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. In 1876 barely 10% of Africa was under European control. ஸோ 1876லலாம் பார்த்திங்கன்னா 10% அந்த ஆஃப்ரிக்கா நாடுகளுடைய 10% நாடுகள் வந்து ஐரோப்பாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. By 1900 practically the whole of Africa was colonized. ஸோ 1900 அந்த வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா மொத்த ஆஃப்ரிக்காவும் இப்போது ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற நாடுகள் எல்லாமே. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் ஹேஸ் டிவைடட் தி காண்டினென்ட் பிட்வீன் தெம். ஸோ அந்த ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டையே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. யார்? பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் 3 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த ஆஃப்ரிக்கா நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை வந்து
ஆக்கிரமிப்பு செஞ்சு இப்போ மொத்த காண்டினெண்ட்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. லீவிங் அ ஃபியூ ஏரியாஸ் ஃபார் ஜெர்மனி அண்ட் இட்டாலி. ஸோ கொஞ்சம் இடத்த மட்டும் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் இட்டாலிக்கும் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப பெருசாக இடங்கள் வந்து அவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜெர்மனி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சைனா. ஸோ சைனாவில் இந்த 4 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பியர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் டுக் ஓவர் கொரியா அண்ட் தைவான். ஸோ ஜப்பான் இப்போ என்னென்ன நாடுகளை கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரியாவையும் தைவானையும் அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸ் கான்குவர்ட் இண்டோ சைனா. ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தோனேஷியாவும் சைனாவும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து இப்போ இவங்க ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க. த யூஎஸ் டுக் தி ஃபிலிப்பைன்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின் and Spain and Britain and Russia agreed to partition Iran. ஸோ இப்போ யூஎஸ் என்ன பண்ணுது, ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கிட்டேருந்து எடுத்துடுச்சு. ஸ்பெயின் நாட்டுக்கும் பிரிட்டன் நாட்டிலும் எல்லாம் இருந்தேன் அந்த ஃபிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஈரானை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிஷனுக்கு ஒத்துக்க ஆரம்பிச்சிச்சு ரஷ்யா. த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு carve out colonies in Africa resulted in bloody battles. ஸோ இந்த முதல் இந்த ஆஃப்ரிக்கன் கண்டத்தையே வந்து இவங்க பலவிதமாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்களா, இது இவ்வளோ தூரம் உனக்கு, இவ்வளோ தூரம் எனக்கு அப்படின்ற அந்த பிரிவினையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு போர் வந்து அப்போ நடந்துச்சு. bloody பேட்டில்ஸ்னால் ரொம்ப மோசமான போர்கள் வந்து அங்கே நடந்தது. The French had to fight a long and bitter war to conquer Algeria and Senegal. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணி ரொம்ப வருஷம் ரொம்ப மோசமான ஒரு வாரை வந்து சந்திக்க வேண்டியிருந்தது. எதுக்காக அப்படின்னா அல்ஜீரியான்ற நாட்டையும் செனிகல் அப்படிங்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸையும் இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக. The British lost to the Zulus and to the Sudanese army 1884. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஜூலஸையும் சூடனிஸ் ஆர்மி கிட்ட விட்டு கொடுத்துச்சு, அதாவது லாஸ் பண்ணிடுச்சு. The Italian army suffered a devastating defeat at the hands of an Ethiopian army at Adova. ஸோ இப்போ இட்டாலி நாடு இருக்கு இல்லையா, இந்த இட்டாலி நாட்டினுடைய அந்த ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னா எத்தியோப்பியா ஆர்மியோட சண்டை போட்டு பெரிய ஒரு இழப்பை வந்து இட்டாலி வந்து சந்திச்சிச்சு. இது 1896 நடக்குது. ரைவல்ரி ஆஃப் கிரேட் பவர்ஸ். இங்கே ரைவல்ரி அப்படின்னா காம்படிஷன். ஸோ கிரேட் பவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் யூரோப்பை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 19th century யூரோப்பியன் பவர்ஸ் ஹேட் காலனைஸ்ட் மெனி அதர் கண்ட்ரிஸ். ஸோ 19th century அந்த வருஷத்தில் இந்த 1800 அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வருஷத்தை தான் 100 வருஷத்தை தான் வந்து 19th century அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 19th centuryயில் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் பவர்ஸ் வந்து பெரும்பாலான நிறைய கண்ட்ரீஸை என்ன பண்ணாங்க, காலனைஸ் பண்ணிட்டாங்க. காலனைஸ்டுனா என்ன, அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறது, தட் இஸ் காலனைஸ்ட். By 1880 most of the Asian countries had been colonized. ஸோ 1880க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ஏஷியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து இவங்களுடைய காலனைசேஷனுக்கு அடியில் வந்துருச்சு, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அடியில் வந்துருச்சு. ஒன்லி ஆஃப்ரிக்கா வாஸ் லெஃப்ட். ஸோ அவங்க போய் ஆக்கிரமிக்காத ஒரு இடம் வந்து ஆஃப்ரிக்கா மட்டும்தான். த ஆக்குபேஷன், டிவிஷன் அண்ட் காலனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா டுக் பிளேஸ் ஃப்ரம் 1881 to 1914. ஸோ அவங்க அப்புறம் தான் ஏஷியன் கண்ட்ரிஸை ஃபுல்லாக காலனைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆஃப்ரிக்கா மேலே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போகுது. ஸோ ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டை எப்போ அவங்க வந்து காலனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1881 தொடங்கி 1914 வரைக்கும் அவங்களோட காலனைசேஷன் நடக்குது. த இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெர்மனி இன் தி லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி 19th century. லேட்டர் ஹாஃப்னா 1850க்கு அப்புறம் 50-70ஸ்க்கு அப்புறம், அதான் லேட்டர் ஹாஃப் பின்னாடின்னு அர்த்தம். 19th century கேவ் ஹர் அ டாமினேட்டிங் பொசிஷன் இன் யூரோப். ஸோ இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட் வந்து ஜெர்மனி நாட்டில் நிறைய நடந்துட்டு இருந்தது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெருகிக்கிட்டே இருந்தது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அந்த ஆஃப்ரிக்கா, ஏஷியா கண்டினென்ட்ஸில் அந்த எங்கெல்லாம் அவங்க காலனைசேஷன் நடக்குதோ அங்கேருந்து எல்லாம் தேவையானதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஜெர்மனி வந்து இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸில் மற்ற கண்ட்ரீஸை விட யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸை விட இது டாமினேட்டிங்காக இருந்தது. எல்லாரை விட இது மேலோங்கி நின்று இருந்தது. டாமினேட்டிங்னா மேலோங்கி நிற்கிறது. ஸோ ஜெர்மனி தான் வந்து மேலோங்கி நின்று இருந்தது. பட் வென் ஜெர்மனி கேம் டு தி சீன் ஆஃப்
அவென்யூஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வாஸ் லிமிட்டட். ஸோ இப்போ ஜெர்மனிக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லும்போது இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா அதிகப்படியாக எடுத்துக்கிறது, தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வரம்பு மீறி நடக்கிறது சொல்லுவோம், தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இவங்களுக்கு எப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி தானாக நடக்குது அப்படின்றத, எப்படி இவ்வளோ வேகமாக நடக்குது அப்படிங்கிற அந்த பாதையை, அந்த சீனை வந்து அவங்க கண்டுபிடிக்கும் போது அது லிமிட் ஆக்கப்பட்டுருச்சு. ஆஸ் தி வேர்ல்ட் வாஸ் லார்ஜ்லி ஆக்குபைட் பை தி அதர் இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற இடங்கள் இவங்க காலனைஸ் பண்ணி வச்ச இடங்களை தவிர மற்றது எல்லாமே அவங்களோட இம்பீரியலைஸ்டு பவரில் இருக்கும்ல, மற்ற கண்ட்ரீஸுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு இவங்களுடைய அந்த இதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம். ஆஸ் தெர் வாஸ் நோவேர் எல்ஸ் டு எக்ஸ்பேண்ட், த இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் ட்ரை டு கிராப் அதர் பொசிஷன்ஸ். ஸோ இப்போது ஒரு 10 கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 கண்ட்ரியும் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு நாட்டுக்காரங்க வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ வேறு எதுவுமே லேண்ட் அவங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தர் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய லேண்டை இன்னொருத்தர் அப்படியே வந்து அதில் அதை வந்து அவங்களுடைய பொசிஷனாக எடுத்துக்கிறது, மற்றவங்களுடைய இதை கிராப்னா பிடுங்கிக்கிறதுன்னு சொல்கிறது. ஸோ மற்றவங்க மேலே போர் தொடுத்தோ இல்லை சண்டை போட்டோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த லேண்டை வந்து இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறது. அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் 1870 இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், இட்டாலி அண்ட் ஜெர்மனி ஜாயின்ட் இன் தி ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். ஸோ இந்த நாடுகளெல்லாம் என்ன பண்ணுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய காலனிஸ், இது எனது, இது உனது, நீ ஏன் இதை பறிச்சிட்ட, இது அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஷஸ் அமாங் கிரேட் பவர்ஸ். ஸோ இந்த எல்லா நாடுகளுக்கு நடுவில் இப்போ பெரிய ஒரு கிளாஷஸ், பெரிய சண்டைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டெஸ்பைட் த லீட் இன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் and the control of a vast empire, England was not satisfied. ஸோ இங்கிலாந்து தான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் இவங்க தான் வந்து டாப் மோஸ்ட்டில் இருந்தாங்க. பெரிய ஒரு எம்பையரை வந்து இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க இங்கிலாந்து. ஆனாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. இங்கிலாந்து வாஸ் இன் காம்படிஷன் வித் ஜெர்மனி. ஸோ இப்போ இங்கிலாந்துக்கு காம்படிஷனாக யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இருக்குது. ஸோ இங்கிலாந்து வந்து எதோட போட்டி போடுதுன்னா ஜெர்மனி யுனைடெட் ஸ்டேட்ஸோட போட்டி போடுது. விச் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர் கூட்ஸ் அண்ட் தஸ் கேப்சரிங் இங்கிலாண்ட்ஸ் மார்க்கெட். ஸோ எதுக்காக அவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் வந்து ரொம்ப அந்த அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த கூட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக வந்து கொண்டு வந்து இங்கிலாந்து மார்க்கெட்ஸில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ மக்கள் எதை வாங்குவாங்க, சீப்பாக எது கிடைக்குதோ அதுதான் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலாந்து மார்க்கெட்ஸில் ஃபுல்லாக ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இங்கிலாண்டுடைய இதுக்கு வந்து காம்படிஷனாக அமைஞ்சிருச்சு. நேஷ்னல் ரைவல்ரி லீட் டு ஃப்ரீக்வெண்ட் கிளாஷஸ் பிட்வீன் தீஸ் கிரேட் பவர்ஸ் இன் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப். ஸோ இந்த 3 காண்டினென்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ரைவல்ரினா காம்படிஷன் சொன்னால் அடிக்கடி இவங்க கிளாஷ் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்கிட்டே இருந்தது ஏஷியா, ஆஃப்ரிக்கா and Europe. The imperialist urge of the period is best illustrated by the following statement. ஸோ இம்பீரியலிஸ்ட் என்னென்னா ஒரு நாட்டை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுருக்கிறவங்க தான் இம்பீரியலிஸ்ட்டுன்னு சொல்கிறோமா. அப்போது இந்த மாதிரி ஒரு இம்பீரியலிஸ்ட் வந்து அவருடைய சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்களுக்கு மற்ற நாட்டு மேலே எவ்வளோ ஆசை அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள். சிசில் ரோட்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இது. இம்பீரியலிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இம்பீரியலிஸ்ட் இவர், வேறு நாட்டுக்காரர் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவர் இல்லை, சிசில் ரோட்ஸ். த வேர்ல்ட் இஸ் நியர்லி ஆல் பார்சல்ட் அவுட். ஸோ உலகம் ஃபுல்லாக பார்சல் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் வாட் தேர் இஸ் லெஃப்ட் ஆஃப் இட் இஸ் பீயிங் டிவைடட் அப். ஸோ மிச்சம் மீதி இருக்கிறதையும் நாங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டோம். கான்குவயர்ட்னா பிடிச்சு வச்சுக்கிட்டோம். அண்ட் காலனைஸ்டு, எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். டு திங்க் ஆஃப் தீஸ் ஸ்டார்ஸ் தட் யூ சி ஓவர் ஹெட் அட் நைட். ஸோ நைட்டில் தலைக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது தீஸ் வேஸ்ட் வேர்ல்ட்ஸ் விச் வி கேன் நெவர் ரீச். ஸோ இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, பூமியில் எல்லாத்தையும் நாங்கள் ஆக்கிரமிச்சிட்டோம், எல்லாத்தையும் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய உலகம் எங்கள் கைக்கு எட்டாமல் எங்களால் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஐ வுட் அனெக்ஸ் த பிளானட்ஸ் இஃப் ஐ குட். ஸோ என்னால் மற்ற கிரகங்களை எல்லாம் என்னால் பிடிக்க முடிஞ்சிட்டா நான் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். ஐ ஆஃபன் திங்க் ஆஃப் இட். நான் அடிக்கடி அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், மற்ற பிளானட்ஸ் எல்லாம் போய் எப்படி ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இட் மேக்ஸ் மீ சேட் டு see them so clear and it's so far. ஸோ எனக்கு ஸ்டார்ஸ், ஸ்கை எல்லாம் பார்க்கும்போது இது இவ்வளோ கிளியராக இருக்கே, இவ்வளோ தூரமாக இருக்கேன்னு சொல்லி நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசில் ராட் சொல்லியிருக்கேன். ஸோ பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பிடிச்சது பத்தலைன்னு சொல்லிட்டு ஸ்கை, ஸ்டார்ஸ் மேலேயும் அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, பிளானட்ஸ் மேலெல்லாம் ஆசை வந்துருச்சு. வேர்ல்டு வார் 1 உருவாக காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்ப்போம்.
ஸோ யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ். ஸோ யூரோப்பியன் நாடுகள்லாம் சேர்ந்த அலையன்ஸ், அதோடு சேர்ந்து இன்னொரு அலையன்ஸ் என்னெல்லாம் உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். இன் 1905 ஆஃப் தி யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ், 1900 யூரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய 5 பவர்ஃபுல்லான அந்த கண்ட்ரிஸ் என்ன ஆகுறாங்க அப்படின்னா 2ஆக பிரிகிறாங்க. அதில் ஒரு கேம்பில், ஒன் கேம்ப் கன்சிஸ்ட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கரி அண்ட் இட்டாலி. ஸோ இந்த 3 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க்குடைய கைட்லைன்ஸில் இவங்க இருக்காங்க. இந்த 3 கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டதுனால அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ் வச்சாங்க. இது எப்போ இந்த குரூப் ஃபார்ம் ஆச்சுன்னா 1882 ஸ்டார்ட் ஆகுது. த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தட், என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா வுட் ஹெல்ப் ஈச் அதர். ஜெர்மனியும் ஆஸ்ட்ரியாவும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த குரூப் வந்து ஆரம்பித்தாங்க. இன்னொரு கேம்ப் 2ஆக பிரிஞ்சாங்க இல்லைங்களா, அதில் இன்னொரு கேம்ப் கன்சிஸ்டிங் ஆஃப் ரஷ்யா, ஃப்ரான்ஸ். ஸோ ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. தி அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1894. ஸோ இந்த அலையன்ஸ், இந்த 2 நாடுகள் சேர்ந்த இந்த அலையன்ஸ் எப்போ ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1894 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க அலையன்ஸ் வச்சுட்டாங்க. வித் தி ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இஃப் ஜெர்மனி அட்டாக்ட் எய்தர் ஆஃப் தெம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து நம்ம 2 பேரில் யாரையாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணால் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு வரணும். இந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து இந்த 2 குரூப்பும் ஒன்றா சேர்ந்து ஒரு கேம்பாக உருவாச்சு. An isolated Britain wanted to break her isolation and approached Germany twice but in vain. ஸோ இப்போ இந்த பிரிட்டன் மட்டும் இப்போ தனியாக விடப்பட்டுருச்சு. இந்த பிரிட்டன் தனியாக விடுபட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, தன்னுடைய அந்த தனிமையை வந்து இவங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜெர்மனிக்கிட்ட 2 முறை போய் நிற்கிறாங்க அவங்களோட குரூப்பில் செய்கிறதுக்காக. பட் ஆனால் அது வந்து வெற்றி அடையலை. பட் இன் வெயின்னா தோல்வி தான் அடைஞ்சிட்டாங்க. அஸ் ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா. இப்போ ஜப்பானுக்கு வந்து ரஷ்யா மேலே பயங்கர வெறுப்பு உருவாக்கிட்டுருக்கு. as France was the ally of Russia. என்ன காரணம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய அலையன்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக ஜப்பானுக்கு வந்து ரஷ்யா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இட் ரெஃபர் டு அலை வித் பிரிட்டன். ஸோ இப்போ என்னென்ன ஆச்சு அப்படின்னா, ஜப்பான் வந்து இப்போ பிரிட்டனோட சேர்ந்துச்சு. எப்போ 1902 இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஜாப்பனீஸ். நம்ம பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஆங்கிலோ, ஜப்பான் ஒன்றா சேர்ந்ததுனால அதோடைய பேர் என்ன வச்சிட்டாங்கன்னா ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குறது பார்த்திங்கன்னா 3 குரூப்ஸ் இருக்குது இதில் இல்லைங்களா. ஒன்று ட்ரிபிள் அலையன்ஸ், அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது, அந்த இவங்களுடைய பேர் வந்து ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டாங்க, அலையன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் ப்ராம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன் டு ரிசால்வ் கொலோனியல் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட். ஸோ இப்போ இந்த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரான்ஸை வந்து எங்களோட சேர்ந்துட்டா இந்த கொலோனியல் பிரச்சனை, ஆக்கிரமிப்புகள் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். மொராக்கோலையும் எஜிப்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம், எங்களோட அலையன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து ஜப்பானுக்கு பிடிக்காதனால தான் இவங்களோட அலையன்ஸ் ஆச்சு இல்லையா. ஸோ சொல்லி கூப்பிட்றாங்க, யாரை, ஃப்ரான்ஸை வந்து கூப்பிட்றாங்க. திஸ் ரிசல்டட் இன் தி என்டென்ட் கார்டியல் 1904. ஸோ இதனால் என்ன ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்டென்ட் கார்டியல் 1904 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. இன் ரிட்டன் ஃபார் லெட்டிங் த ஃப்ரான்ஸ் ஹாவ் அ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ, ஃப்ரான்ஸ் அக்ரீட் டு ரெக்கக்னைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இப்போது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் வந்து என்டென்ட் கார்டியல் சொல்லுமா. அப்போது இப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, மொராக்கோவில் நீ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒத்துக்குது. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஈஜிப்டில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், காலனிஸ் எல்லாம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் ஃப்ரான்ஸும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் காலனிஸில் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிட்டிஷ் காலனியில் ஃப்ரெஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஞ்சோடைய கண்ட்ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ, பிரிட்டிஷுடைய கண்ட்ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். ஸோ பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா, இப்போ ஓவர் பர்ஷியா. ஸோ இந்த ஃப்ரான்ஸ் வந்து இவங்களோட ஒத்து போனதுனால இப்போ உடனே ரஷ்யாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பர்ஷியாவில் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், பர்ஷியாவில் நம்ம காலனிஸ்லாம் ஒன்றா அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா வந்து இறங்கி வருது பிரிட்டிஷோட அக்ரிமெண்ட் போடுறதுக்காக. ஸோ பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், டிபெட் இந்த 3 இடத்துல ரஷ்யா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு கை கொடுக்குது. Thus was formed the triple entente. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா,
ட்ரிபிள் என்டென்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரிபிள் என்டென்ட்டில் அவங்க ஏற்கனவே 3 பேர் சேர்ந்த ஒரு குரூப் இருக்கா, அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆல்ரெடி அங்கே 2 பேர் சேர்ந்துருந்தாங்க, இங்கே 2 பேர் சேர்ந்துருந்தாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரிபிள் என்டென்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரிபிள் என்டென்ட்டில் யார் இருக்காங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இருக்காங்க. ஆனால் ஜப்பான் இங்கே இல்லை. ஸோ 4 பேர் ஒன்றா சேர்ந்து 3 பேராக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ், இங்கே வந்து ட்ரிபிள் என்டென்ட். தென் ஸோ இது ஒரு காரணம். ஒருவேளை ஜப்பான் தனியாக பிரிஞ்சினதுனால ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. தென் வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ நேஷ்னலிசம் அப்படின்றது வந்து என்னோடய நாடு தான் பெஸ்ட், என்னோடய நாடு தான் உலகத்திலே டாப் மோஸ்ட் அப்படிலாம் சொல்கிற அந்த நாட்டுப்பற்று, வெறித்தனமான ஒரு நாட்டுப்பற்று, இதுக்கு ஒரு வேர்ல்டு வார்க்கு ஒரு காரணமாக இருந்தது. வித் த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிசம் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ வில் சப்போர்ட் இட் டெவலப்ட். ஸோ இப்போ இந்த நேஷ்னலிசம், அதாவது நாட்டின் மேலே இருக்கக்கூடிய பற்றுனால என்ன ஆச்சுன்னா, என்னோடய நாடு அது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாயிடுச்சு. த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் அனதர் கண்ட்ரி. ஸோ என்னோடய நாடு மட்டும் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது மற்ற நாடுகளெல்லாம் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்ட்ஸ் ஜிங்கோயிசம் அப்படின்னா என்னென்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம், ரொம்ப கண்மூடித்தனமான ஒரு நாட்டுப்பற்று. எஸ்பெஷலி இந்த பர்சியூட் ஆஃப் அக்ரெசிவ் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசி எல்லாம் போடும்போது இங்கிலாந்து வந்து பயங்கர நாட்டுப்பற்றோடு இருந்தது. ஃப்ரான்ஸோட சாவினிசம் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், இதுவுமே கூட பயங்கரமான ஒரு நாட்டுப்பற்று இருந்தது தான். அண்ட் ஜெர்மனிஸ் கல்ச்சர், ஜெர்மனியுடைய இது வந்து கல்ச்சர் அப்படின்னா திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மனி சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். ஸோ ஜெர்மனி தான் உலகத்திலேயே ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி, ரொம்ப சிவிலைசேஷனில் கல்ச்சரில் வந்து பெஸ்ட் இவங்க தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அப்போ இருந்தது. வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ இவங்க 3 பேரும், இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பார்த்திங்கன்னா மிலிட்டன்ட் ஃபார்ம், அந்த மிலிட்ரி மாதிரி தான் சொன்னது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில் இவங்க 3 பேரும் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. கான்ட்ரிபியூட்டிங் டெசிசிவ்லி டு தி அவுட்பிரேக் ஆஃப் தி வார். ஸோ இவங்க 3 பேருடைய அந்த அதி பயங்கரமான நாட்டுப்பற்று இந்த வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ ஜெர்மனி நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த ராஜாவுடைய மோசமான நடவடிக்கை, இதனாலேயும் வேர்ல்டு வார் உருவாக ஒரு காரணம். எம்பரர் கெய்சர் வில்ஹெம் II ஆஃப் ஜெர்மனி வாஸ் ரத்லெஸ்லி அசர்ட்டிவ் அண்ட் அக்ரெசிவ். ஸோ இவர், இந்த எம்பரோட பேர் கெய்சர் வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்சன், அதாவது ரொம்ப மோசமாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். த கெய்சர் ப்ரொக்ளைம் தட் ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ கெய்சர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்துக்கே லீடர் வந்து ஜெர்மனி தான், அப்படி அந்த ஒரு தலைகணம், அந்த ஒரு திமிர் நிறைந்த ஒரு எம்பரராக வந்து அப்போ இருந்தார். த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ இவருடைய அந்த நேவி பவரை வந்து இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, பெருசு பண்ணுறாரு. த சி பீயிங் கன்சிடர் அ ப்ரிசர்வ் ஆஃப் இங்கிலாண்ட் எவர் சின்ஸ் நெப்போலியன்ஸ் டிஃபீட்டட் டஃபால்கர். ஸோ இந்த டஃபால்கர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நெப்போலியன் அரசரை வந்து வீழ்த்தினாங்க. யார்? இங்கிலாந்து வந்து நெப்போலியன் அரசரை வீழ்த்தினாங்க. எந்த இடத்துல? ட்ரஃபால்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1805 வீழ்த்துறாங்க. ஸோ இந்த நெப்போலியன் அரசரை வந்து வீழ்த்தினதுலேருந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா வளங்களும் வந்து இங்கிலாந்து தான் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருந்தது. ஜெர்மன்ஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி அண்ட் ரேப்பிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசஸ் கன்வின்ஸ்டு பிரிட்டன் தட் அ ஜெர்மனி நேவி குட் பி டைரக்டட் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஹர். ஸோ இப்போது இவங்க இந்த நேவி வந்து இப்போ ஜெர்மனி வந்து திடீர்னு அந்த நேவியுடைய பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்களா, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குதா. அப்போ உடனே இப்போது இந்த பிரிட்டிஷ் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிச்சு, அதாவது இவங்க வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட நமக்கு ஆப்போசிட்டாக இவங்க ப்ராப்ளம் பண்ணுறதுக்காக தான் இவங்க ரொம்ப இவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து இந்த நேவல் பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டன் இப்போ புரிஞ்சுக்கிச்சு. Therefore, Britain embarked on the naval race which heightened the tension between the two powers. ஸோ உடனே என்ன பண்ணுது, இவங்களுடைய நேவல் ரேஸ் ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்க கப்பல்லேருந்து சில போர்கள் செய்யவும், இவங்களோட கப்பற்படையிலேருந்து சில போர்கள் செய்யும்போது இது ஒரு டென்ஷன் உருவாயிடுச்சு. டென்ஷன் உருவானதுனால இந்த 2 பவருக்கு, அதாவது ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் இப்போ வந்து கடலில் வந்து போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு காரணம் வேர்ல்டு வார் 1 வரத்துக்கு. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கு இப்போ ஹாஸ்டிலிட்டி ஏற்படுது. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வாஸ் ஓல்ட் ரைவல்ஸ். ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் பழைய சண்டை ஒன்று ஏற்கனவே இருக்குது.
bitter memories of the defeat of 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. ஸோ என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா 1871 ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து போரில் என்ன ஆகுது அப்படின்னா அல்சேஸ் லாரைன் அப்படிங்கிற 2 நாட்டை வந்து ஜெர்மனிக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. யார்? ஃப்ரான்ஸ். அப்போலேருந்து ஃப்ரெஞ்சுடைய மனசில் வந்து ஜெர்மனி எப்படியாவது நம்ம ஒழிச்சிடணும் அப்படிங்கிற டிஃபீட் பண்ணிடணுன்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு தி பிட்டர்னஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஆல்சேஸையும் லொரைனையும் எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ மொராக்கோவுக்கும் இவங்க வந்துட்டாங்க. மொராக்கோவிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுடைய இதுதான் காலனிஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ அங்கேயும் இவங்க வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க மேலே கோவம் ஏற்பட்டுருச்சு. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சன்டட் பை ஜெர்மனி. ஸோ இப்போ பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸ் அந்த ட்ரிபிள் அலையன்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸும் பேசிக்கிட்டாங்க இல்லையா, நீங்கள் இங்கேயும் வந்து காலனிஸ் அமைச்சிக்கலான்னு. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜெர்மனி ஏற்றுக்கல. ஸோ கெய்சர் வெல்ஹிம் டு இன்டென்ஷனலி ரெக்கக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி சுல்தான் அண்ட் டிமாண்டட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டு ரிசைட் ஆன் தி ஃபியூச்சர் ஆஃப் மொராக்கோ. ஸோ அப்போ இவர் இந்த கெய்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுல்தான் கிட்ட போய் பேசி அவரோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒரு தூண்டி விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று அமைக்கணும், மாநாடு ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா மொராக்கோ யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதுவும் ஒரு காரணம் World War I ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் தி பால்கன். ஸோ இம்பீரியல் அப்படின்னும் போது அந்த காலனிஸ் எல்லாம் அமைச்சு இது தனக்கு சொந்தன்ற மாதிரி வரக்கூடியதான் இம்பீரியல் பவர்ஸ். ஸோ இம்பீரியல் பவர்ஸ் அந்த பால்கன் அப்படிங்கிற இடத்துல இவங்களோட பாலிட்டிக்ஸ்னால இந்த World War I ஆரம்பிக்குது. த யங் துர்க் ரெவல்யூஷன் இன் 1908. ஸோ துர்க்கியில் ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுது. 1908 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அட்டெம்ப்ட் அட் கிரியேட்டிங் அ ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் இன் துர்க்கி. ஸோ எதுக்காக அந்த ரெவல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு துர்க்கியில் ரெவல்யூஷன் நடக்குது. ப்ரொவைடட் போத் ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா வித் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரெஸ்யூம் தர் ஆக்டிவிட்டீஸ் இன் தி பால்கன். ஸோ இப்போ துர்க்கி என்ன பண்ணுது, ரஷ்யாவையும் ஆஸ்ட்ரியாவையும் நீங்கள் 2 பேருமே எங்களுடைய அந்த பால்கனில் நீங்கள் உங்களோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பவர்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு துர்க்கி. ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா மெட் அண்ட் அக்ரீட் தட் ஆஸ்ட்ரியா ஷுட் அனெக்ஸ் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியா அப்படிங்கிற நாட்டையும் ஹெர்சிகோவினா அப்படிங்கிற ஒரு நாட்டையும் வந்து நீ எடுத்துக்கோ. வெல் ரஷ்யா ஷுட் ஹாவ் ஃப்ரீடம் டு மூவ் ஹர் வார்ஷிப்ஸ் டு தி டேடனல்ஸ் அண்ட் தி போஸ்போரஸ். ஆனால் இந்த ரஷ்யா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய போருக்கு தேவையான போர்க்கப்பல்கள் வந்து டேடனல்ஸ்லேயும் பாஸ்போரஸ், அதாவது அது ஆஸ்ட்ரியாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 2 இதுலேயும் பயணம் பண்ணும்போது இவங்க வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது மெடிட்ரேனியன் சி வழியாக வரும்போது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி போஸ்னியாவும் ஹெர்சிகோவியாவும் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்ட்ரியா கிட்ட ரஷ்யா வந்து சொல்கிறாங்க. சூன் ஆஃப்டர் திஸ் ஆஸ்ட்ரியா அனௌன்ஸ் தி அனெக்சேஷன் ஆஃப் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோனியா. ஸோ இவங்க இப்படி ஒத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரியா போயிட்டு போஸ்னியாவையும் ஹெர்சிகோனியாவையும் இவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஆஸ்ட்ரியாஸ் ஆக்ஷன் அரௌஸ் டென்ஷன் அப்போசிஷன் ஃபார் செர்பியா. ஸோ இந்த ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியாவையும் ஹெர்சிகோனியாவையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால செர்பியாவுக்கு இப்போது பயங்கர ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, கோவம் ஏற்படுறது. ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபர்ம் சப்போர்ட். இப்போது இந்த ஆஸ்ட்ரியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுறாங்க. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia. ஸோ இப்போ ஜெர்மனி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஸ்ட்ரியா ஒருவேளை செர்பியாவை போய் இன்வைட் பண்ணுறதா இருந்தால், பிடிச்சிக்க போரில் ஜெயிச்சு அதை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரதா இருந்தால், ரஷ்யாவும் வந்து செர்பியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவங்க இருக்காங்க. ஜெர்மனி வுட் கம் டு ஆஸ்ட்ரியாஸ் அட்டென்ஷன். ஒருவேளை ரஷ்யா போயிட்டு செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஜெர்மனி என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னோட ஹெல்ப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ்ட்ரியா கிட்ட பேசி வைக்கிறாங்க. தி எனிமிட்டி பிட்வீன் ஆஸ்ட்ரியா அண்ட் செர்பியா லெட் டு தி அவுட்பிரேக் ஆஃப் வார் இன் 1914. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இப்போது ஒரு பெரிய விரோதம் ஏற்பட்டதுனால 1914 ஒரு வார் வந்து உருவாகுது. த பால்கன் வார். ஸோ பால்கனில் இப்போது வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of the 18th century. So 18th century உடைய ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செஷனில் பார்த்திங்கன்னா துருக்கி தான் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்தது. சவுத் வெஸ்ட் ஐரோப்பா நாடுகளுடைய சவுத் வெஸ்ட் பக்கம் பவர்ஃபுல்லாக இருந்தது. த ஆட்டோமன் எம்பையர் எக்ஸ்டெண்டட் ஓவர் தி பால்கன்ஸ் அண்ட் அக்ராஸ் ஹங்கரி டு போலாண்ட். ஸோ ஆட்டோமன் எம்பையர் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த ராஜாங்கம் ஆட்டோமன் அப்படிங்கிற ராஜாங்கம் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பால்கன், ஹங்கேரி, போலாண்டு வரைக்கும் அவங்களுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. த எம்பையர் contained many non-Turkish people in the Balkans. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இப்படி அப்படியே அவங்களுடைய எல்லையை விரிவாக்கிட்டே வரும்போது இந்த பால்கனில் என்ன ஆகுதுன்னா துர்க்கி நாட்டை சாராத மக்கள் வந்து அந்த இடத்துல நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போத் தி துர்க்ஸ் அண்ட் தேர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் இன் தி பால்கன்ஸ் இண்டல்ஜ்ட் இன் தி மோஸ்ட் ஃப்ரைட்ஃபுல் மாஸ்கர்ஸ் அண்ட் அட்ரோசிட்டிஸ். ஸோ இப்போ துர்க்கி பீப்புளும் துர்க்கி பீப்புளும் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா நாடு தான் பெருசு, என் நாடு தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு கூட்டமாக மக்கள் வந்து கூட்டமாக மக்கள் வந்து சாகடிக்கப்பட்டாங்க. கூட்டமாக மக்களை வந்து கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தி ஆர்மீனியன் ஜினோசைட் இஸ் அ ஃப்ரைட்ஃபுல் எக்ஸாம்பிள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லினா ஆர்மேனியன் அப்படிங்கிற இடத்துல நடந்தால் அந்த ஜினோசைட் வந்து கூட்டமாக மக்களை கொல்லும் போது தட் இஸ் ஜினோசைட் சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்மேனியன்ற இடத்துல நடந்த ஜினோசைட் வந்து இந்த ஒரு இதுக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் instability of the Turkish Empire from the second half of the 18th century, Greeks followed by others began to succeed one after the other from Turkish control. ஸோ இப்போ இந்த துருக்கி நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இல்லை, எக்கனாமிக்கலியும் அவங்க இன்ஸ்டெபிலிட்டி ஆகிட்டாங்க. ஸோ வருமானத்தையும் அவங்க குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் 18th century நல்லா இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th century அவங்களுடைய பவர்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ க்ரீக்கும் அதை தொடர்ந்து செசீட் அப்படின்னா அவங்கள விட்டு ஒவ்வொருத்தராக அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த துர்க்கிஷுடைய கண்ட்ரோல்லேருந்து அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேசிடோனியா ஹேஸ் அ மிக்ஸ்டு பாப்புலேஷன். அதேமாதிரி மேசிடோனியா அப்படிங்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கலந்த ஒரு பாப்புலேஷன் இருந்தது. தேர் வேர் ரைவல்ரிஸ் அமாங். ஸோ அந்த எல்லா நாடும் கலந்து இருக்கிற அந்த மேசிடோனியாவில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ரைவல்ரிஸ் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா க்ரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினீக்ரோ ஃபார் தி கண்ட்ரோல் ஆஃப் இட். ஸோ இந்த 4 நாட்டை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த நாடு வந்து மேசிடோனியா வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ 4 பேர் சண்டை போடுறாங்க. க்ரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ அப்படிங்கிறவங்க எல்லாருமே இப்போ சண்டை போடுறாங்க. இன் March 1912 தே ஃபார்ம் தி பால்கன் லீக்ன்றது ஒரு குரூப். ஸோ பால்கன் இந்த 4 நாடுகள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பால்கன் லீக்ன்ற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க 1912. The league attacked and defeated Turkish forces in the first Balkan War 1912-1913. ஸோ இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து துருக்கி மேலே இது பண்ணுறாங்க, போர் தொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பால்கன் வார் அப்படின்னு சொல்கிறோம். 1912-1913 ஏற்படுது. According to the Treaty of London signed in May 1913, the new state of Albania was created. ஸோ இந்த 4 நாடுகள் ஒன்றா சேர்ந்து மக்கள் வாழ்ந்த அந்த மெசடோனியா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா புதுசாக ஒரு நாடாக உருவாயிடுச்சு. அது ட்ரீட்டி லண்டனில் நடந்த ஒரு இதுவால் ஏற்பட்ட ஒரு இது. ஸோ அந்த நியூ ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்பானியா அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு நாடை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் பால்கன் ஸ்டேட்ஸ் டிவைடட் அப் மேசிடோனியா பிட்வீன் தெம். ஸோ மற்ற பால்கன் நாட்டுக்காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த மேசிடோனியாவை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிரித்து எடுத்துக்கிறாங்க. துர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு டு தி ஏரியா அரவுண்ட் கான்ஸ்டான்டினோப்பிள். ஸோ இப்போ பெருசாக இருந்தால் இந்த துர்க்கி இப்போ என்னாச்சு, ரொம்ப குறைஞ்சி சுருங்கி போய் கான்ஸ்டான்டினோப்பிளில் மட்டும் அவங்களுடைய பவர்ஸ் இருக்கிற அளவுக்கு அவங்க ரொம்பவே சுருங்கி போயிட்டாங்க. த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா ஹவவர் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. ஸோ இப்போ பல்கேரியா, செர்பியா, க்ரீஸ், மாண்டினீக்ரோவெல்லாம் சேர்ந்து தானே அவங்க இது பண்ணாங்க, ஒரு நாடாக வந்து மீதியெல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நாடு கொடுக்கலன்ற கோவம் வந்து அவங்களுக்கு இருக்குது. பல்கேரியா அட்டாக்டு செர்பியா. இப்போ பல்கேரியா போயிட்டு செர்பியாவையும் க்ரீஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு.
பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபிட்டட். ஆனால் பல்கேரியாவை வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இவங்கள வந்து ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் பால்கன் வார். ஸோ இது வந்து செகண்ட் பால்கன் வார் சொல்கிறாங்க. செகண்ட் பால்கன் வார் எண்டட் வித் தி சைனிங் ஆஃப் தி ட்ரீட்டி ஆஃப் புச்சரெஸ்ட் இன் ஆகஸ்ட் 1913. ஸோ பச்சரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ட்ரீட்டி ஏற்பட்டதுனால அது 1913லேருந்து. ஸோ இப்போ வந்து செகண்ட் பால்கன் வார் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் பால்கன் வார் வந்து இந்த 4 நாடுகள் சேர்ந்து துருக்கி மேலே போடுறாங்க. ஆனால் இந்த செகண்ட் பால்கன் வார் வந்து இவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் பண்ணி ஏற்பட்டது செகண்ட் பால்கன் வார். இம்மீடியட் காஸ் ரொம்ப திடீர்னு ஒரு பெரிய சடனாக ஏன் இது ஏற்பட்டுச்சுன்ற மாதிரி கேட்டால் இம்மீடியட் உடனடி காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் புச்சரெஸ்டில் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ இது எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரஜீவோ, போஸ்னியான்ற நாட்டில் இருக்கக்கூடிய சரஜீவோன்ற இடத்துல இது வந்து நடந்துட்டுருக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம். On 28 June 1914 the Archduke Frank Ferdinand, nephew and heir to Franz Joseph, எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா-ஹங்கரி, ஆஸ்ட்ரியா-ஹங்கரியுடைய ராஜா எம்பரர், அவருடைய வாரிசு வந்து ஃப்ரான்ஸ் ஜோசப். இவருடைய ஃப்ரான்ஸ் ஜோசஃபுடைய நெஃப்யூனா மருமகன் தான் வந்து ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட். ஸோ இது என்ன ஆகுதுன்னா வாஸ் அசாசினேட்டட் பை பிரின்சிப் ஆஃப் போஸ்னியா செர்ப். ஸோ இவரை வந்து கொன்னுடுறாங்க. யாரை கொல்றாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்டை இப்போது கொன்னுடுறாங்க. யார்? போஸ்னியா செர்ப் அப்படிங்கிற அவங்க அமைப்பு வந்து அவங்கள கொன்னுடுது. அசாசினேட்னா கொல்றது. ஆஸ்திரேலியா saw this an opportunity to eliminate Serbia as an independent state. ஸோ ஆஸ்திரேலியா இப்போ என்ன பண்ணுச்சு, இது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு செர்பியாவை தனி நாடாக இப்போது பிரித்து விடுறதுக்கு இது ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு அவங்கள பிரித்து விட்டாங்க. ஜெர்மனி தாட் தட் இட் would strike first. ஸோ ஜெர்மனி வந்து இது சரியில்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது, பட் அப்படின்றாங்க. இட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் 1 August. ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ரஷ்யா மேலே போர் தொடுக்குது. எப்போனா ஆகஸ்ட் 1 வந்து போர் தொடுத்துடுறாங்க. ஜெர்மனி ஹேட் நோ குவாரல் வித் ஃப்ரான்ஸ். ஸோ ஜெர்மனிக்கும் இப்போ ஃப்ரான்ஸ்க்கும் சண்டையே கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் தி ஃப்ராங்கோ ரஷ்யன் அலையன்ஸ், ஜெர்மனி ஆர்மி விச் வாஸ் பிளானிங் அ வார் அகேன்ஸ்ட் போத் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா வாண்டட் டு யூஸ் தி அக்கேஷன் டு இட்ஸ் அட்வான்டேஜ். ஆனால் இப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அவங்க ஃப்ராங்கோ ரஷ்யா அலையன்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் மேலேயும் போர் தொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒரு சான்ஸை வச்சு இவங்க 2 பேர் மேலேயும் இப்போ போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா மேலே தான் வார், ஆனால் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் ஒன்றா இருக்கிறதுனால அவங்க மேலேயும் சேர்த்து போர் தொடுத்துட்றாங்க. த ஜெர்மன் வயலேட்டட் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ்ட் பிரிட்டன் டு என்டர் வார். ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா பெல்ஜியன் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுனால பிரிட்டனும் இப்போ வார்க்குள்ளே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. கோர்ஸ் ஆஃப் தி வார். ஸோ கோர்ஸ் ஆஃப் தி வார் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம காஸ் ஆஃப் தி வார் படித்தோம். காஸ் ஆஃப் தி வார்னால் ஏன் இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்ன காரணங்கள், அதுதான் படித்தோம். இப்போது வந்து இந்த செஷனில் கோர்ஸ் ஆஃப் தி வார் படிக்க போகிறோம். கோர்ஸ் ஆஃப் தி வார் அப்படின்னா வார் சமயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நமக்கு கோர்ஸ் ஆஃப் தி வாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வாரிங் கேம்ப்ஸ், போர் செய்யக்கூடிய அந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து இப்போ 2 கேம்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று சென்ட்ரல் பவர்ஸாக பிரிஞ்சுட்டாங்க, இன்னொன்று அலைஸாக பிரிஞ்சுட்டாங்க. சென்ட்ரல் பவர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, அலைஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரிங் நேஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2. ஸோ போர் செய்யக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இப்போ 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. இந்த சென்ட்ரல் பவர்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப், ஸோ இந்த சென்ட்ரல் பவரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா-ஹங்கரி, துருக்கி அண்ட் பல்கேரியா, இந்த 5 நாடுகள் இருக்குது. இட்டாலி விச் வாஸ் earlier with Germany and Austria has left. ஸோ இப்போ இட்டாலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அவங்கள விட்ட அது தனியாக வந்துருச்சு. ஆஸ் அர் attempt to recover Trentino in north east Italy. காரணம் என்ன அப்படின்னா இட்டாலி வந்து ட்ரென்டினோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவங்க கைப்பற்றணும்னு நினச்சாங்க, பட் முடியலை. அதனால் அவங்கள விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. when Italians lived in majority but remained as part and parcel of Austria-Hungary. ஆனால் அந்த ட்ரென்டினோ அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இட்டாலியன்ஸ் தான் அதிகமானவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான ஃபுல் பவர் வந்து கிடைக்கல. இன்னமும் ஆஸ்ட்ரியா-ஹங்கரியோட இதில் தான் இருந்தது. வாஸ் நாட் சப்போர்ட் பை ஜெர்மனி. ஸோ அந்த நாடு அவங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது ஜெர்மனி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சு. ஆஸ்ட்ரியா-ஹங்கரி தான் அதோட பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டதுனால இவங்க ஜெர்மனியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இட்டாலி ரிமைண்ட் அ நியூட்ரல் கண்ட்ரி when the war
broke out. ஸோ இப்போ போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்டாலி வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் ஈக்குவலாக இருந்தது, நியூட்ரலாக இருந்தது, யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி அது தனிச்சு நின்றுச்சு. பட் இட் டிசைடட் டு என்டர் தி வார் ஹோப்பிங் டு கெயின் தி டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். ஆனால் வாரில் வந்து அது பங்கு எடுத்துக்கணும்னு நினச்சது. எதுக்காக அப்படின்னா நார்த் ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளை இது கைப்பற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து போர்க்களத்துக்குள்ளே இறங்குது. Britain, France and Italy signed the secret Treaty of London in April 1915. ஸோ லண்டனில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. யார்? பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இட்டாலி 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன நடக்குதுன்னா, பை விச் இட்டாலி அக்ரி டு என்டர் தி வார் அகேன்ஸ்ட் தி சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இப்போ இட்டாலி வந்து சென்ட்ரல் பவர்ஸை எதிர்த்து போர் செய்கிறதுக்காக இவங்க ஒத்துக்கிறாங்க. எதுக்காக ஒத்துக்கிறாங்கன்னா, இன் ரிட்டர்ன் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் தி வார். இந்த போர் முடிஞ்ச உடனே இவங்க எந்தெல்லாம் நாடு, ஸோ இப்போ ட்ரென்டினோ கேட்டாங்க இல்லைங்களா இட்டாலி, ஸோ அந்த மாதிரி தேவையான நாடுகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த போர்க்களத்தில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டு இப்போது இட்டாலி வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸோட சேர்ந்துக்குச்சு. அவங்க சீக்ரெட்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து அலைஸ். ஸோ இவங்க செகண்ட் குரூப் இல்லையா. 9 ஸ்டேட்ஸ் தட் அப்போஸ் தி சென்ட்ரல் பவர்ஸ் வேர். இப்போ 9 நாடுகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ரொமானியா அண்ட் கிரீஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 9 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ரொமானியா அண்ட் கிரீஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் தி சென்ட்ரல் பவர்ஸ் இன் 1916 and 1917. ஸோ இப்போது ரொமானியா, கிரீஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் மேலே போர் தொடுக்குறாங்க 16ல் 17ல் ரெஸ்பெக்டிவ்லி. பட் பிளேட் லிட்டில் பார்ட் இன் தி வார். ஆனால் இவங்களுடைய பங்கேற்புன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொமானியாவும் கிரீஸும் தான் வந்து போருக்காக போர் தொடுத்தாங்க. ஆனால் இவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வாண்டட் த கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல். ஆனால் அமெரிக்க நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. போர் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன்ஸ். அண்ட் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 years the United States gave only moral support and valuable material aided to Britain and France. ஸோ மக்களுடைய கருத்து வந்து போர்க்களத்துக்கு போகக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டே இருந்ததுனால என்ன பண்ணாங்க, மாரல் சப்போர்ட் மட்டும் கொடுத்தாங்க. அதோடய போருக்கு இவங்க நேரடியாக போய் பங்கேற்கல. தேவையான எய்ட்ஸும் அந்த வார் எய்ட்ஸும் அந்த போர்க்கருவிகள் கூட பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கொடுத்து உதவிட்டு இருந்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆனால் இவங்க நேரடியாக போருக்கு போகலை. Tsar's abortive attempts for peace. ஸோ இப்போ சார்ஸ் அப்படிங்கிறவருடைய அட்டம்ஸ் என்ன இந்த பீஸ்க்காக, அமைதி நிலவரத்துக்காக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சார் நிக்கோலஸ் II ஆஃப் ரஷ்யா suggested தி பவர்ஸ் that they meet together to bring about an era of universal peace. ஸோ இப்போ ரஷ்யா நாட்டை சார்ந்த சார் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அமைதி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு. இன் ரெஸ்பான்ஸ் 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட். ஸோ இவர் கூப்பிட்ட மாதிரியே சரி நம்ம ரொம்ப அமைதியை காப்போம், போர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி. ஸோ அது 2 நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன் ஹாலண்டில் நடக்குது. 1899 ஒன்று நடக்குது, 1907 நடக்குது. ஸோ 2 பீஸ் கான்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா ஹாலண்டில் தான் நடக்குது. பட் இன் வெயின். ஆனால் அந்த 2 அமைதிக்கு உண்டான அந்த மீட்டிங்கும் என்ன ஆச்சு அப்படின்னா தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. ரஷ்யா ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் தி அலையன்ஸ். இப்போ ரஷ்யா நாடு யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அலையன்ஸுடைய குரூப்புக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ஏற்கனவே அவங்க அதில் தானே இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யா வந்து அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஆல்ரெடி இங்கே போரில் இறங்குனது யாருன்னா ரொமானியாவும் கிரீஸும் தான் இறங்குச்சு. ஆனால் இப்போ வந்து ரஷ்யா முடிவு எடுத்துச்சு இவங்க பக்கம் போர் செய்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். ஸோ இப்போது வெஸ்டர்ன் சைடு வந்து வார் நடக்க ஆரம்பிக்குது, ஃப்ரெஞ்சு பக்கமும் வார் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஜெர்மனி ஸ்டீம் ரோல்ட் அண்ட் ஸ்மாஷ்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னா பெல்ஜியமுடைய மக்களை வந்து இவங்க ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுமைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைட் ஆஃப் தி அலைஸ் த பேர்டன். இப்போது ஜெர்மனி ஒரு பக்கம் இருக்குது இல்லையா, பவர்ஸ் அவங்களுடைய சென்ட்ரல் பவர்ஸ் பக்கம் தான் ஜெர்மனி, அலைஸ் தான் வந்து இவங்க ஃப்ரெஞ்ச் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அலைஸும் இப்போ சென்ட்ரல் பவர்ஸும் சண்டை போடும்போது அந்த பக்கம் ஜெர்மனி இருக்காங்க. ஸோ அலைஸோடைய சண்டை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா த பேர்டன் ஆஃப் தி ஃபைட்டிங் ஃபெல் ஆன் ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஸோ போருடைய பேர்டனும் கஷ்டங்களும் யார் பக்கம் போய் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுடைய ஆர்மி பக்கமே மொத்த போரும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டு போச்சு. வித்தின் அ மந்த் பாரிஸ் சீம்ட் ஆல்மோஸ்ட் டூம்டு. ஸோ ஒரு சில மாதத்துக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாரிஸ் நகரம் முழுசாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு போர் வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. பேட்டில்ஸ் ஆஃப் டெரன்பர்க் அண்ட்
மீன்வைல் ரஷ்யா ஃபோர்ஸஸ் இன்வேடட் ஈஸ்ட் ப்ருஷியா. ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யாவுடைய அந்த ஆர்மியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட் ப்ருஷியா அப்படிங்கிற அந்த இடத்த வந்து கைப்பற்றுறாங்க. ஜெர்மனி டிஃபீட்டட் தம் இன் டெசிசிவ்லி. ஸோ உடனே இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, இவங்க போய் அதை ஈஸ்ட் ப்ருஷியாவை கைப்பற்றிட்டாங்க இல்லையா, இவங்க இப்போ மறுபடியும் ஜெர்மனி போயிட்டு ரஷ்யா மேலே போர் தொடுத்து அவங்கள வந்து தோற்கடிச்சிடுறாங்க. யார்? ரஷ்யாவை. இன் பேட்டில் ஆஃப் டெனன்பர்க் In the Battle of Tannenberg, Russia suffered heavy losses. ஸோ இந்த டெனன்பர்க் அப்படின்ற இடத்துல நடந்த இந்த போரில் யாருக்கு? ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த போரில் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இழப்புகள் வந்து சந்திச்சிருச்சு. எட் திஸ் காஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஹெல்ப் டு ரிலீவ் த ப்ரெஷர் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஸோ இந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் ஃப்ராண்ட்லேருந்து அதோடைய ப்ரெஷர்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துடணுன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. த ஃப்ரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அவுட் இஃபெக்ட்ஸ் டு டிரைவ் அவே தி இன்வேடட் ஜெர்மன்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ஆக்கிரமிப்புகள் ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடணும்னு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களால அது முடியல. பட் தி பேட்டில் ஆஃப் மார்ன் early September 1914. ஸோ இப்போ மார்ன் அப்படின்ற இடத்துலையும் பேட்டில் நடக்குது. பேட்டில்ஸ் ஆஃப் டெனன்பர்கில் ஜெர்மனி ஜெயிச்சிடுது. பேட்டில் ஆஃப் அந்த மார்ன் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய பேட்டிலில் செப்டம்பர் 1914 நடக்குது. த ஃப்ரெஞ்ச் சக்சீடட் இன் புஷிங் பேக் தி ஜெர்மனி. இப்போது ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியை வந்து தோற்கடிச்சிடுது. ஸோ அங்கே அவங்க ரஷ்யா தோற்று போச்சு, இங்கே வந்து ஜெர்மனி தோற்று போச்சு அந்த ஒரு போரில். பாரிஸ் வாஸ் தட் சேவ்டு. ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா பாரிஸ் நகரத்தை வந்து காப்பாற்றிக்க அவங்களால முடிஞ்சிச்சு. த பேட்டில் ஆஃப் மார்ன் இஸ் அ மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ பேட்டில் ஆஃப் வார் அப்படின்றது வந்து இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னாவே எந்த போர் ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் மார்ன் அப்படிங்கிற போர் தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னென்னா பெரிய குழி நோண்டிக்கிட்டு அந்த குழிக்குள்ளே பதுங்கி இருந்து இவங்க போர் செய்வாங்க. அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ். ட்ரென்ச்சஸ் அப்படின்றது ஒதுவில் டிச் மாதிரி இப்போ நம்ம தண்ணி கால்வாயை கட்டுவோம் இல்லையா தண்ணி போகிறதுக்காக, அந்த மாதிரி தான் அது குழிப்பள்ளங்கள் தோண்டியிருப்பாங்க. டக் பை ட்ரூப்ஸ் எனேபிள் சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். ஸோ இது வந்து குழி மாதிரி தோண்டி எடுத்திருப்பாங்க. இந்த சோல்ஜர்ஸ் வந்து இதை செஞ்சுருப்பாங்க. எதுக்காகனா இவங்க ரொம்ப சேஃபாக அங்கே நின்றுக்கிட்டு எனிமியுடைய பவர்லேருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழி தான் வந்து இந்த ட்ரென்ச். த டிப்பிக்கல் ட்ரென்ச் சிஸ்டம் இன் வேர்ல்டு வார் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 4 ட்ரென்ச் லைன்ஸ் ரன்னிங் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இப்போ இந்த ட்ரென்ச்சஸ் கொண்டு வந்ததுனால இந்த ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா வழி நெடுக்க ரொம்ப தூரத்துக்கு பேரலாக அப்படியே பக்கத்தில் நம்ம 2 லைன் பக்கத்தில் வரைஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த நாட்டுடைய குழி அந்த ஒரு பக்கமும் இன்னொரு நாட்டுடைய குழி அந்த பக்கமும் எவ்வளோ லாங்கில் இருந்துச்சோ அந்த நாடு இந்த எவ்வளோ லாங் இருந்ததோ ரெண்டுமே குழிகள் வந்து தோண்டிக்கிட்டு அவங்க போர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈச் ட்ரென்ச் வாஸ் டக் இன் அ டைப் ஆஃப் ஜிக்ஸாக். ஸோ ஒவ்வொரு ட்ரென்ச்சும் எந்த ஷேப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்ஸாக்கில் வந்து இந்த குழியை வந்து நோண்டியிருக்காங்க. ஸோ தட் நோ எனிமி ஸ்டாண்டிங் அட் ஒன் எண்ட் குட் ஃபயர் ஃபார் மோர் தென் அ ஃபியூ யார்ட்ஸ் டவுன் இட்ஸ் லென்த். ஸோ இதனால் இந்த ஜிக்ஸாக்கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த எனிமி ரொம்ப சில யார்ட்ஸ் கூட வந்து அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அது வந்து இருந்துச்சு. த மெயின் லைன் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வேர் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ அந்த ஒரு மெயின் லைன் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து மற்ற ட்ரென்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டு தி ரியர் பை அ சீரீஸ் ஆஃப் லிங்கிங். ஸோ ஒரு லிங்க் மட்டும் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே குழி மாதிரி நோண்டிக்கிட்டே போகாமல் அங்கங்கே குழிகள் அதெல்லாம் வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. த்ரூ விச் ஃபுட். ஸோ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு கனெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஃபுட்டு, அம்யூனிஷன்ஸ் அப்படின்னா போர்க்கருவிகள், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ்னால் புதுசாக போர்க்களத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள், மெயில்னா தகவல், அண்ட் ஆர்டர்ஸ் வேர் டெலிவர்ட். போர் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஒரு ஒவ்வொரு ட்ரென்ச்சும் லிங்க் பண்ணக்கூடிய அந்த லிங்க் இருந்தது இல்லைங்களா, அது மூலயமா எல்லாத்தையும் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The sheer quantity of bullets and shells flying through the air in the battle conditions of First World War compelled soldiers to burrow into the soil to obtain shelter and survive. ஸோ தொடர்ந்து புல்லட்ஸுடைய சத்தமும் தொடர்ந்து பாம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அடிக்கடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து இவங்களை அந்த ஒரு ட்ரென்ச்சுக்குள்ளேயே அந்த குழிக்குள்ளேயே தங்களை அப்படியே புதைச்சி இருந்துக்கிட்டே வந்து அவங்க போர் வந்து செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அவங்கள வந்து பத்திரமா அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சர்வைவ் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ட்ரென்ச்சுக்குள்ளேயே பதுங்கி இருந்து போர் செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு.
அடுத்து பேட்டில் ஆஃப் வெர்டன்ன்ற இடத்துல நடந்தக்கூடிய போர் என்ன ஆச்சு அப்படின்னா பிட்வீன் ஃபெப்ரவரி அண்ட் ஜூலை 1916 த ஜெர்மன்ஸ் அட்டாக்ட் வெர்டன். ஸோ ஃபெப்ரவரி ஜூலை 1916 அந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஜூலைக்குள்ளார இப்போ என்ன ஆகுதுன்னா ஜெர்மன் மறுபடியும் இப்போ வெர்டன் அப்படிங்கிற இதை வந்து அட்டாக் பண்ணுது. த ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் இந்த ஃப்ரெஞ்ச் லைன். ஸோ ஃப்ரெஞ்ச் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்ரஸ்ன்றது ஃபோர்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ட் தான் வந்து வெர்டன் அப்படின்ற இடத்துல இருந்து. ஸோ அது மேலே இப்போ இவங்க தாக்குதலை ஏற்படுத்திடுறாங்க. இந்த 5 month பேட்டில் ஆஃப் வெர்டன். ஸோ வெர்டன் வார் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 மாதம் நடந்துச்சு. 2 million men took part and half of them were killed. ஸோ இந்த போரில் வெர்டன் போரில் 2 million ஆட்கள் வந்து போர்க்களத்துக்கு வந்தாங்க. அதில் பாதிக்கு மேலே இறந்துட்டாங்க. The British offensive against Germans occurred நியர் த ரிவர் சோம். ஸோ இந்த பிரிட்டிஷ் மக்கள் வந்து இவங்க மேலே ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்ட் ஜெர்மனியை எதிர்த்து இவங்க பண்ணும்போது அது எங்கே நடந்துச்சு, பிரிட்டிஷும் ஜெர்மனி எப்போ எதிர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் சோம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. இந்த 4th month பேட்டில் ஆஃப் சோம் பிரிட்டன் லாஸ்ட் 20,000 men on the first day. ஸோ இப்போ 4வது மாதம் ஒரு பேட்டில் நடக்குது, இந்த சண்டை நடக்குது. அதில் என்ன ஆகுதுன்னா பிரிட்டன் நாட்டை சார்ந்த 20,000 மனிதன் ஒரே நாளில் அந்த போர் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேயே 20,000 மனிதர்கள் வந்து இறந்து போகிறாங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. ஸோ இப்போ இந்த பேட்டில் ஆஃப் வேர்டனில் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா வார் வந்து அலையன்ஸ்க்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க டிசைட் பண்ணுறாங்க. வார் இன் ஈஸ்டர்ன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரண்ட். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் பக்கமும் ரஷ்யன் ஃப்ரண்ட்லேயும் போர் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபிட்டட் தி ஆஸ்திரேலியன்ஸ். ஸோ ஈஸ்டர்ன் பக்கம் போயிட்டு ரஷ்யாவுடைய அந்த ட்ரூப் அவங்களுடைய ஆர்மிஸ் என்ன பண்ணுதுன்னா ஆஸ்திரியன்ஸை வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரஷ்யா கிட்ட. பட் தி ரஷ்யன்ஸ் வேர் இன் டர்ன் டிஃபீட்டட் பை தி ஜெர்மனி. அதே மாதிரி இப்போ ரஷ்யாவை யார் தோக்கடிக்கிறான்னு பார்த்தா ஜெர்மனி தோக்கடுது. ஆஸ்திரியன்ஸ் ஜெர்மனி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறவங்க சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ ரஷ்யா ஜெயிக்குது, ரஷ்யாவை ஜெர்மனி தோக்குது. ஸோ மாற்றி இவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. ஸோ ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி வந்து ரொம்ப அதிகமான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை. அதனால் நிறைய இழப்புகளை வந்து இவங்க சந்திக்க வேண்டியது இருந்தது. In 1917 the Tsarist regime in Russia was overthrown in a revolution. ஸோ இப்போ 1917 சாரிஸ்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி வந்து சுத்தமாகவே வந்து போயிடுச்சு. ஓவர்த்ரோன்னா மொத்தமாகவே அழிக்கப்பட்டுட்டாங்க. Russia wanted peace and consequently signed the Treaty of Brest-Litovsk 3 March 1980. ஸோ இப்போ வித் ஜெர்மனி. ஸோ இப்போ ரஷ்யா என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து அமைதி வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதனால் ஜெர்மனியோட என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக இவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ட்ரீட்டியுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் Brest-Litovsk அப்படிங்கிற அந்த ட்ரீட்டியில் இவங்க சைன் பண்ணுறாங்க. 3 March 1918 இது நடக்குது. ஆஃப்டர் திஸ் த பொசிஷன் ஆஃப் ஜெர்மனி பிகேம் ஸ்ட்ராங். ஸோ இப்போது ஜெர்மனிக்கு வந்து என்னாச்சு, ரஷ்யாவையே இவங்க வந்து வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு இவங்களுடைய பவர் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இட் அப்பியர்ட் ஆஸ் இஃப் தி அலைஸ் வேர் கோயிங் டு லாஸ். ஸோ இதனால் ஒரு யூகம் வந்துச்சு. என்ன யூகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைஸ் வந்து கண்டிப்பாக தோக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகம் ஏற்பட்டுருச்சு. However, US came to their rescue and played the final decisive role in crushing Germany. ஸோ இப்போ கடைசியாக இந்த போர்க்காலத்துக்குள்ளே யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை அலைஸ் பக்கம் தானே யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ யூஎஸ்ஏ இப்போ என்ன பண்ணுது, இவங்களோட ஹெல்ப்புக்கு வருது. ஒரு பெரிய முக்கியமான ஒரு ரோல் வந்து இவங்க வகிக்கிறாங்க. அந்த வாரில் ஜெர்மனியை இப்போ சுத்தமாக அழிச்சிடுறாங்க, க்ரஷ் பண்ணிடுறாங்க. மைனர் ட்ரேட்டர்ஸ் ஆஃப் வார்ஸ். ஸோ சின்ன இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நடந்த விஷயம். ஸோ இது சின்னதாக நடந்தக்கூடிய ஒரு விஷயம். மைனர் ட்ரேட்டர்ஸ் ஆஃப் வாரில் மிடில் ஈஸ்டில் என்ன நடக்குது அப்படின்னா துருக்கி ஆல்சோ ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ துருக்கின்ற நாடு வந்து சென்ட்ரல் பவர்ஸ் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது. தோ துருக்கி மெட் வித் இனிஷியல் சக்ஸஸ் அந்த அலைஸ் சஃபர்ட் ரிவர்சஸ். ஸோ இப்போ துருக்கி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா துருக்கி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருந்தது. அலைஸ் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிச்சு. பர்டிகுலர்லி இன் மெசபட்டாமியா அண்ட் கேலிபோலி. ஸோ மெசபட்டாமியான்ற இடத்துலையும் கேலிபோலி அப்படிங்கிற இடத்துலையும் தான் வந்து இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அல்டிமேட்லி துருக்கி வாஸ் டிஃபீட்டட். ஆனால் துருக்கி வந்து கடைசியாக இந்த மெசபட்டாமியும் கேலிபோலியும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிகினிங் ஸ்டேஜில் துருக்கியை ஜெயிச்சுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அலைஸ் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த துர்க்ஸ் ட்ரை டு அட்டாக் சூயஸ் கெனால். ஸோ இப்போ துருக்கி பீப்புள் எதை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனால். பட் வேர் ரிப்பல்ஸ்ட். ஆனால் அவங்கள வந்து அவங்க எதிர்த்து அமுச்சிடுறாங்க வெளியே. பிரிட்டன் அக்கர்ட் துருக்கி இன் ஈராக்
அண்ட் லேட்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் சிரியா. ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா துருக்கி மேலே இப்போ அட்டாக் பண்ணுது. எங்கெங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈராக்கில் பண்ணுறாங்க, பாலஸ்டீனில் பண்ணுறாங்க, அடுத்து சிரியா அப்படிங்கிற நேரத்துலையும் பிரிட்டனும் துருக்கியும் இப்போ மோதிக்கிறாங்க. In Arabia, taking advantage of the growing Arab nationalism, a revolt was engineered by the British agent. ஸோ இப்போ அரேபிய நாட்டில் வந்து நேஷ்னலிசம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நடந்துருது. என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு நாட்டு இது மேலே இருந்ததுனால இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஏஜென்ட் மூலயமா அங்கே ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுட்டுருக்கு. மத பிரச்சனை மாதிரி அந்த நாட்டுடைய பிரச்சனையை வந்து தூண்டி விட்டுருச்சாங்க. பிரிட்டன் அட்டாக் துருக்கி டைரக்ட்லி அண்ட் ட்ரை டு கேப்சர் கான்ஸ்டாண்டினோப்பிள். ஸோ இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுது, டேரெக்டாக போய் துருக்கியை தாக்குதல் பண்ணுது. தாக்கிட்டு அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை வந்து இவங்க கைக்கு எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிடுறாங்க. பட் தி துர்க்ஸ் புட் அப் அ பிரேவ் ஃபைட். ஆனால் இப்போது துர்க் பீப்புள் வந்து விட்டு கொடுக்காம ரொம்ப தைரியமான ஒரு போர் வந்து பிரிட்டன் நாட்டை எதிர்த்து போடுறாங்க. இந்த ஃபார் ஈஸ்ட். ஸோ ஃபார் ஈஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா சைனா ஆல்சோ ஜாயின் தி அலைஸ். ஸோ இப்போ அலைஸ்க்கு இன்னொருத்தர் யார் வந்து ஏற்கனவே அவங்க 9 ஸ்டேட் தானே அலைஸ், இப்போ சைனாவும் வந்து சேர்ந்துக்குது. ஜப்பான் இஸ் ஏபிள் டு கேப்சர் தி ப்ரொவின்ஸ் ஆஃப் கியாச்சவ் given by the Germans to China in the province of ஷான்டங். ஸோ ஷான்டங் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கியாச்சவ் அப்படிங்கிற இடத்த வந்து யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஜப்பான் வந்து கேப்சர் பண்ணிக்குது. ஸோ ஜப்பான் கேப்சர் பண்ணதுனால கேப்சர் தி ப்ரொவின்ஸ் ஆஃப் கியாச்சவ் given by ஜெர்மனி. ஏன்னா இப்போது ஜெர்மனி நாட்டுக்காரங்க வந்து சைனாக்கு அந்த இடத்த கொடுக்குறாங்க. இந்த இடம் கியாச்சவ் அப்படிங்கிற இடத்த ஜெர்மனி நாட்டுக்காரங்க சைனாக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து இப்போ ஜப்பான் கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. There was no war in the Far East. ஆனால் ஃபார் ஈஸ்ட்டில் பெரிய போர்கள்லாம் எதுவும் அங்கே நடக்கலை. ஜப்பான் மேட் யூஸ் ஆஃப் தி அக்கேஷன் டு த்ரெட்டன் சீனா இன்டு சீசிங் வேல்யூபிள் கன்செஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ். ஸோ இதை பயன்படுத்தி ஜப்பான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சைனாவை மிரட்டி பார்த்து தன்னுடைய வேல்யூ என்ன அப்படின்றத அதுக்கு சொல்ல முற்பட்டுருச்சு. இந்த பால்கன்ஸ். ஸோ போர்க்காலத்தில் பால்கனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆர்மி இன் கோஆர்டினேஷன் வித் பல்கேரியா கிரஷ்ட் செர்பியா. ஸோ இப்போ ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, பல்கேரியா இந்த 3 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, செர்பியான்ற நாட்டை வந்து அழிச்சிடுறாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ஸோ இப்போ செர்பியா யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு சுத்தமாக போயாச்சு. ரொமானியா வாட்ச் த கோர்ஸ் ஆஃப் தி வார் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின் தி அலையன்ஸ். ஸோ ரொமானியா இதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அலையன்ஸோட இவங்க சேர்ந்துடுறாங்க ஆகஸ்ட் 1916. ரொமானியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரியோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஸோ இப்போ ரொமானியாவும் யாரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஜெர்மனுடைய கண்ட்ரோலுக்கு இப்போ ரொமானியாவும் போயாச்சு. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஆக்கிரமிப்புகள்லாம் என்ன ஆச்சு, அதோடைய ஃபேட்னா அதோடைய விதி என்னென்ன ஆச்சு அப்படின்னா த ஜெர்மன் காலனிஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வேர் ஆல்சோ அட்டாக் பை தி அலைஸ். ஸோ அலைஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, அலைஸ் கேம்ப் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டும் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த காலனிஸ் இருந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் தீஸ் காலனிஸ் வேர் குவைட் ஃபார் ஃப்ரம் ஜெர்மனி தே குட் நாட் ரிசீவ் எனி இமீடியட் ஹெல்ப். ஸோ இந்த காலனிஸ் வந்து ஜெர்மன் நாட்டை விட ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால உடனடியாக எந்த ஹெல்ப்பும் அவங்களால கொண்டு வர முடியலை. அண்ட் தேர்ஃபார் சரண்டர் டு த அலையன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த காலனிஸ் எல்லாம் இப்போ அலையஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாங்க. இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்திரேலியன் ஆன்ஸ்லாட். ஸோ இப்போ இட்டாலி வந்து ஆஸ்திரேலியாவுடைய இதுக்கு இரையாயிடுறாங்க. இட்டாலி ஃபார்ம்லி ஜாயின் தி அலைஸ் இன் தி வார் இன் மே 1916. ஸோ 1916 இட்டாலி இப்போ போயிட்டு அலைஸோட சேர்ந்து போரில் இறங்குறாங்க. இட்டாலியன்ஸ் ஒரு ஃபைட்டிங் வித் தி ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் கண்டினியூ டு சஸ்டைன் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இட்டாலி யாருக்கிட்ட டேரெக்டாக ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியன்ஸுடைய ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் தன்னை பத்திரமா பாதுகாத்துக்கணுன்ற ஒரு விஷயம் ஒரு அவேர்னஸோடய அவங்க இருக்காங்க. ஆனால் when the Germans came to Austria's help, ஜெர்மனி எப்போ ஆஸ்திரியாவோட ஹெல்ப்புக்கு வந்துச்சோ இட்டாலி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜெர்மன் வந்தோடனே இட்டாலியோட மொத்த பவர்ஸும் போயிடுச்சு. சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரி. ஸோ இப்போ சென்ட்ரல் பவர்ஸுடைய அந்த வெற்றிகள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைட் பெல்ஜியம் அண்ட் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த போரெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா பெல்ஜியம் அப்படிங்கிற நாடும் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த நார்த் ஈஸ்ட், போலாண்ட், செர்பியா, ரொமானியா இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. த எபி சென்டர் ஆஃப் தி ஸ்ட்ரகிள் வாஸ் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் சீஸ். ஸோ இவங்க மெயினாக போர்கள் நடந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேயும் கடல்லையும் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆஸ் தி அலைஸ் கண்ட்ரோல் த சீ ரூட் தி கட் ஆஃப் தி சப்ளை ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ரீச்சிங் த சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இப்போ அலைஸ் தான் வந்து இந்த கடல் வழியை வந்து அலைஸ் உடைய கண்ட்ரோலில் தான் இருந்ததுனால என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனி நாட்டுக்கு போகக்கூடிய இந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கு
நாடுகளுக்கெல்லாம் போகக்கூடிய சாப்பாடு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. இந்த வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்ட்ரியா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சஃபர்ட் ஃப்ரம் ஹங்கர் அண்ட் ப்ரைவேஷன். ஸோ இவங்க வந்து கடல் வழியாக அவங்களோட சாப்பாடு மற்ற மெட்டீரியல்லாம் அனுப்பாமல் விட்டதுனால ஜெர்மனி நாட்டிலையும் ஆஸ்திரேலியா நாட்டிலையும் இப்போ மக்கள் பெண்களும் குழந்தைகளையும் சாப்பாடு இல்லாமல் எல்லா தேவைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பசியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜெர்மனி நாட்டை சார்ந்தவங்களும் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவங்களும். ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை ஏர். ஸோ இப்போ ஜெர்மனிக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. கடல் வழியாக வரக்கூடிய அந்த இதை தானே நீ கட் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ இவங்க டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, ஏரில் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை ஏர் அப்படின்னா ஏர்ஃபோர்ஸில் வான்வெளி சண்டை வந்து இப்போ மூண்ட ஆரம்பிச்சிச்சு. பாம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன். ஸோ அப்படியே மேலே ஏரோப்ளைன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லண்டன் மேலே பாம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளேசஸ் வேர் தேவேர் மேஜர் ஃபேக்ட்ரிஸ். லண்டனில் எங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சோ அது மேலெல்லாம் இப்போ பாம்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு ஜெர்மனி. லேட்டர் ஏரோப்ளைன்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் டார்கெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் வந்து இவங்க தாக்குதல் ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த ஜெர்மன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைட்ஸ் ரிசார்ட்டட் டு யூஸ் இட். ஸோ இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுது, பாய்சன் கலந்த அந்த கேஸை வந்து பாம்ஸ் மூலயமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இதை எதிர்த்து போராடக்கூடிய இங்கிலாந்து நாடும் இதே தப்பை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போர்க்களத்தில். நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு தி வார். ஸோ இப்போது வான்வெளியில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் வழியாக, அதாவது நேவி ஃபோர்ஸஸ்லாம் இப்போ சேர்ந்து போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வந்து போர் களத்தில் டைரெக்டாக இறங்குறாங்க. இன் 1916 நேவல் பேஸ் பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட் ஹேட் டேக்கன் பிளேஸ் இன் தி நார்த் சி. ஸோ நார்த் சீயில் பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு போர் வந்து நடக்குது 1916. த பிரிட்டன் வந்து பேட்டில். இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடு தான் வந்து ஜெயிச்சிச்சு. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் தேர் சப்மரைன் வார்ஃபேர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீர்மூழ்கியில் போயிட்டு சண்டை போடுறத வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த க்ரூசர்ஸ் வென்ட் ரோமிங் அபவுட். ஸோ அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் அவங்களுடைய போர்க்கப்பல்களும் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கங்கே சுற்றிக்கிட்டு சண்டை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்ஃபரிங் வித் தி ஷிப்பிங் ஆஃப் தி அலையன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலையன்ஸோட ஷிப்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் போய் தலையிட்டு அவங்களெல்லாம் போய் தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த ஜெர்மனி. One of these was the famous Emden which bombarded Madras. ஸோ அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்டன் அப்படிங்கிற ஒரு கப்பல். ஸோ அது எங்கே வந்து இதாச்சு அப்படின்னா மெட்ராஸில் வந்து அது பம்பார்ட் ஆகிடுச்சு. As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1917 that they would sink even neutral ships in certain waters. ஸோ இதில் பயங்கர கோவம் வந்துட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஜெர்மனி என்ன பண்ணுது, சொல்லுது, ப்ரொக்ளைம்னா சொல்லுது 1917 சொல்லுது, நியூட்ரல் ஷிப்ஸை கூட நாங்கள் வந்து மூழ்க செஞ்சுருவோம். அதாவது போர்க்கள் செய்யாத ஆர்டினரி ஷிப்ஸ் இருக்குது, அப்புறம் சண்டைக்குள்ளே இறங்காத ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கூட நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. திஸ் meant that all ships in Britain waters, whether owned by countries involved in the war or not, would be targeted for German submarines. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த கப்பல்கள் அது போர் பண்ணலையோ இப்போ ஜெர்மனியுடைய சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல் அது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படிங்கிறத மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லுசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் டார்பிடோட் பை தி ஜெர்மன் சப்மரைன். ஸோ இப்போ ஜெர்மன் சப்மரைன் என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா நாட்டை சார்ந்த லுசிட்டானியா அப்படிங்கிற கப்பலை இப்போ இவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ரிசென்ட்மெண்ட் இன் தி USA. ஸோ இதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருது யூஎஸ்ஏல. அண்ட் பிரசிடென்ட் வில்சன் டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் ஜெர்மனி in 1917. ஸோ இப்போ யூஎஸ்ஏக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே பிரசிடென்ட் வில்சன் இருக்கார் அந்த சமயத்தில். அப்போ அவர் என்ன பண்ணார், ஜெர்மன் மேலே டைரெக்டாக போர் தொடக்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார் ஏப்ரல் 1917. அமெரிக்கன்ஸ் என்ட்ரி வித் இஸ் எனார்மஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைடு விக்ட்ரி அ ஃபார்கான் கன்க்ளூஷன். ஸோ இப்போ அமெரிக்கா என்ட்ரி ஆன உடனே, ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அமெரிக்கன்ஸுடைய படைகள் அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால அலையன்ஸ் வந்து இப்போது வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கன்க்ளூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஜெர்மன் சப்மரைன்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ். ஸோ ஜெர்மனுடைய அந்த சப்மரைன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு வார்ஃபேஸாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் 1917 அபவுட் 600 மர்ச்சன்ட் ஷிப்ஸ் வேர் சங்க். ஸோ மார்ச் 1917 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 600 மர்ச்சன்ட் ஷிப்ஸ்னால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஜெர்மன் சப்மரைன் என்னாச்சு, முழுகடிச்சிச்சு. அத்தனையும் இவங்க அழிச்சிட்டாங்க அந்த போரில். த ஆர்மடைஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ். ஸோ இங்கே ஆர்மடைஸ் அப்படின்றது வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், பீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், அந்த ட்ரீட்டி. ஜெர்மனி அல்டிமேட்லி சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. ஸோ வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டே இருக்கும்போது 1918 ஜெர்மனி வந்து சரணடைஞ்சிட்டாங்க. தி ஆர்மடைஸ் டுக் இஃபெக்ட் ஃப்ரம் 11 நவம்பர் 1918. ஸோ அந்த போர் ஸ்டாப் ஆனது எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு அக்செப்ட் ஹார்ஷ் டேர்ம்ஸ் பை தி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அட் ஹோம். ஸோ ஜெர்மனி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து ரொம்ப கடினமான ஒரு இதில் வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க. வித் தி அப்டிகேஷன் ஆஃப் தி கெய்சர். அப்டிகேஷன் அப்படின்னா ரிசைன் பண்ணணும், கெய்சர் அப்படிங்கிறவங்கள ரிசைன் பண்ண வச்சு அந்த ஜெர்மனி மேலே இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷான சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. த பீஸ் கான்ஃபரன்ஸ் ஓப்பன் இன் பாரிஸ் இன் ஜான்வரி 1919. ஸோ 1919 ஜான்வரியில் பீஸ் கான்ஃபரன்ஸ் தான் அமைதிக்கு உண்டான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது பாரிஸில். 2 months ஆஃப்டர் த சைனிங் ஆஃப் தி ஆர்மடைஸ். ஸோ 2 மாதம் கழிச்சு இப்போ நவம்பர் 11 1918 தான் வந்து ஆர்மடைஸ் சைன் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு பீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்குது. எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து நடக்குது 2 மாதம் கழிச்சு. உட்ரோ வில்சன் யுஎஸ்ஏ சார்ந்தவர், லியார்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாண்டை சார்ந்தவர், அண்ட் கிளிமெண்ட் கியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இந்த 3 நாடுகளை சேர்ந்த இவங்க பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் தி டெலிபரேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு ட்ரீட்டி சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம, இந்த ஒரு பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, அதில் சில முடிவுகள் எடுத்தாங்க. அந்த முடிவுகளை தான் டெலிபரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதில் இவங்க 3 பேரும் முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்கிறாங்க. ஃபேஸ்ட் வித் த்ரெட் ஆஃப் அ ரெனியூட் வார், தி ஜெர்மனி கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ்டு டு அக்ரி டு டேர்ம்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகிருப்போது, ரெனியூட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருப்போது அப்படிங்கிற ஒரு பயத்தினால ஜெர்மனி கவர்மெண்ட் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ண வச்சாங்க, ஒத்துக்க வைக்கிறாங்க. என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றது வருது. ஆன் 28 June 1919 the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles அப்படிங்கிற ஒரு இடத்துல, Hall of Mirrors அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்த அமைதிக்கு உண்டான ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. 28 June 1919 நடக்குது இந்த விஷயம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டியில் இவங்க சைன் பண்ண இந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் ஸ்டார்டிங் தி வார். ஸோ ஜெர்மனி தான் வந்து இந்த போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெர்மனி தான் சொல்லிட்டு அவங்க மேலே பழி விழுந்தது. அண்ட் தேர்ஃபோர் வாஸ் டு பே ரிப்பாரேஷன்ஸ் ஃபார் தி லாஸஸ் சஃபர்ட். ஸோ அதனால் இவங்க தான் போர் ஆரம்பித்ததுனால போர்க்காலத்தில் நடந்த எல்லா லாஸும் வந்து இவங்க தான் வந்து காம்பன்சேட் பண்ணணும், அதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு டேர்ம்ஸ் வந்து போடுறாங்க. தி ரிப்பாரேஷன் கமிஷன் செட்டப் ஃபார் டிசைடிங் தி காம்பன்சேஷன். ஸோ இப்போது அதுக்குன்னு ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, எவ்வளோ காம்பன்சேஷன் வந்து இவங்க கட்டணும், எவ்வளோ பணம் வந்து இவங்க செலுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து இந்த காம்பன்சேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டிசைட் பண்ணுறாங்கன்னா 6,600 மில்லியன் பவுண்ட்ஸை வந்து பே பண்ண சொல்கிறாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பே பண்ணுங்கள் அப்படின்னு பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறாங்க. ஸோ 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஜெர்மனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வாஸ் டைரக்டட் டு பே வார் இன்டெம்னிட்டி. சென்ட்ரல் பவர்ஸில் இருந்த அந்த குரூப்பில் இருந்த அவங்களுக்கு எல்லாருமே வந்து காம்பன்சேஷன் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூலை வந்து கொண்டு வராங்க. த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh men. ஸோ ஜெர்மன் ஆர்மியில் வந்து 1,00,000 ஆட்கள் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வராங்க. ஸ்மால் நேவி வாஸ் அலவுட். ஒரு சின்ன நேவி, அதாவது கடற்படை வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அலோவ் பண்ணுறாங்க. பட் தேர் வேர் டு பி நோ சப்மரைன்ஸ் அண்ட் நோ ஏர்ஃபோர்ஸ். ஆனால் சப்மரைன்ஸும் இருக்கக்கூடாது, ஏர்ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது. நேவி இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே திணிக்கிறாங்க. த யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் ஃபார்பிடன். ஸோ ஆஸ்ட்ரியாவும் ஜெர்மனியும் ஒன்றா சேரணும் அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒத்துக்கலை. அண்ட் ஜெர்மனி வாஸ் டு அக்னாலேஜ் அண்ட் ரெஸ்பெக்ட் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியாவை வந்து தனியாக விட்டுறணும், அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்டியில் சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிவ் அப் ஆல் தி ரைட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் ஓவர் ஹர் ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ் தி அலைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி எந்தெந்த இதெல்லாம் வச்சுருந்ததோ தன்னோட கையில், ஓவர்சீஸ்ன் போது அந்த
கடலுடைய கண்ட்ரோல் எங்கெல்லாம் வச்சுருந்ததோ அதை அந்தந்த நாடுகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் தி லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ எல்லா ஜெர்மனி காலனிஸ் இவங்க அங்கங்கே ஆக்கிரமிப்புகள் வச்சுருந்தாங்களே, வெவ்வேறு இடங்கள்ல எல்லாம் ஆக்கிரமிப்பு வச்சுருந்தாங்களே, அது எல்லாமே இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவுடைய கையில் வந்து இப்போ வந்துருச்சு, அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு எல்லாமே. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் தி ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டாவ்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் புச்சரெஸ்ட் பல்கேரியா. ஸோ பல்கேரியாக்கிட்டையும் ரஷ்யாக்கிட்டையும் இப்போ ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அது என்னென்னா, ரஷ்யாவோட போட்ட அக்ரிமெண்ட் பேர் வந்து பிரெஸ்ட் லிட்டாவ்ஸ் அண்ட் பல்கேரியாவோட போட்ட அக்ரிமெண்ட் வந்து புச்சரெஸ்ட். அல்சேஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். ஸோ அல்சேஸ் லொரைன் அப்படிங்கிற இடத்த வந்து ஃப்ரான்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்டோனியா, லாட்வியா அண்ட் லித்தோனியா வேர் டு பி இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த 4 நாடுகளை வந்து ரஷ்யன் டெரிட்டரிஸ்லேருந்து இண்டிபெண்ட்டாக விட்டுட்டாங்க. அதாவது சுதந்திரமாக அந்த நாடுகளை வந்து தனிச்சு விட்டுட்டாங்க. நார்தன் செலஸ்விங் வாஸ் given to Denmark and some small districts to Belgium. சில நார்தன் செலஸ்விக் மட்டும் டென்மார்க்கு கொடுத்துட்டு மீதி சின்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து பெல்ஜியம்க்கு கொடுத்துட்டாங்க. போலாண்ட் வாஸ் recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig. ஸோ இப்போ போலாண்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த பால்டிக் அப்படிங்கிற ஒரு இதோட ஜெர்மனியோடைய போர்ட், அது பால்டிக் காரிடாரை வந்து ஜெர்மனி போர்ட் டான்சிங்கோட இப்போ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. விச் வாஸ் டு பி அ ஃப்ரீ சிட்டி அண்டர் தி ஆஸ்பீஷியஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய கண்ட்ரோலில் அது ஒரு ஃப்ரீ சிட்டியாக இருக்கணும், அது டான்சிங் அப்படின்றது ஃப்ரீ சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க. அதுவுமே வந்து ஜெர்மனியோடைய போர்ட் தான். ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை தி அலைஸ். ஸோ ரைன்லேண்ட் அப்படிங்கிற இடத்த வந்து அலைஸுக்கு கொடுத்துடணும், அந்த அலைஸ்க்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்றாங்க. த ஏரியா ஆன் தி ஈஸ்ட் பேங்க் ஆஃப் தி ரைன் வாஸ் டு பி மிலிட்டரைஸ்ட். அதே மாதிரி அந்த ரைன் என்ற ரிவருக்கு ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய இதில் வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் இருக்குது. அதில் அந்த மிலிட்ரி கண்ட்ரோலில் இருந்தது எல்லாமே டீமிலிட்டரைஸ் பண்ணிடணும், மிலிட்ரி கண்ட்ரோலில் அதை வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரீட்டியில் எழுதியிருக்காங்க. President Wilson laid down his 14 points which was to be followed by the allies. ஸோ President Wilson என்ன பண்ணுறாரு அப்படின்னா 14 பாயிண்ட் வந்து கொடுக்குறாரு. எல்லா அலைஸ் நாடுகளும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. The most important one he highlighted was the need for a general association of nations. ஸோ முக்கியமான அவர் சொன்னக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் 14 பாயிண்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அஃபோர்டிங் மியூச்சுவல் கேரண்டிஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய நாடு அவங்கவுங்க பொலிட்டிக்கல் வைஸை வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகக்கூடிய வகையில் இருக்கணும். அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி டு கிரேட் அண்ட் ஸ்மால் ஸ்டேட்ஸ் லைக். ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்டேட்டோ பெரிய ஸ்டேட்டோ அதுக்கு உண்டான இன்டெகிரிட்டி வந்து கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஒரு அசோசியேஷன் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவர் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. ஒன் ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரஷ்யா. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ரஷ்யாவுக்கு சம்மந்தப்பட்டது என்னென்னா, ஃபார் தி இண்டிபெண்டன்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டை அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் நேஷன்ஸ் பாலிசி அண்ட் அசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஆஃப் எவ்ரி கைண்ட் தட் ஷி மே நீட் ஆர் டிசைர். ஸோ ரஷ்யாவுக்கு தேவையான எல்லா ஆசைகளும் தன்னுடைய எல்லா தேவைகளும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் சொன்னார் அவருடைய அந்த 14 பாயிண்ட்ஸில். ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் பீஸ் செட்டில்மெண்ட். இப்போது இந்த பீஸ் செட்டில்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய்லஸ் பண்ணாங்கன்னா, ஸோ அதனை பற்றின ஒரு கிரிட்டிசிசம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை என்னென்னு பார்க்கலாம். த டெஃபீட்டட் பவர்ஸ் வர் ஆப்சென்ட் ஃப்ரம் நெகோஷியேஷன்ஸ். ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் வந்து தோத்துச்சோ அவங்களெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் அவங்க கேர் பண்ணவே இல்லை. த பீஸ் செட்டில்மெண்ட் டிக்டேட்டட் ஒன் வாஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் டு த விக்டர் பிலாங் த ஸ்பாயில்ஸ் அண்ட் தி அலைஸ் ஆர் தி விக்டர்ஸ். ஸோ இந்த பீஸ் செட்டில்மெண்ட்னு இவங்ககிட்ட சைன் வாங்கினாங்க இல்லைங்களா, அது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருந்தது. அது என்னென்னா, விக்டர் பிலாங்ஸ் த ஸ்பாயில்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணாங்களோ அவங்களுக்கு சம்மந்தம் அந்த அலைஸ் வந்து விக்டர்ஸ். ஸோ இங்கே யார் விக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைஸ் தான் வந்து விக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் த பிரின்சிபல். ஸோ சுய மரியாதை, இது அப்படின்றது தான் பிரின்சிபல், விச் வாஸ் ஒன் ஆஃப் தி 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் உட்ரோ வில்சன். ஸோ இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உட்ரோ வில்சன் சொன்ன 14 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வந்து இது ஃபார் ரீஸ்டோரிங் பீஸ். ஸோ அமைதியை கொண்டு வரதுக்காக அவர் சொன்ன ஒரு பிரின்சிபல் வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்ளை டு ஆல் தி பீப்புள்ஸ் எக்ஸப்ட் தி ஜெர்மனி. இந்த
இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்றது அதை தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய நாட்டை அமைச்சிக்கணுன்றதா செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஜெர்மனிக்கு இல்லையாமா, ஜெர்மனிக்கு இல்லாமல் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இது பொருந்தும், ஆனால் ஜெர்மனிக்கு மட்டும் இது கிடையாது. ஏன்னா அந்த மிலிட்ரி உள்ள வச்சுருக்கணும், அங்கே பேங்க்கில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு வந்துடணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போடும்போது அவங்களுக்கு அந்த உரிமையை வந்து கொடுக்கல. தி ரிப்பேரேஷன் ஆஃப் 6,600 million pounds were beyond Germany's capacity to pay. ஸோ ஜெர்மனிக்கு கொடுத்த அந்த காம்பன்சேஷன் பே பண்ணாங்க இல்லைங்களா, அந்த காம்பன்சேஷன் வந்து இவங்களால கட்ட முடியாத ஒரு சூழலில் வந்து ஜெர்மனி வந்து இருக்குது. ஜெர்மனி வாஸ் வீக்கெண்ட். ஸோ ஜெர்மனி போர்லேயே ஏற்கனவே ரொம்ப இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய பவர் வந்து இப்போ ரொம்ப வீக் ஆகிடுச்சு, பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி. பொலிட்டிக்கல் வைஸையும் அவங்க வீக் ஆகிட்டாங்க, பண விஷயத்துலையும் அவங்க ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் தி லார்ஜ் ரஷ்யன் அண்ட் ஆஸ்ட்ரோ-ஹங்கேரியன் எம்பையர்ஸ் ஆன் ஹர் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர், ஷி வாஸ் நவ் பார்டர்ட் பை ஸ்மால் வீக் அண்ட் நியூ ஸ்டேட்ஸ். ஸோ நார்தர்ன் பக்கம் ஈஸ்டர்ன் பார்டரில் அவங்களுக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யனும் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது, பெரிய ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் அது வந்து இப்போ இல்லை. இவங்களை சுற்றி இப்போ ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேட்ஸும் ரொம்ப வீக்கான ஸ்டேட்ஸ் மட்டும் அவங்க பக்கம் விட்டுருக்காங்க. மீதி எல்லாம் பவசியும் அவங்க வந்து எடுத்துடுறாங்க அவங்கள்ட்ட இருந்து. வில்சன் பெட்ரேட் த ஜெர்மன். ஸோ உட்ரோ வில்சன் என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனியை வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. ஜெர்மனியும் காட்டி கொடுக்குறாங்க, ஆஸ்ட்ரியன்ஸையும் காட்டி கொடுத்துறாங்க. அண்ட் ஆஸ்ட்ரியன்ஸ் டு ஹூம் ஹி ஹேட் மேட் ப்ராமிசஸ். ஸோ இவங்க 2 பேருக்கும் ப்ராமிஸ் பண்ண அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வில்சன் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க காட்டி கொடுத்துறாங்க. பெட்ரேட் அப்படின்னா காட்டி கொடுக்குறது. இன் 1920 the யுனைடெட் ஸ்டேட்ஸ் டுக் டு அ பாலிசி ஆஃப் ஐசோலேஷன். ஸோ 1920 என்ன பண்ணுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுது, நாங்கள் தனிச்சு நின்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாலிசி ஆஃப் ஐசோலேஷனாக தனியாக நிற்கிறது. ஸோ நாங்கள் தனிச்சு நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. when the Senate refuses to ratify the Treaty of Versailles, only a ஸோ இப்போ இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் வந்து சைன் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ வந்து சினேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இதில் சைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த சினேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இது வந்து சொல்லுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் தனியாக இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தனிச்சு நிற்கிறாங்க. ஒன்லி அ கிரேட்லி வீக்கெண்ட் ஃப்ரான்ஸ் வித் தி குவாலிஃபைடு சப்போர்ட் ஆஃப் பிரிட்டன் வாஸ் லெஃப்ட் டு ஃபேஸ் ஜெர்மன்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த். ஸோ இப்போது ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி வீக் ஆகிடுச்சு அந்த போரில். ஃப்ரான்ஸுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போது ஜெர்மனியோட சேர்ந்து சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க யுஎஸ். இட்டாலி வாஸ் மச் டிஸப்பாயிண்டட் அட் தி பீஸ் செட்டில்மெண்ட். ஸோ இவங்க செஞ்ச இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இட்டாலி ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவராக எதுவுமே நடக்கல, அதனால அவங்க ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. Despite suffering heavily, she was given merely small places such as Trieste, Istria and South Tyrol. ஸோ நிறைய சஃபரிங்ஸ் வந்து இட்டாலி ஃபேஸ் பண்ணுச்சு. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன நாடுகளை மட்டும்தான் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொடுத்தாங்க. The population of Europe was so mixed that it was impossible to draw up clear national frontiers with ethnic homogeneity. ஸோ இப்போ யூரோப்புடைய அந்த பாப்புலேஷன் வந்து எல்லாம் இப்போது யூரோப் ஃபுல்லாக மற்ற எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து என்ன ஆச்சுன்னா மிக்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களால அதை வந்து ரொம்ப கிளியராக இந்த பார்டரில் இவங்க அந்த பார்டரில் அவங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கொண்டு வரவே முடியலை. ஸோ சேமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து வந்துச்சு. அதாவது ஹோமோஜெனிட்டி அப்படின்னா சேமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. ஃபைனலி த செட்டில்மெண்ட் கிரியேட்டட் மெனி நேஷ்னல் மைனாரிட்டிஸ் வித்தின் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன மைனாரிட்டிஸ் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க பிரிக்கும் போது countries gave promises to respect the rights of minorities. ஸோ இந்த மாதிரி நிறைய மைனாரிட்டிஸ் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குலாம் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வந்து அந்த நாடுகள் வந்து செஞ்சாங்க அந்த ட்ரீட்டியில். பட் ஆஃபன் ரிலேஷன்ஸ் டர்ன் பிட்டர். ஆனால் அடிக்கடி என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. Separate treaties were drawn up and signed with the allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. ஸோ இவங்க 4 நாடுகளோட என்ன பண்ணாங்கன்னா தனித்தனியாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து வாங்கிட்டாங்க. The treaty with Turkey, ஸோ துருக்கியோட ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் செவரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ அக்செப்டட் பை தி சுல்தான் ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பாஷா அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த ட்ரீட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா முஸ்தஃபா கெமல் பாஷாவும் அவருடைய ஃபாலோவர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து தடை பண்ணிடுறாங்க, முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தென் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, ஏன் இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெஃப்ட் அ டீப் இம்பேக்ட் ஆன் யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்னாச்சுன்னா இந்த ஐரோப்பியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டிலையும் அந்த அவங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்களுடைய அந்த நாடுகளோட பிரிப்பு நிறைய விஷயங்களை வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு.
Through conscriptions and through air raids, the war had involved and affected far more of the population than in the past. ஸோ இதுக்கு முன்னாடி ஏற்படாத ஒரு பெரிய ஒரு இழப்பு, மனித இழப்பு, பொருள் இழப்பு எல்லாமே வந்து இது நடந்துச்சு. ஏன்னா இவங்க ஏர்லேயும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க, வாட்டர்லேயும் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் இது ஒரு பெரிய பேர் இழப்பை வந்து இவங்க சந்திச்சாங்க ஐரோப்பியன் காண்டினென்ட்டில். In the whole of the previous century, from the Napoleonic Wars to Balkanic War of 1912-1913, Europe had lost fewer than 4.5 million men. ஸோ நெப்போலியன் வார்லேருந்து தொடங்கி பால்கன் வார் வரைக்கும் 1912 1913 வரைக்கும் நடந்த இந்த வாரில் அவங்க எவ்வளோ மக்களை இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 மில்லியன் ஆண்களை வந்து அவங்க இழந்துட்டாங்க. ஆனால் இப்போது இந்த வேர்ல்டு வார் 1ல் 8 மில்லியன் ஆட்கள் வந்து இறந்துடுறாங்க 4 வருஷத்தில். while more than twice as many were wounded. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டபுள் மடங்குக்கும் மேலே, அதாவது 8 மில்லியன்னா இப்போ டபுள் மடங்குனா 16 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா ஊண்டாயிடுறாங்க. அதாவது காயங்கள் அடைஞ்சு, நிறைய காயங்கள் அடைஞ்சு இருக்காங்க. அண்ட் மெனி கிரிப்பிள்டு ஃபார் லைஃப், நிறைய பேருக்கு வந்து நிரந்தரமான ஊனம் வந்து ஏற்பட்டுச்சு. கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், பல் இல்லாமல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டுருச்சு. Millions more had succumbed to the worldwide influenza in 1918. அது மட்டும் இல்லாமல் அந்த 1980 வார் முடிஞ்ச அந்த தருவாயில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அந்த ஃபீவர்ன்ற ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. த அவுட்கம் இன் ஆல் கண்ட்ரீஸ் வாஸ் இம்பேலன்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் மென். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய மக்கள் வந்து மில்லியன் கணக்கான மக்கள் வந்து போரில் இறந்துட்டாங்க இல்லைங்களா. அதனால் ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த செக்ஷுவல் இம்பேலன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு பல நாடுகளில். சோல்ஜர்ஸ் கேம் டு பி பிளேஸ்ட் அபவ் சிவிலியன்ஸ். ஸோ இப்போ சாதாரண மக்களை விட இந்த போர் வீரர்கள் வந்து எல்லாரோட ஹை லெவலில் வந்து வச்சு அவங்கள போட்டிருந்தாங்க. அக்ரெசிவ் வார் ப்ராபகண்டா அண்ட் நேஷ்னல் ஹானர் ஆக்குபைட் சென்ட்ரல் ஸ்டேஜ் இன் தி பப்ளிக் ஸ்பியர். ஸோ எல்லா பப்ளிக் இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார் ப்ரொபகண்டா, அப்புறம் தன்னுடைய நாடு தன் இனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹானர் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி நான் தாட்ஸ் வந்து நிறைய உருவாக ஆரம்பிச்சிச்சு. பாப்புலர் சப்போர்ட் க்ரியூ இன் ஃபேவர் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் இன் ஸ்டேட் கவர்னன்ஸ். ஸோ இப்போ வந்து டிக்டேட்டர்ஷிப்பை வந்து அதை தனிப்பட்ட ஒரு லீடர் வந்து சொல்கிறத கேட்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத் டர்ன்ட் அவுட் டு பி அ ஸ்டிரிங் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த வாரம் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா வரலாறுலேயே ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஒரு விஷயம். ஸ்டிரிங் பீரியட் அப்படின்னா வரலாறையே திருப்பி போட்ட ஒரு விஷயன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆச்சு. The most striking of all was the rise and consolidation of the Soviet Union. ஸோ இது எல்லாத்துலேயே ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான விஷயம் என்னென்னா சோவியட் யூனியனுடைய கன்சாலிடேஷனாக அது உருவானதும் தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. யுஎஸ்எஸ்ஆர் ஆர் தி யூனியன் ஆஃப் சோஷியலிஸ்ட் அண்ட் தி சோவியட் ரிப்பப்ளிக். ஸோ இதோடைய இணைப்பு இதோடைய ரைஸ் வந்து பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்தது. ஆஸ் இட் வாஸ் கால்ட். ஸோ அவங்கள அப்படி தான் கூப்பிட்டோம் இல்லைங்களா, சோவியட் யூனியன் தான் சொல்லுவோம். ஸோ யுஎஸ்எஸ்ஆர் நிறைய நாடுகள் ஒன்றா சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தானே சோவியட் யூனியன் இருந்தது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம். The United States of America escaped all the troubles and the Western Europe had to prospered exceedingly in the post-war years. ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து தப்பிச்சிட்டாங்க, எந்த தொல்லைகளில் இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற எல்லா வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸும் ரொம்பவே இந்த வார்க்கு அப்புறம் போஸ்ட் வார் இயர்ஸ்னால் வார் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமான இழப்புகள், பயங்கரமான சஃபரிங் வந்து அவங்க அனுபவிச்சாங்க. America entered the war as a debtor country, but it emerged as a money lender to the world in the aftermath of the war. ஸோ அமெரிக்கா நாடு முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய நாடாக இருந்தது. ஆனால் போர் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு, உலகத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்துட்டாங்க. Another outstanding event of this period was the awakening of colonies. ஸோ இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஈவெண்ட் என்ன நடக்குதுன்னா ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த காலனிஸில் வந்து இப்போது அவேக்கன் ஆக முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தேர் இன்ஸ்பயர்ட் அட்டம்ப்ட்ஸ் டு ரெயின் ஃப்ரீடம். ஸோ எதுக்காக அவங்க விழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்காக, சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து எழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன் ஏஷியன்ட் ஆஃப்ரிக்கா பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் அண்ட் இன் சம் பிளேசஸ் ஈவன் ரெபிலியன்ஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் பிகேம் ஆர்டர் ஆஃப் தி டே. ஸோ ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் இருக்க காலனிஸில் வந்து நிறைய வந்து போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய வந்து அவங்கள எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க விடுதலைக்காக.
Turkey's rebirth as a nation thanks to the role played by Mustafa Kemal Pasha was remarkable. ஸோ துர்க்கி என்ற நாடு வந்து மறுபடியும் பிறந்துச்சு, புதுசாக பிறந்த மாதிரி பிறந்தது. அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா கெமல் பாஷ்வா அப்படிங்கிறவர் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணார் அவருக்கு. கெமல் பாஷ்வா மாடர்னைஸ் துர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெக்கக்னிஷன்ஸ். ஸோ அவர் தான் வந்து அதை மாடர்னைஸ் பண்ணார். புதுசாக ஒரு துர்க்கியை வந்து அவர் வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்தாரு. ஹி புட் அண்ட் என் டு தி சுல்தானேட் அண்ட் கேலிஃபேட். ஸோ இந்த ராஜாக்கள் சுல்தானேட் என்னும்போது அந்த ராஜாக்களுடைய அதான் வந்து சுல்தான்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் இல்லாமல் அவர் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டார். சப்போர்ட் ஆஃப் தி சோவியட் யூனியன் வாஸ் தி கிரேட் ஹெல்ப் ஃபார் ஹிம். ஸோ அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவியட் யூனியன்ன்றது அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யூனியன் தான் அது. ஸோ அதுதான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. All the struggles for freedom in Asia and Africa illustrated how the new spirit abroad was affecting the minds of men and women. ஸோ இந்த விடுதலைக்காக போராடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் எல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. எப்படி வந்து மனிதர்களுடைய மைண்டில் வந்து நம்மளோட நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து பல தூரம் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சுது. ஈஸ்ட் பக்கமும் அதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவங்க செய்கிறத பார்த்து மற்ற கண்ட்ரீஸுடைய காலனிஸில் இருக்கிறவங்கலாம் கூட அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போராட ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலைக்காக. த வார் கேவ் அ கிரேட் ஃபிலிப் டு த உமன்ஸ் மூமெண்ட் இன் த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். வெஸ்ட் பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் பெண்களுடைய அந்த மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டங்கள், பெண்கள் எதிர்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1 இந்தியாவில் என்ன நடந்துச்சு, அதோடைய தாக்கம் இந்தியாவுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேஸ் அன் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது. ஈவன் த யூரோப் வாஸ் தி மெயின் தியேட்டர் ஆஃப் தி வார், ஃபைட்டிங் டுக் பிளேஸ் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஸ் வெல். ஸோ மெயினாக போர் எங்கே நடந்ததுன்னா யூரோப் கான்டினென்ட்டில் தான் நடக்குது. ஆனாலும் உலகம் ஃபுல்லாக அங்கங்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. The British recruitedனா ஜாப் போடுறது, வேலை கொடுக்குறது, a vast contingent of Indians to serve in Europe, Africa and West Asia. ஸோ இங்கெல்லாம் வந்து போயிட்டு போர் செய்கிறதுக்காக நம்ம இந்தியர்களை வந்து சோல்ஜர்ஸை நியமிக்கிறாங்க. ஆஃப்டர் தி வார் த சோல்ஜர்ஸ் கேம் பேக் வித் அ நியூ ஐடியா விச் ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் சொசைட்டி. ஸோ போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வீரர்கள் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது ஐடியாவோடு வராங்க நம்மளுடைய இந்தியன் சொசைட்டி மேலே. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 million pounds sterling in cash. ஸோ இந்தியாவுடைய கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 230 million pounds sterling அண்ட் ஒரு 125 million in loans. ஸோ அது மட்டும் இல்லாமல் 125 million pounds sterling வந்து லோனாக கொடுத்துருக்கு டுவர்ட்ஸ் வார் எக்ஸ்பென்சஸ். எதுக்காகனா போர் செலவுகளுக்காக கொடுத்து உதவி பண்ணியிருக்கு. இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு தி வேல்யூ 250 million. அது மட்டும் இல்லாமல் போர் கருவிகளுக்கு மட்டும் 250 million அளவுக்கு போருக்கு தேவையான விஷயங்கள் மெட்டீரியல்ஸை வந்து சப்ளை பண்ணுச்சு இந்தியா. This caused enormous economic distress. ஸோ இவ்வளோ மில்லியன் கணக்கில் நம்மளோட பணம் எல்லாம் வெளியே போனதுனால நமக்கு நிறைய பண தேவைகள் பண பற்றாக்குறையெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. வறுமை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. தேர் வாஸ் கிரெயின் ரியாட் as poor people loaded shops. ஸோ நிறைய விளைச்சல்கள்லாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். கடைகளெல்லாம் போயிட்டு கடையில் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர அளவுக்கு மக்களுடைய வறுமை வந்து அங்கே அதிகரிச்சிச்சு. Towards the end of the war, India too suffered under the worldwide epidemic of influenza. அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அந்த எபிடமிக் இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் ஒன்று பரவ ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, அந்த ஃபீவர் நம்ம இந்தியாவுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா பவுண்ட் ஸ்டெர்லின் அப்படின்னு சொல்கிறாங்க. The war conditions led to the rise of human ஹோம் ரூல் மூமெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த வாருக்கு அப்புறம் தான் ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தது நம்ம இதில் இந்தியாவில். என்னென்னு பண்ணால் ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். த காங்கிரஸ் வாஸ் ரீயுனைட்டட் டியூரிங் த வார். ஸோ இப்போ காங்கிரஸ் ரெண்டாக பிரிஞ்சிருந்தது. வார் சமயத்தில் என்னாச்சு, இந்த ரெண்டாக பிரிஞ்சிருந்த காங்கிரஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு. வெஸ்டர்ன் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி ரேஷியல் நேஷனலிஸ்ட் அண்ட் ஸோ த பிரிட்டிஷ் ட்ரை டு சப்ரஸ் தி நேஷனல் மூமெண்ட். ஸோ இப்போ வெஸ்டர்ன் பக்கம் வந்து என்னுடைய நாடு தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த போர் டைம்லலாம் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து நம்மளுடைய நாட்டில் இருந்தக்கூடிய இந்தியன்ஸ் வந்து இது பண்ணதுனால பிரிட்டிஷ் எங்கே இவங்க வந்து இவங்களை எதிர்த்து இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நேஷ்னல் மூமெண்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ, எங்கெல்லாம் இவங்களை எதிர்த்து நம்ம எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளை வந்து அப்படியே அடக்கி ஆண்டுட்டாங்க. சப்ரஸ்னால் அடக்கிறது. பாசிக் ரெப்ரெசிவ் ஆக்ட், புது புது சட்டங்கள்லாம் நம்ம மேலே போட்டு நம்மளை வந்து அப்படியே அடக்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் டூ ஹேட் தேர் இம்பேக்ட் ஆன் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல், அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து சில லாஸ் எல்லாம் போடும்போது அதோடைய இம்பேக்ட் நம்ம இந்தியா மேலே
கண்ட்ரீஸ்லேயும் இருந்தது. சச் ஆஸ் தி ரெவல்யூஷன் இன் ரஷ்யா. ஸோ முக்கியமாக அதில் ஒரு இம்பாக்ட் எதிரான ரஷ்யாவில் நடந்த ஒரு ரெவல்யூஷன். The defeat of Turkey in World War I and these severe terms of Treaty of Sevres signed thereafter undermined the position of Sultan of Turkey as Caliphate. ஸோ துருக்கி வந்து அது வேர்ல்டு வார் 1 வந்து அழிக்கப்பட்டுருச்சு இல்லைங்களா. ஸோ தோற்று போச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து அவங்க சைன் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, சுல்தானுடைய பொசிஷனை, அந்த துருக்கியில் சுல்தான் அப்படிங்கிற பொசிஷன் வந்து கேலிஃபாவாக மாறி போச்சு. அவனோட பொசிஷன் வந்து கீழே இறக்கப்பட்டுருச்சு. அவுட் ஆஃப் தி ரிசென்ட்மெண்ட் வாஸ் பார்ன் தி கேலிஃபேட் மூமெண்ட். ஸோ அதனால் என்ன அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, கேலிஃபேட் மூமெண்ட், கேலிஃபேட் போர் மாதிரி ஒன்று, இது வந்து கேலிஃபேட் மூமெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் ஹேட் டேக்கன் அண்ட் ஆக்டிவ் பார்ட் இன் தி வார், பிலீவ் தட் பிரிட்டன் வுட் ரிவார்ட் இந்தியாஸ் லாயல்ட்டி. ஸோ இந்தியா வந்து போரில் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு உண்மையாக இருக்கும், இந்த பிரிட்டிஷ் வந்து நமக்கு உண்மையாக இருக்கும், நம்மளை விட்டு போயிடும், நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிரும், இவங்களோட ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போர்க்காலத்தில். பட் ஒன்லி டிஸப்பாயின்மெண்ட் வாஸ் இன் ஸ்டோர். ஆனால் அவங்க சொன்ன எதுவுமே வந்து எந்த ப்ராமிஸும் வந்து நமக்கு அவங்க செய்யவே இல்லை. நமக்கு வெறும் டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. தஸ் தி வார் ஹேட் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் இந்தியன் சொசைட்டி, எக்கனாமி அண்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்தியாவுடைய சொசைட்டிலையும் நம்மளுடைய வறுமையிலையும் நம்மளுடைய அரசியல் அமைப்பிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இது ஏற்பட்டுருச்சு. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் தி வார், த ரஷ்யன் ரெவல்யூஷன் வாஸ் யூனிக் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ உலக வரலாறில் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய ஒரு அவுட்கம் வந்து இந்த ரஷ்யாவில் நடந்த புரட்சி தான். த சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் இன் ரஷ்யா வேர் brought டு தி ஹெட் பை த வேஸ்ட் லாஸஸ் அண்ட் சஃபரிங்ஸ் காஸ்ட் பை தி வார். ஸோ அந்த ரஷ்யன் பீப்புளுக்கு இந்த வார்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா நிறைய இழப்புகள் ஏற்பட்டாங்க, நிறைய கஷ்டங்கள், நிறைய துயரங்கள் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. பொலிட்டிக்கல் வைஸாகவும் பணம் விஷயத்துலேயும் எக்கனாமி வைஸாகவும் அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறி போயிடுச்சு. தேர் வேர் ரியலி 2 ரெவல்யூஷன்ஸ் இந்த இயர் 1917. ஸோ 1917 2 புரட்சி ஏற்பட்டுச்சு. ஒன்று மார்ச்சில் ஏற்பட்டுச்சு, இன்னொன்று நவம்பரில் ஏற்படுது. On the abdication of the Tsar and Borgoyes government which followed wanted to continue the war. ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து போர் இன்னொன்று தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. யாருன்னா ஜாரும் போர்ஜோயிஸ் அப்படிங்கிற கவர்மெண்ட் நடக்கும்போது வார் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த புரட்சி வந்து ஏற்படுது. பட் தி பீப்புள் வர் அகைன்ஸ்ட் இட். ஏன்னா மக்கள் வந்து வேண்டாம், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ தெர் வாஸ் அ செகண்ட் கிரேட் அப்ரைசிங் அண்டர் தி கைடன்ஸ் வித் தேர் லீடர் லெனின். ஸோ இதை தொடர்ந்து லெனின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லீடராக இருந்து இந்த போர் வந்து தொடர்ந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போரை வந்து செய்ய வைக்கிறாரு, இந்த புரட்சி வந்து ஏற்படுத்துகிறாரு. ஹூ சீஸ்ட் பவர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இன் ரஷ்யா. ஸோ இந்த லெனின் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பவர், அவங்க கையில் இருந்த பவரெல்லாம் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து ரஷ்யாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அது உருவாக்குறாரு. காசஸ் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோஷியல் காசஸ், ஃபஸ்ட்டு சோஷியல் காசஸ் சொல்லியிருக்காங்க. இன் ரஷ்யா, பீட்டர் த கிரேட் அண்ட் கேத்ரின் II அட்டெம்ப்டட் வெஸ்டர்னைசேஷன் வித்தவுட் சேஞ்சிங் த சோஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ பீட்டர் த கிரேட் அப்படிங்கிறவங்க, கேத்ரின் II அப்படிங்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வெஸ்டர்னைஸ் பண்ணுறாங்க, அதாவது மாடர்னைஸ் பண்ணுறாங்க ரஷ்யாவை. ஆனால் சோஷியல் கண்டிஷன், அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்க பெரிய மாற்றங்கள் கொண்டு வராமல் ஒரு மாடர்னைசேஷன் மட்டும் பண்ணுறாங்க. The Russian peasant were serfs tied to lands owned by wealthy Russians. ஸோ அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பணக்கார பண்ணையார்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய இதில் வந்து இந்த ரஷ்ய நாட்டை சார்ந்த விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ரஷ்யாஸ் டிஃபிட் இன் தி Crimean War, some reforms was introduced. ஸோ கிரைமியன் வார் நடந்ததுக்கப்புறம் ரஷ்யா வந்து அந்த வாரில் இழந்துடுறாங்க. அப்போ வந்து சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, சில மாற்றங்கள் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இன் 1816 சார் அலெக்சாண்டர் II abolished serfdom and emancipated the serfs. ஸோ அந்த 1861 இந்த சார் அலெக்சாண்டர் II வந்து இந்த சர்ஃப்டம் அப்படிங்கிற இதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு, முழுமையாக இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அந்த சர்ஃப்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. பட் தே வேர் நாட் கிவன் இனஃப் லேண்ட் டு சப்சிஸ்ட். ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த நிலத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா வாழணும் இல்லையா, அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற லேண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கல. தீஸ் பீசன்ஸ் பிகேம் தி பவர் கேக் ஃபார் தி ரெவல்யூஷன். ஸோ முக்கியமாக இந்த விவசாயிகள் தான் வந்து இந்த ஒரு ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த விவசாயிகள் தான்.
அண்ட் ரோல் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ். ஸோ இந்த புரட்சிக்காரர்களாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி ஸ்ப்ரெட் ஆஃப் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அமாங் தி இன்டெலிஜென்டிசியா அண்ட் தேர் ரிப்ரெஷன்ஸ் பை தி சார் கவர்மெண்ட் மேட் தி சோஷியலிஸ்டிக்கலி இன்க்ளைன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கேரி தேர் ப்ரொபகேண்டா டு த பீசன்ட்ரி. ஸோ இந்த ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க இந்த சார் கவர்மெண்ட்டை வந்து சோஷியலிஸ்டிக்காக கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் வந்து இந்த ரெவல்யூஷனரிஸ் வந்து ஏற்படுத்துகிறாங்க. புரட்சியாளர்களை வந்து அந்த விவசாயிகளை யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா இதை கொண்டு வராங்க. In course of time, these students disillusioned with the outcome of their work with the peasants. ஸோ peasants இந்த விவசாயிகளோடு சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த புரட்சி வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து இவங்க கொண்டு வராங்க. இது எங்கே கொண்டு போகுது அப்படின்னா டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது, அதாவது பயங்கரவாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நிறுத்துது. Yet the revolutionary forces swelled with the joining of many minority groups like Jews and Poles. ஸோ இந்த புரட்சியாளர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய மைனாரிட்டி குரூப்ஸோடு சேர்ந்துடுறாங்க. ஜூஸோட சிலர் சேர்றாங்க, போல்ஸோட சிலர் போயிட்டு சேர்றாங்க. சூன் பேஸ்ட் ஆன் தி மார்க்சிஸ்ட் philosophy, நியூ ஐடியாஸ் began to take shape and the social and democratic labor party was formed. ஸோ இப்போ மார்க்சிஸ்ட் அப்படிங்கிறவங்களுடைய அந்த வழியை வந்து அவங்க பின்தொடர்ந்து வராங்க. அவங்க வச்சு புது ஐடியாக்கள் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து புதுசாக இவங்க ஃபார்ம் பண்ணிடுறாங்க. The Marxists declared themselves against acts of terrorism. ஸோ இப்போ மார்க்சிஸ்ட் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெரரிசம்க்கு எதிரானவங்க நாங்கள் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. They believe that the working class has to be roused to action. ஸோ இவங்க எதை நம்புகிறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ் இருப்பாங்க, அதாவது சம்பாரிச்சிட்ருக்க வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய அந்த சர்டன் பீப்புளை வச்சு வந்து இந்த ஆக்ஷனை வந்து நம்ம மேல் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் ஒன்லி பை சச் மாஸ் ஆக்ஷன் குட் தே அச்சீவ் தேர் கோல். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ஒர்க்கிங் கிளாஸ் தான் வந்து அதிகம், எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸு வயசானவங்க பிள்ளைங்கள்லாம் இது பண்ணும்போது வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள திரட்டி அவங்க மூலியமாக இவங்க வந்து அந்த டெரரிசம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அடக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆட்டோக்ரஸி ஆஃப் தி ஜார். ஆட்டோக்ரஸி அப்படின்றது ஒருத்தர் மட்டும் பவரில் இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் அந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வார், அதான் ஆட்டோக்ரஸி. ஸோ ஜார் நிக்கோலாஸ் II of Romanov dynasty had little experience of government. ஸோ இந்த ஜார் நிக்கோலாஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டை எப்படி நடத்துறது அப்படின்ற இதில் வந்து அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஹிஸ் வைஃப் ஜரீனா அலெக்சாண்டர் வாஸ் அ டாமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் நிக்கோலஸ் வாஸ் அண்டர் ஹர் ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஆனால் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இவரோட ஒரு டாமினன்ட், இவரை வந்து சப்ரஸ் பண்ணி அவருக்கு மேலே ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. ஸோ நிக்கோலாஸ் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நிக்கோலாஸ் மிஸ்ட்ரஸ்டட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹீ வாஸ் சரௌண்ட் பை ஃப்ளாட்டரஸ். ஸோ நிக்கோலாஸை சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா மினிஸ்டர்ஸ் வந்து அதாவது நம்பிக்கை இல்லாத மினிஸ்டர்ஸ் இவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வஞ்சகமாக நடந்துக்கிற மாதிரி ஃப்ளாட்டரர்ஸ் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து இவங்களை சுற்றி இருந்தாங்க. டிட்டர்மெண்ட் தட் ரஷ்யா ஷுட் நாட் பி லெஃப்ட் அவுட் இன் த ஸ்க்ராம்பிள் ஃபார் colonial possessions. ஸோ ஸ்க்ராம்பிள் அப்படின்னா அதை நோக்கி வேகமாக போகிறது. ஸோ ரஷ்யா வந்து இந்த கொலோனியல் பொசிஷன்ஸ் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நிக்கோலா என்கரேஜ் ரஷ்யன் எக்ஸ்பான்ஷன் மஞ்சூரியன். ஸோ நிக்கோலாஸ் என்ன பண்ணுறாருன்னா மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்துல காலனிஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு இவர் பிளான் பண்ணுறாரு. திஸ் ப்ரொவோக்ட் அ வார் வித் ஜப்பான் இன் 1904. ஸோ இந்த மஞ்சூரியாவில் இவருடைய காலனிஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு இவர் பிளான் பண்ணிட்டார் இல்லையா நிக்கோலாஸு. அதனால் என்ன ஆச்சுன்னா வார் மூண்டுருச்சு. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் 1904 வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த ரிசல்ட்டிங் ரஷ்யன் டிஃபீட் லெட் டு ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ரியாட்ஸ். ஸோ இப்போ ரஷ்யா வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஜப்பான் வந்து ரஷ்யாவை தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே ரஷ்யா நாட்டுக்குள்ளே என்னாச்சுன்னா நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் January 23, 1902 ஃபாதர் கேப்பன் அ priest organized a march and violence in which the government general of Moscow and uncle of Tsar was killed by a bomb. ஸோ இப்போ ஃபாதர் கெப்பான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா January 23, 1902 ஒரு இது பண்ணுறாங்க, போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வயலண்ட்டாக என்ன பண்ணார் கவர்னர் ஜெனரல், மாஸ்கோவுடைய கவர்னர் ஜெனரலும் அந்த மாஸ்கோடைய கவர்னர் ஜெனரல் வந்து ஜாருடைய அங்கிளாக இருக்கார்.
அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம் போட்டு கொண்டுடுறாங்க. நிக்கோலாஸ் வாஸ் ஃபோர்ஸ் டு கிராண்ட் அ கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் அ பார்லிமெண்ட் துமா. ஸோ இப்போ நிக்கோலாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிக்கோலாஸ்க்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ இவங்க ஒருத்தர் மட்டும்தான் ஆட்டோக்ரஸி இருந்துச்சு இல்லையா, ஒருத்தர் மட்டும்தான் பவரில் இருப்பாங்க. அதை வந்து கலைச்சிட்டு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும், கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வரணும், எல்லோரும் சேர்ந்து நாட்டை ஆள்ற மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பார்லிமெண்ட் வந்து துமா அப்படிங்கிறாங்க. திஸ் வாஸ் நோ லாங்கர் சாட்டிஸ்ஃபேக்டரி டு த லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் தட் ஃபார்ம் த சோவியட் கவுன்சில் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ் இன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ் லெட் பை ட்ராஸ்கை. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க இல்லைங்களா, இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. யாருன்னா லெஃப்ட் விங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லெஃப்ட் விங் பார்ட்டி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சோவியட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். சோவியட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க உருவாக்கப்பட்டது. எங்கே உருவாக்குறாங்கன்னா பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல உருவாக்குறாங்க. இதோடைய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்ஸ்கை, லெட் பை ராட்ஸ்கைன்னு சொன்னாங்கன்னா. ஸோ ராட்ஸ்கை வந்து இதை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சிமிலர் சோவியட்ஸ் வேர் செட்டப் இன் அதர் சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சோவியட்ஸ் வந்து மற்ற எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துமா கேவ் அ மிடில் கிளாஸ் வாய்ஸ் இன் கவர்மெண்ட். ஸோ இந்த துமா பார்லிமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, ஸோ அந்த துமாவால் என்னாச்சுன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் பங்கெடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ தி மாடரேட்ஸ் வர் சப்போர்ட்டிவ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் பாலிசி. அதனால் என்ன ஆகுறாங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், மாடரேட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுடைய பாலிசியில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைல் தி லெஃப்ட் விங் கண்டினியூ தேர் அப்போசிஷன். ஆனால் இந்த லெஃப்ட் விங் பார்ட்டின்னு இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இவங்க வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மிடில் கிளாஸஸ் வந்து இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போசிஷன் டு ஜார் அண்ட் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் துமா அப்படின்றது பார்லிமெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜாருக்கு அப்போசிஷன் வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. அந்த துமா அப்படின்றது வந்து கலைக்கப்பட்டுருச்சு. The outbreak of First World War had temporarily strengthened the monarchy. ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ராஜாங்கம், மொனார்க்கி அப்படின்றது ஒரு ராஜா, அவருக்கு கீழே எல்லோரும் செயல்படுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு. ஆஸ் ரஷ்யா அலையன்ஸ் டு ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். ஏன்னா ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸோடையும் பிரிட்டனோடையும் தான் வந்து அலைடாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து ராஜாங்கம் தான் இருந்தது இல்லையா. அதனால் ரஷ்யனும் பார்த்திங்கன்னா அந்த மொனார்க்கிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. ஆஸ் தெர் வாஸ் ரூமர் ஆஃப் அ பேலஸ் ரெவல்யூஷன், நிக்கோலாஸ் மேட் ஹிம்செல்ஃப் தி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி ஆர்மி. ஸோ பேலஸை நோக்கி ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுது அப்படின்னு அவர் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிக்கோலாஸ் அப்படிங்கிறவர் ஆர்மியுடைய கமாண்டர் இன் சீஃபாக அவரே வந்து நியமனம் பண்ணிக்கிறாரு. அட் தி எண்ட் ஆஃப் 1916, ராஸ்புட்டன்ஸ் who had the domineering influence over the Tsar and Tsarina were murdered by the member of ஜாஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ ராஸ்புட்டின் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, இவங்க ஜாரையும் ஜரீனாவுக்கும் வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தார் ராஸ்புட்டின் அப்படிங்கிறவர். அதனால் என்ன பண்ணாங்க, அவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஜாரோடைய ஃபேமிலி சேர்ந்து ராஸ்புட்டினை மர்டர் பண்ணிடுறாங்க. The members of the Saint Petersburg Soviet were arrested. ஸோ செயின்ட் பீட்டர்பர்க் சோவியட்னு ஒரு குரூப் இருந்தது இல்லையா, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. whenever the Duma opposed the Tsar movement, it was dissolved. எப்போல்லாம் இந்த பார்லிமெண்ட் வந்து இந்த ஜார் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து குரல் எழுப்புறாங்களோ அப்போ எல்லாம் அந்த பார்லிமெண்ட்டை வந்து கலைச்சிருவாங்க. அண்ட் ஃப்ரெஷ் எலெக்ஷன் சொல்லிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலெக்ஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வித்வுட் சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி, த 4th Duma ended with the revolution of 1917. ஸோ இந்த மாதிரி 4 முறை நடந்தது. 4 பார்லிமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் பாலிசியும் மாற்றங்கள் கொண்டு வரவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட் டைப் ஆஃப் சிஸ்டத்தையே வந்து டுமாவையே வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிடுறாங்க, கலைச்சிடுறாங்க. 1917 இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. தென் பாப்புலர் அப்ரைசிங்ஸ். ஸோ ரொம்ப அதிகப்படியான எழுச்சிகள் ஏற்பட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, ஈவன் ஆன் 23rd February 1917 when the socialists celebrated International Working Women Day on that day. ஸோ எல்லா சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து உலக வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய நாளை கொண்டாடுறாங்க 23 February 1917. அப்பையும் பார்த்திங்கன்னா ஜாருக்கு வந்து அன்சேலஞ்சபிளாக இருக்கார். அவர் எதிர்த்து யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை, சேஃபாக இருக்கார். பட் he had to abdicate on the morning of second March. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கூட March 2 அவர் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. அப்டிகேட்னா ரிசைன் பண்ணுறது. though none called for strikes fearing that the time was not ripe for militant action. ஸோ
ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் எதுவும் அங்கே நடக்கலை. ஏன்னா பயம் இருந்தது. அந்த மிலிட்டன்ட் ஆக்ஷன் வந்து இருக்கும், ஏற்கனவே சுட்டு கொண்டுட்டாங்க நிறைய பேர் இல்லைங்களா. ஸோ அதனால் பயம் இருந்தது எல்லாருக்குமே. த பிரெட் ஷார்ட்டேஜஸ் அமாங் உமன் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் மெனி வித் ஹஸ்பண்ட்ஸ் இந்த ஆர்மி. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா விமென்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. பிரெட் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஆர்மியில் இருக்காங்க. அதனால் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் தெம் டு இவங்க இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அண்ட் மார்ச் த்ரூ த ஃபேக்ட்ரி ஏரியா ஆஃப் பெட்ரோகிராட். எங்கே போய் இவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பெட்ரோகிராட் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அது வந்து ரஷ்யன் எம்பையர், அந்த ரஷ்ய ராஜாங்கத்தோடைய கேபிட்டல் அது பெட்ரோகிராட் அப்படிங்கிற இடம். ஸோ அங்கே போயிட்டு இப்போ பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. மாசஸ் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் டிமாண்டிங் பிரெட் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஸோ நிறைய கூட்டமாக பெரிய கூட்டத்தில் பெண்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க்கர்ஸ்க்கெலாம் பிரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டிங் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் வந்து அங்கே பண்ணுறாங்க. வேவ் தேர் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்து கையாட்டி கூப்பிட்றாங்க, எல்லாம் வெளியே வாங்க, ஸ்டாப், வேலையை செய்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு பிரெட், நமக்கு வேண்டிய சாப்பாடு நம்ம கேட்டு தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. த சிட்டி இஸ் 4 lakh ஒர்க்கர்ஸ் ஜாயின் தி மூமெண்ட் த நெக்ஸ்ட் டே. ஸோ உடனே மறுநாள் 23ஆம் தேதி அந்த ஸ்ட்ரைக் நடக்குது. 24ஆம் தேதி மறுநாள் என்ன ஆகுதுன்னா 4 லட்சம் பேர், 4 லட்சம் மக்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. Abdication of Tsar. Tsaruடைய resignation. The government used the troops to break the strike. ஸோ இப்போ பெரிய ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது இல்லைங்களா, 24th February ஸ்ட்ரைக் நடக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரி பவர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் சூன் மியூட்டினிஸ் ப்ரோக் அவுட் இன் தி பேரக்ஸ். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆர்மி பீப்புளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ளேயே இப்போ ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு, இவங்க சொல்கிற பேச்சை கேட்காம. Tsar ordered a declaration of martial act. உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்ஷல் லாவை வந்து இவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. மார்ஷல் லா அப்படின்றது என்னென்னா ஹோல் கண்ட்ரியும் வந்து மிலிட்ரியுடைய பவரில் வந்துருச்சு அப்படின்றத மார்ஷல் லா. ஸோ இதை வந்து டிக்ளேர் பண்ணிடுறாரு. பட் ஹிஸ் ஆர்டர் வாஸ் நாட் ப்ராட்காஸ்ட் இன் த சிட்டி ஆஸ் தேர் வாஸ் நோ ஒன் டு டூ திஸ் ஜாப். ஏன்னா இவர் சொன்ன இந்த ஆர்டர், அதாவது மிலிட்ரியுடைய கண்ட்ரோல் இப்போ நாடு ஃபுல்லாக வந்துருச்சுன்ற இவருடைய ஆர்டர் வந்து யாருமே ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவரோட சொல்கிறக்கூடிய வேலையை வந்து யாரும் கேட்குறதா இங்கே ரெடியாக இல்லை. தி Tsar then tried to return to Petrograd. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, பெட்ரோகிராட் எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ரிட்டன் வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா ரயில்வே ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. த ஜென்ரல்ஸ் அட் தி ஃப்ரண்ட் அண்ட் சம் லீடர்ஸ் இன் பெட்ரோகிராட் ஃப்ரைட்டன் பை தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் ப்ளீடட் வித் தி Tsar டு அப்டிகேட். சொன்னால் இப்போது அந்த பெட்ரோகிராடில் இருக்கக்கூடிய லீடர்ஸு, அப்புறம் அந்த சில மெம்பர்ஸ் எல்லாம், அவங்க கூட இருக்க சில மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, Tsar கிட்ட வந்து ப்ளீட் பண்ணுறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, இது பெரிய ப்ராப்ளம் ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சுறாங்க. ஆன் March 15 நிக்கோலாஸ் II அப்டிகேட்டட். ஸோ March 15 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிக்கோலாஸ் II வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். தெர் ஆர் 2 parallel bodies to take the government function. ஸோ இப்போ வந்து 2 பாடிஸ் இருக்காங்க. இந்த இப்போ இவர் ரெசிக்னேஷன் பண்ணிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு யார் நாடை வந்து லீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வரும்போது 2 குரூப்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்கோயிஸ் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, அதாவது ஓல்டு ஸ்டேட்டுடைய டுமா அந்த பார்லிமெண்ட்டில் இருந்த மெம்பர்ஸ் இருக்கு, ஆல்ரெடி ஓல்டு மெம்பர்ஸ் இருந்தாங்களே அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி கிளாஸஸ், அதாவது ஹை லெவல் ஆஃப் கிளாஸஸ் பீப்புள் வந்து அதில் இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குரூப். இவங்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவங்க, ஆனால் அந்த டிமாவில் இருக்கிறவங்கலாம் ஹை லெவல் பீப்புளாக இருக்கிறவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 குரூப் வந்து இப்போ இந்த நாடை வழி நடத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஒர்க்கர்ஸ் டெலிகேட்ஸ் இந்த சோவியட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் லெஃப்ட் விங்கர்ஸ். ஸோ அண்டர் கிரவுண்ட் லெஃப்ட் விங்கர்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஒர்க்கர்ஸோட டெலிகேட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தோஸ் இந்த டிமா ஆர் ஏபிள் டு ஃபார்ம் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வித் தி கன்செப்ட் ஆஃப் தி சோவியட்ஸ். ஸோ இப்போ டுமாவில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 2 பேரும் சேர்ந்து வழி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோவியட்ஸோடையும் இவங்க ஒத்துழைச்சி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. த சோவியட் வேர் டாமினேட்டட் பை மென்ஷிவிக்ஸ் அண்ட் தி மைனாரிட்டிஸ் போல்ஷிவிக்ஸ் வேர் டிமிட் அண்ட் அன்டிசைடட். ஸோ இந்த சோவியட்டில் இருக்கக்கூடிய அந்த சோவியட்டை வந்து இவங்க டாமினேட் பண்ணுறாங்க. யாருன்னா மென்ஷிவிக்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா மைனாரிட்டிஸ் அங்கே இருக்காங்க. அவங்க அந்த மைனாரிட்டிஸில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க. எதுவுமே ஒரு டிசைட் பண்ணுற சூழலில் அவங்க இல்லை. தி சிச்சுவேஷன் சேஞ்சஸ் வித் தி அரைவல் ஆஃப் லெனின். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும்போது லெனின் அப்படிங்கிறவர் இப்போ வந்து இந்த இடத்துல புதுசாக ஒருத்தர் எழுறாரு. லெனின் வாஸ் born in 1870. ஸோ 1870 லெனின் பிறக்கிறாரு. எங்கன்னா மிடில் ஓல்கா அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. டு வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். அவருடைய பேரண்ட்ஸ் நல்லா படித்தவங்க.
Influenced by the ideas of Karl Marx, Lenin believed that the way for freedom was through mass action. ஸோ கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாஸ்லாம் இவருக்கு பிடிச்சிருந்தது, அதை ஃபாலோ பண்ணுறாரு. விடுதலை வேணும் அப்படின்னா அது ஒரு கூட்டமாக செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனால் மட்டும்தான், கூட்டமாக செய்யக்கூடிய ஒரு செயலால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்றத ரொம்ப தீவிரமாக இவர் வந்து நம்பினார். He spent his time taking classes for study groups of factory workers in St. Petersburg of Marxism. ஸோ மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸில் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்து இவர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. He was arrested in 1895 and kept in Siberia. ஸோ 1895 இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சைபீரியாவில் வைக்கிறாங்க. The Social Democratic Party split on the issue of organization and strategy. ஸோ சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி இருந்தது, அது இந்த சமயத்தில் இவர் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பிரிஞ்சிருச்சு. Lenin gained the support of small minority போல்ஷிவ்டோ நோன் ஆஸ் போல்ஷிவிக்ஸ். ஸோ இப்போ அந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து போல்ஷிவிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொரு மைனாரிட்டி வந்து மென்ஷிவிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ போல்ஷிவிக்ஸ் மென்ஷிவிக்ஸ் வந்து ரெண்டாக பிரியுது. இந்த போல்ஷிவிக்ஸ் வந்து போல்ஷிவிக் பார்ட்டியாக மாறி போயிடுது. அப்போனண்ட் மைனாரிட்டி வந்து மென்ஷிவிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் ஒருத்தருடைய சப்போர்ட் வந்து இவருக்கு கிடைக்கிது, போல்ஷிவிக்ஸுடைய சப்போர்ட் வந்து லெனின் கிடைக்கிது. ஃபெயிலியர் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அப்படின்னா தற்காலிகமாக ஆட்சி செய்யக்கூடியவங்க, அது வந்து ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லெனின் வாஸ் இன் சுவிட்சர்லாண்ட் வென் தி ரெவல்யூஷன் ப்ரோக் அவுட். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்படும் போது லெனின் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்டில் இருக்கார். லெனின் வாண்டட் கண்டினியூட் ரெவல்யூஷன். அண்ட் லெனினுக்கு வந்து இந்த ரெவல்யூஷன், இந்த புரட்சி வந்து நடந்துகிட்டே இருக்கணும், கண்டினியூ ஆகணும், இது குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அவருடைய ஸ்லோகன் என்னென்னா ஆல் பவர்ஸ் டு த சோவியட்டுக்கே எல்லாம் பவரும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்லோகன். சூன் ஒன் ஓவர் தி ஒர்க்கர்ஸ் லீடர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸில் மிடில் கிளாஸ் ஆட்கள் இருக்கக்கூடியது தானே அந்த சோவியட்டுடைய குரூப் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் எல்லாம் பவர்ஸும் அப்படின்னு இவர் சொன்னால் அந்த ஸ்லோகன் வந்து அந்த ஒர்க்கர்ஸுடைய லீடர்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடுச்சு. டிவாஸ்டேட்டட் பை வார் டைம் ஷார்ட்டேஜஸ் த பீப்புள் வேர் அட்ராக்ட் பை த ஸ்லோகன் பிரெட் பீஸ் லேண்ட். ஸோ அந்த சமயத்தில் இங்கே வார்லாம் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்லோகன், இன்னொரு அட்ராக்ஷனான ஒரு ஸ்லோகன் என்ன, பிரெட் பீஸ் லேண்ட், அதாவது உணவு அமைதி நாடு இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த ஸ்லோகனும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. பட் தி ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் மேட் 2 grave மிஸ்டேக்ஸ். ஆனால் இந்த தற்காலிக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 2 பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒன்று என்னென்னா போஸ்ட்போனோட டெசிஷன் வந்து டிமாண்ட் ஃபார் தி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட். ஸோ லேண்டை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இவங்களோட டெசிஷன் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. அண்ட் அதர் வாஸ் கவர்மெண்ட் டிசைடட் டு கண்டினியூ த வார். இன்னொரு டெசிஷன் என்னென்னா வார் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணுறாங்க. Frustrated peasant soldiers deserted their post and joined those who had resorted to land grabbing. ஸோ இப்போது இந்த பீசன்ஸ்க்கு வந்து கோவம் வந்துச்சு. அந்த பீசன்ஸ் நிலத்தில் விவசாயிகள் வந்து இப்போ சோல்ஜர்ஸாக வார்க்கு அனுப்புனாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போது கோவம் வந்துச்சு, மனஸ்தாபம் ஏற்பட்டுட்டு அந்த போஸ்ட்டை விட்டுட்டு வந்துட்டு லேண்ட் கிராப் பண்ணுறவங்களோட இப்போ சேர்றாங்க. திஸ் இன்டென்சிஃபைட் தி ரைசிங் இன் பெட்ரோகிராட் லெட் பை போல்ஷிவிக்ஸ். ஸோ இந்த போல்ஷிவிக்ஸ் நடத்தின இந்த புரட்சியில் வந்து பெட்ரோகிராட் வந்து அந்த கேபிட்டல் இல்லைங்களா, ரஷ்யாவோட கேபிட்டல் இருந்தது. ஸோ அங்கே வந்து இந்த ஒரு புரட்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இவங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பீசன் சோல்ஜர்ஸோட எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் பிராண்ட் ப்ரௌடா அண்ட் அரெஸ்டட் ஆல் போல்ஷிவிக்ஸ். ப்ரௌடா அப்படின்றது வந்து ஒரு பத்திரிகை. ஸோ அந்த பத்திரிகையை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போல்ஷிவிக்ஸ் அந்த ஒரு கட்சி ஆட்களை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ட்ராட்ஸ்கை வாஸ் ஆல்சோ அரெஸ்டட். அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து ட்ராட்ஸ்கை, அவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கெரன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுறாங்க, லீடிங் அ நியூ கொலிஷன் ஆஃப் லிபரல்ஸ் அண்ட் மாடரேட் சோஷியலிஸ்ட். ஸோ லிபரல்ஸும் மாடரேட் சோஷியலிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து இப்போ ஒரு கூட்டமைப்பில் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு, கெரன்ஸ்கை அப்படிங்கிறவர். Faced with an attempt to cope, Kerensky tried in September to dismiss both the government and the Soviets. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டையும் இந்த சோவியட்ஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. செப்டம்பரில் ட்ரை பண்ணுறாரு. டேக் ஓவர் பை தி போல்ஷிவிக் பார்ட்டி அண்டர் லெனின்ஸ் லீடர்ஷிப். ஸோ இப்போ லெனினுடைய லீடர்ஷிப்பில் போல்ஷிவிக் பார்ட்டிக்கு ஒரு டேக் ஓவர் பண்ணுறாரு. இன் அக்டோபர் லெனின் பெர்சுவேடட் தி போல்ஷிவிக் சென்ட்ரல் கமிட்டி டு டிசைட் ஆன் இமீடியட் ரெவல்யூஷன். ஸோ இப்போது உடனடியான ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.
ட்ராட்ஸ்கை ப்ரிப்பேர்ட் அ டீட்டெயில்டு பிளான். ஸோ இதுக்கு பிளான் பண்ணுறது யாருன்னா ட்ராட்ஸ்கை. இவரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ பிஃபோர். ஸோ அவர் தான் வந்து டீட்டெயில்டாக பிளான் பண்ணுறாரு. 7 நவம்பர் த கீ கவர்மெண்ட் பில்டிங்ஸ் including the Winter Palace, the Prime Minister's headquarters, were seized by armed factory workers and revolutionary troops. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 7 எங்கெல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கோ அது, அப்புறம் வின்டர் பேலஸ், அது அரசர் இருக்கக்கூடிய அந்த பேலஸ், பிரைம் மினிஸ்டருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து ஆர்ம்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்னால் கையில் போர்க்கருவிகளோட இந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி, புரட்சி மாதிரி ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. On 8 November 1970, a new communist government was in office in Russia. ஸோ 7 இது நடந்த உடனே 8 இமீடியட்டாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, புதுசாக கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று உருவாகுது ரஷ்யாவில். இட்ஸ் ஹெட் திஸ் டைம் வாஸ் லெனின். ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட்டுடைய லீடர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா லெனின் தான். The Bolsheviks party was renamed the Russian Communist Party. ஸோ இப்போ இந்த போல்ஷெவிக் பார்ட்டி அப்படின்றதுக்கு பேர் வந்து மாற்றுறாங்க, ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிடுறாங்க. அவுட்கம் ஆஃப் தி ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம், இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் இதனால் என்னெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எலிமினேட்டட் இல்லிட்ரஸி அண்ட் பாவர்ட்டி இன் ரஷ்யா வித்தின் அ ரெக்கார்ட் டைம். ஸோ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லிட்ரஸியை வந்து முழுமையாக போக்குறாங்க, எல்லாருக்கும் படிப்பறிவு கொடுக்குறாங்க. பாவர்ட்டி இல்லாமல் போகுது, அதாவது பசியின்மை அது இல்லாமல் வந்து போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஷார்ட் பீரியடில் இதெல்லாமே நடத்துகிறாங்க. ரஷ்யன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ரிமார்க்கபிளி. ஸோ இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகுது, அக்ரிகல்ச்சர் விவசாயமும் ஒரு பக்கம் டெவலப் ஆகுது, இண்டஸ்ட்ரியும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடுச்சு. women are given equal rights including rights to vote. ஸோ பெண்களுக்கு வந்து ஆண்கள் நிகராக ஒரு ரைட்ஸ் கொடுக்கப்படுறது, ஓட்டு போடுறதுக்கு உரிமை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பேங்க்ஸ் ஆர் நேஷ்னலைஸ்ட். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் எல்லா பேங்க்கும் வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நேஷ்னலைஸ்டு பண்ணிடுறாங்க. லேண்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆஸ் சோஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லா நிலங்களும் சோஷியல் ப்ராப்பர்ட்டி, பர்சனல் ப்ராப்பர்ட்டி யாருக்கும் சொந்தம் கிடையாது, இட்ஸ் சோஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. லேண்ட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு புவர் பீசன்ஸ். ஸோ எல்லா விவசாய நிலங்களும் ஏழையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. லெனின் தாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் தி ஃபால் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வாஸ் இட்ஸ் ஃபெயிலியர் டு வித்ட்ரா ஃப்ரம் தி வார். ஸோ லெனின் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் தற்காலிகமாக ஆட்சியாளர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, அவங்க வந்து வார் வந்து நடத்தணும்னு சொல்லி யோசிச்சது தான் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெனின் இம்மீடியட்லி அப்பீல்டு ஃபார் பீஸ். ஸோ உடனே லெனின் என்ன பண்ணுறாரு, முன் வந்து அமைதியை நாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிக்காக இவர் வந்து இப்போ கொடியை அசைக்கிறார். Unmindful of the harsh terms dedicated by the central powers, Lenin opted for withdrawing from the war. ஸோ சென்ட்ரல் பவர்ஸ் வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பேசினதுனால இந்த வாரில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு கான்சன்ட்ரேட் ஆன் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி நியூ கவர்மெண்ட். எதுக்காக சண்டேலேருந்து இப்போ இவங்க விலகிக்கிறாங்க அப்படின்னா, புது கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணணும் ரஷ்ய நாட்டில், அதனால் வார்க்கு வந்து நாங்கள் வரதா இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இன் மார்ச் 1980 த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டவ்ஸ்க் வாஸ் சைன்டு. ஸோ இதோடைய தொடர்ச்சியாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுடைய பேர் வந்து பிரெஸ்ட்-லிட்டவ்ஸ்கி, ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டவ்ஸ்கி. மார்ச் 1918 இது நடக்கும். குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இந்த ரஷ்யன் புரட்சி உலக நாடுகளெல்லாம் என்ன நடந்துச்சு, இவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, த ரெவல்யூஷன் ஃபயர்ட் பீப்புள்ஸ் இமேஜினேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த ரெவல்யூஷன் வந்து அமைஞ்சிச்சு. இன் மெனி கண்ட்ரீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு. ஸோ இவங்கள மாதிரியே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிறைய இடங்களில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்கரேஜ் த காலனிஸ் டு ஃபைட் ஃபார் தேர் ஃப்ரீடம். ஸோ இந்த ரஷ்யன் இப்போ இந்த லெனின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, காலனிஸ், இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்கிரமிப்பு நாடுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சுதந்திரத்துக்காக பாடுபடுங்க, ஃபைட் பண்ணுங்கள், சண்டை போடுங்க அப்படின்றத வந்து தூண்டி விட்டாங்க. டிபேட்ஸ் ஓவர் கீ இஷ்யூஸ். ஸோ நிறைய இப்போ வந்து டிபேட்ஸ் நடக்குது. டிபேட்ஸ்னால் அதை பற்றின விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பற்றின விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அதாவது நிறைய விளைச்சல் நிலங்களை வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பேசினாங்க. சோஷியல் வெல்ஃபேர், அதாவது
மக்களுக்கு தேவையான விஷயங்கள். தென் ஒர்க்கர்ஸுடைய ரைட்டு, ஏன்னா இங்கே ஒர்க்கர்ஸ் குரூப் தானே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரல் ஈக்குவாலிட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் நிகர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டட் டேக்கிங் பிளேஸ் இன் குளோபல் கான்செப்ட். ஸோ இதை பற்றி எல்லா விஷயங்களும் வந்து உலக நாடுகள் எல்லாம் வந்து இதை பற்றின விஷயங்கள்லாம் பேச முன் வந்துட்டாங்க. ப்ராவ்டா இஸ் அ ரஷ்யன் வேர்ட் மீனிங் ட்ரூத். ஸோ ப்ராவ்டா அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் ரஷ்ய மொழியில். இட் வாஸ் அன் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் தி சோவியட் யூனியன் ஃப்ரம் 1918 to 1991. ஸோ 18லேருந்து 1991 வரைக்கும் இது ஒரு நியூஸ் பேப்பராக இருந்தது. இது வந்து அந்த சமயத்தில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்தின ஒரு அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் வந்து ப்ராவ்டா. லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு குழு. ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன். ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தி covenant ஆஃப் தி லீக் வாஸ் ஒர்க்ட் அவுட் அட் தி பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ பாரிஸில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தாங்க இல்லைங்களா, பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடட் இன் ஈச் ஆஃப் தி ட்ரீட்டீஸ் தட் வேர் சைன்ட் ஆஃப்டர் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்னெல்லாம் ட்ரீட்டி வந்து அவங்க சைன் பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து அந்த கான்ஃபரன்ஸில் பேசப்பட்டுருச்சு. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் வில்சன் தட் திஸ் டாஸ்க் வாஸ் அக்கம்ப்ளிஷ்ட். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன் ரொம்ப முக்கியமாக யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வில்சனால் தான். இன் ட்ராயிங் அப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் த ஐடியாஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா ப்ரிவேல்டு. ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஸோ அதை உருவாக்கும் போது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் யாரோடது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனோடதும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது. த லீக் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 5 பாடிஸ். ஸோ இந்த லீக்கில் வந்து 5 பாடிஸ் இருந்தது, அதாவது 5 ஆஃபீஸஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி, அடுத்து கவுன்சில், செக்ரட்டரியேட், பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி 5 அமைப்பு, அந்த குழுக்கு கீழே 5 அமைப்பு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் தி அசம்பிளி. ஸோ எந்த நாடுகளெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களில் ஒருத்தர் வந்து இந்த அசம்பிளி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அமைப்பில் இருக்கணும். இட் டிஸ்கஸ் ஜென்ரல் பாலிசி அண்ட் எனி டெசிஷன் டேக்கன் இன் தி அசம்பிளி ஹேட் டு பி அன்அனிமஸ். ஸோ அந்த குரூப்பில் அந்த அசம்பிளியில் வந்து எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அது அன்அனிமஸாக இருக்கணும், யாருக்கும் சொந்தமாக இல்லாமல் அப்படிலாம் இருக்கணும், பொதுவான விஷயமா இருக்கணும் அப்படின்றாங்க. த கவுன்சில். அடுத்து இப்போ அசம்பிளியில் யார் இருக்கணும் அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷனில் யாரெல்லாம் மெம்பரோ அவங்களில் ஒருத்தர். அடுத்து கவுன்சில். இந்த கவுன்சிலில் யார் இருக்கணும்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி லீக். கவுன்சில் தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய ஹெட்டு. ஸோ அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க 5 பேர் வந்து இந்த கவுன்சிலில் இருக்காங்க. வேறு ஒரிஜினலி டிக்ளேர்ட் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில். ஸோ இந்த கவுன்சிலுடைய பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கண்ட்ரீஸை வந்து நியமிக்கிறாங்க. Each member has one vote and since all decisions had to be unanimous, even the small nations possessed the right of veto. So இந்த 5 permanent மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டு வந்து இருக்குது. எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே அனானிமஸாக இருக்கணும். சின்ன சின்ன நாடுகளாக இருந்தாலும் கூட ஓட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு வீட்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது நோ இது எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் வீட்டோ சொல்லுவோம். இது வேண்டாம், இது சரியில்லைன்னு சொல்கிற உரிமை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த கவுன்சிலில். த செக்ரட்டரியேட். அடுத்த அமைப்பு வந்து செக்ரட்டரியேட். ஸோ செக்ரட்டரியேட் ஆஃப் தி லீக் ஆஃப் நேஷன் வாஸ் லொக்கேட்டட் இன் ஜெனீவா. ஸோ இதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா. இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியேட் ஜெனரல் வந்து சர் எரிக் ட்ருமாண்ட் ஃப்ரம் பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நாட்டை சேர்ந்த எரிக் ட்ருமாண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த செக்ரட்டரியேட்டுடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரலாக வராரு. த ஸ்டாஃப் ஆஃப் தி செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை தி செக்ரட்டரி ஜெனரல் இன் கன்சல்டேஷன் வித் தி கவுன்சில். ஸோ கவுன்சில்கிட்ட கேட்டு முடிவு எடுத்து தான் இந்த செக்ரட்டரியேட்டுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அடுத்த ஃபோர்த் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் தி ஹேக்யூ. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்யூ. அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் எதுக்கு அப்படின்னா எல்லா ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னும் போது அது இந்த ஒரு கோர்ட்டில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்யூவில் இருக்குது. த கோர்ட் வாஸ் மேட் அப் ஆஃப் 15 ஜட்ஜஸ். ஸோ இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜட்ஜஸ் இருக்காங்க.
இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ அடுத்த 5th குரூப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கம்ப்ரைசிங் அ செக்ரட்டரியேட் அண்ட் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் 4 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஸோ ஒரு செக்ரட்டரியேட் இருந்தாங்க, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் 4 பேர் இருக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த குரூப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி லீக். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, அதோடைய இது என்ன அப்படின்னு சொல்லும்போது the two-fold objectives of the League of Nations was to, ஸோ 2 விஷயத்துக்காக இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அமைச்சாங்க. ஒன்று என்னென்னா அவாய்ட் வார் அண்ட் மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு. ஸோ உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் வந்து வாரை வந்து தடுக்கணும், வேண்டான்னு நினைக்கணும், அமைதியை வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நிலைநாட்டணும். அதுதான் முதல் ஆப்ஜெக்டிவ். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். ஸோ எல்லா நாடுகளுக்கும் தேவையான அந்த எக்கனாமிக்கலும் அந்த சோஷியலி என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அதிகரிக்கிறதுக்கும் தேவையான ஹெல்ப் செய்கிறதும் தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய 2வது ஆப்ஜெக்டிவ். த லீக் இன்டெண்டட் டு ஆக்ட் அஸ் conciliator or arbitrator and thereby resolve a dispute in its early stage. ஸோ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு பாடியாகவும் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாடியாகவும் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமையுது. ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது, ஒரு சண்டைகள் வருது அப்படின்னா அதோடைய பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து இவங்க வந்து அதை சரி செஞ்சிடறாங்க. அதுக்காக தான் இது அது ஒரு அப்ஜெக்டிவ் இந்த லீக் ஆஃப் நேஷனுடையது. இஃப் வார் ஷுட் ப்ரோக் அவுட் டெஸ்பைட் ஆர்பிட்ரேஷன் த மெம்பர்ஸ் ஷுட் அப்ளை சாங்ஷன்ஸ் டு தி அக்ரெசர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் தென் மிலிட்ரி. ஸோ ஒருவேளை இதையும் மீறி ஒரு வார் வந்து பிரேக் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு நிலை வரும்போது எக்கனாமிக்கலி ஃபஸ்ட் இது ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து மிலிட்ரியை வந்து அதில் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்கு வராங்க. The difficulty in achieving the objectives was increased from the beginning by the absence of 3 great powers. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஒன்றொன்றையும் வந்து இது பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இது அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 2 முக்கியமான 3 பவர்ஸ் வந்து இதில் இல்லை. அது யாருன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ கிடையாது, ஜெர்மனி கிடையாது, ரஷ்யா கிடையாது. ஸோ யூஎஸ்ஏ ஏன் இல்லை அப்படின்னா அது ஒரு மெம்பர் கிடையாது, டிட் நாட் பிகம் அ மெம்பர். அதில் ஒரு மெம்பராக யூஎஸ்ஏ வந்து சேரவே இல்லை. ஜெர்மனி என்ன பிரச்சனைனா டிஃபிட்டட் நேஷன், இது வந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாடு, அதனால் இவங்களுடைய ஆப்சன்ஸ் அங்கே இருக்குது. அடுத்து ரஷ்யா. ஸோ இந்த 3 கிரேட் பவர்ஸ் இல்லாததுனால ஒரு பெரிய ஒரு முடிவு வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸால் இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து குறிக்கோள்களை வந்து நிறைவேற்றவே முடியாமல் போயிடுச்சு. The latter 2 joined in 1926 and 1934. later 2னா பின்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஜெர்மனியும் ரஷ்யாவும் என்ன பண்ணுச்சுன்னா 26லேயும் 34லேயும் அந்த 2 பேரும் வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. while Germany resigned in 1933. ஸோ ஜாயின் ஆகிட்டு 1933 என்ன பண்ணுறாங்க, 1926 ஜாயின் ஆகுறாங்க, 1933 வந்து அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. யார்? ஜெர்மனி. ரஷ்யா இஸ் எக்ஸ்பெல்ட் இன் 1939. ரஷ்யாவை வெளியே ஏற்றிடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1939. 34 உள்ள வராங்க, 39 ரஷ்யா வந்து வெளியே வந்துடுது. ஸோ அடுத்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக். ஸோ இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா த லீக் வாஸ் கால்ட் இன் டு செட்டில் அ நம்பர் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் 1920 and 1925. ஸோ இந்த 5 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்காக இவங்களை வந்து அணுகுனாங்க உலக நாடுகள். த லீக் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் 3 issues. ஸோ 3 விஷயத்தில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ப்ளே பண்ணுறாங்க. அது என்னென்னா 1920 டிஸ்பியூட் அரோஸ் பிட்வீன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் ஓவர் சோவர்ஜினிட்டி ஆஃப் தி ஐலாண்ட். ஸோ ஆலண்ட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் வந்து 2 பேரும் சொந்தம் கொண்டாடின ஒரு விஷயத்தில் இவங்க தலையிட்டு அதை வந்து சரி செஞ்சு கொடுத்தாங்க. த லீக் ரூல்ட் தட் தி ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். ஸோ என்ன முடிவு சொல்லுது அப்படின்னா ஃபின்லாண்டுக்கு தான் வந்து இந்த ஐலாண்ட் சொந்தமானது, அவங்க தான் வந்து அதை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன் தி ஃபாலோயிங் இயர் த லீக் வாஸ் ஆஸ்க்டு டு செட்டில் தி ஃப்ரான்டியர் பிட்வீன் போலண்ட் அண்ட் ஜெர்மனி இன் அப்பர் சிலஷியா which was successfully resolved by the league. ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமாக 3 விஷயம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது ஒன்று வந்து ஸ்வீடன் ஃபின்லாண்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை, ஐலாண்ட் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா போலண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த எல்லை பிரச்சனை, செசிலியா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையில் வந்து இவங்க தலையிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து ரிசால்வ் பண்ணாங்க, பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. 3வது பிரச்சனை என்னென்னா கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் 1925 ஒரு ப்ராப்ளம் வருது. கிரீஸ் இன்வாடட் பல்கேரியா
and the league ordered a ceasefire. ஸோ கிரீஸ் வந்து இப்போ பல்கேரியா வந்து ஆக்கிரமிச்சிடுச்சு. இதை வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் லீக் ஆஃப் நேஷன் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்ட் கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் தி கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பேரேஷன்ஸ். ஸோ இது இந்த விஷயத்தில் வந்து ஒரு கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் ப்ராப்ளம் விஷயத்தில் வந்து இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கிரீஸை வந்து குறை சொல்கிறாங்க. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஸோ நீங்கள் வந்து ரிப்பேரேஷன் கொடுக்கணும், ஃபைன் கட்டணும், ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சொல்கிறாங்க. அதாவது நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ் மேலே ஒரு ப்ராப்ளம் வைக்கிறாங்க. யார் லீக். தஸ் லீக் ஹேட் பீன் சக்ஸஸ்ஃபுல் அன்டில் சைனிங் ஆஃப் தி லொக்கார்னோ ட்ரீட்டி 1925. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து இவங்க கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. 1925 லொக்கார்னோ ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி நடக்கிற வரைக்கும் இவங்களுடைய அமைப்பு வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருந்தது. பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டீட் பீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப். ஸோ இந்த லொக்கார்னோ ட்ரீட்டி அப்படிங்கிற ட்ரீட்டி என்ன அப்படின்னா, இந்த நாடுகளெல்லாம் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இந்த 5 நாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. அதாவது இந்த பக்கம் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து வார் வந்து பண்ண மாட்டோம், போருக்கு நாங்கள் போரெலாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்டியில் எல்லோரும் சைன் பண்ணியிருக்காங்க. தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஜாயின் த லீக் அண்ட் வாஸ் கிவன் அ பெர்மனன்ட் சீட் ஆன் தி கவுன்சில். ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் ஆகிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க டிஃபிட்டட் நேஷன்றதால அவங்க ஜாயின் ஆகலையா, இப்போ லீகில் ஜாயின் ஆகிடுறாங்க. கவுன்சிலில் இவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. After 2 years, the US and Russia began to participate in the non-political activities of the league. ஸோ அதுக்கு அடுத்து 2 years கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ரஷ்யாவும் யூஎஸ்ஏவும் இப்போது நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுடைய அரசியல் சாராத சில விஷயங்களில் வந்து இவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா ஒன்றா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா யூஎஸும் ரஷ்யாவும். அடுத்து வயலேஷன்ஸ்னால் அவங்க சொல்கிற பேச்சை வந்து ஒபே பண்ணாமல் இருக்குது. டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. அது எதுக்காக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் கான்ஃபரண்டிங் த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா, அதாவது வெப்பன்ஸ் அந்த போர்க்கருவிகளை வந்து இல்லாமல் இருக்கணும், இல்லை போர்க்கருவிகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து யூரோப்பியன் பவர்ஸில் விஷயத்தில் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் சந்திக்க வேண்டியிருந்தது. இன் 1925 த கவுன்சில் ஆஃப் தி லீக் செட்டப் அ கமிஷன் டு ஹோல்ட் அ டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் டு சார்ட் அவுட் தி ப்ராப்ளம். ஸோ இப்போ கவுன்சில் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸில் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கமிஷன், ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க 1925. அது அந்த குழு எதுக்காக அமைக்குதுன்னா, டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செய்கிறாங்க. பட் தி ப்ரொபோஸ்ட் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்ட் ஒன்லி இன் ஃபெப்ரவரி 1932. ஸோ 1925 பிளான் பண்ணது 1932 தான் வந்து அது சாத்தியமாச்சு. இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஜெர்மனிஸ் டிமாண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனி வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கேக்குது. அதாவது இப்போ நான் 4 நியூக்ளியாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃப்ரான்ஸும் 4 தான் வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் 2 பேரும் ஈக்குவலாக வச்சுருக்கணும், அதிகமாக ஒருத்தர் கம்மியாக ஒருத்தர்லாம் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜெர்மனியுடைய அந்த டிமாண்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க லீக் ஆஃப் நேஷன்ஸில். இன் அக்டோபர் ஹிட்லர் விட்ரியூ ஜெர்மனி ஃப்ரம் தி கான்ஃபரன்ஸ் ஆன் தி லீக். ஸோ உடனே இந்த விஷயத்தில் கோவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் ஹிட்லர் வந்து அப்போது அந்த ஜெர்மனியை வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் வந்து ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். ஸோ இப்போ ஜெர்மனி வந்து வெளியேறிடுச்சு. ஜப்பான் அட்டாக்ட் மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931. ஸோ ஜப்பான் இப்போ என்ன பண்ணுது, மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணுது. அண்ட் லீக் கண்டெம்டு ஜப்பான். சொன்னால் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணுது, ஜப்பானை வந்து கண்டிக்குது. இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க மேலே கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்காங்க. ஸோ ஜப்பான் ஆல்சோ ஃபாலோ தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெர்மனி அண்ட் ரிசைட் ஃப்ரம் தி லீக். ஸோ ஜப்பானுக்கு இப்போ கோவம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஜெர்மனி எப்படி இதை விட்டு வெளியே போச்சு அதே மாதிரி ஜப்பானையும் ரிசைன் பண்ணிவிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு. In the context of Italy's attack on Ethiopia, the League applied sanctions. ஸோ இட்டாலி வந்து எத்தியோப்பியா மேலே போர் தொடுக்கும் போது அட்டாக் பண்ணும்போது சாங்ஷன்ஸ், ஒரு சில சாங்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க. as the sanctions came into effect, Italy resigned from the ஸோ இட்டாலிக்கும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க you should not do that அப்படின்னு சொல்லும்போது இட்டாலியும் என்ன பண்ணுது, லீக் ஆஃப் நேஷன்ஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க 1937. ஸோ இப்போது ஜெர்மனி வந்துருச்சு, ஜப்பான் வந்துருச்சு, இட்டாலி வெளியே வந்துருச்சு.
Thereafter, the League was a passive witness to events, taking no part in the crisis over the Rhineland. ஸோ இப்போது இவங்க ஒன்றா இவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ இது எல்லாத்தையுமே வந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தராக விட்ரா பண்ணிக்கிட்டே இதிலேருந்து வரும்போது ரைன்லேண்டில் ஒரு பிரச்சனைன்னு போது அந்த கிரைசிஸில் வந்து இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா அப்படி ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இவங்க வெளியே போயிடுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களால அந்த பிரச்சனையில் தலையிட முடியல. எங்கெங்கே தலையிட முடியலன்னா ரைன்லேண்ட், ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவியா, போலாண்ட் இங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது இவங்களால அது இவங்க வந்து அதில் தலையிடவே முடியல. த லாஸ்ட் டெசிசிவ் ஆக்ஷன் இட் டுக் வாஸ் இன் டிசம்பர் 1939. ஸோ கடைசியாக லீக் ஆஃப் நேஷன்ஸ் செஞ்ச ஒரு டெசிசிவ் ஆக்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1939 நடக்குது. when Russia was expelled for her attack on Finland. ஸோ எதுக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ரஷ்யா வந்து ஃபின்லாண்டு மேலே அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க ஒரு கடைசியாக இவங்க எடுத்த ஒரு ஆக்ஷன் வந்து அதுதான். த அசம்பிளி டிட் நாட் மீட் அகெயின் and the League of Nations was finally dissolved in 1946. ஸோ அதுக்கப்புறம் அசம்பிளி நடக்கவே இல்லை. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயம் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் நடக்கவே இல்லை. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கலைக்கப்பட்டுருச்சு. 1946 கலைச்சிட்டாங்க. மொத்தமாகவே அது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், ஏன் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, ஏன் வந்து இவங்களால் ப்ராப்பராக அதை செய்ய முடியல அப்படின்னா, த லீக் அப்பியர் டு பி அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் விக்டரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அந்த நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமே வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்குள்ளே நடந்துட்டு இருந்தது. அது ஒரு ஃபெயிலியர் அவங்களுக்கு. தோ இட் ஹேட் அ வேர்ல்டு வைட் மெம்பர்ஷிப், இட் பிகேம் வெரி மச் த சென்டர் ஆஃப் யூரோப்பியன் டிப்ளமசி. ஸோ உலக நாடுகள் எல்லாத்துலேருந்து மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்புகளுக்கு மட்டுமே இவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அது ஒரு ஃபெயிலியர். The unanimity of members was required for all its decision on political issues. ஸோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னாலும் இவங்களால அது செய்யவே முடியலை. சின்ஸ் இட் லேக்ட் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு மிலிட்ரி பவர் கிடையாது. இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இஸ் டெசிஷன். அதனால் இவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பவர் இல்லாததுனால இவங்க பேச்சை கேட்காமல் இருக்கிறவங்க மேலே இவங்க அட்டாக் பண்ண முடியல. ஜஸ்ட் வாய் வழியாக தான் பேச முடியுமே தவிர அடக்கி ஆள்றதுக்கு ஒரு அமைப்பு வந்து அந்த மிலிட்ரி பவர் வந்து இவங்கள்ட்ட இல்லாமல் இருந்தது. ஸோ இது ஒரு காரணம். த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டட் தி பவர் ஆஃப் நேஷனலிசம். ஸோ இந்த நேஷனலிசம் ஏன் நாடு தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உன்னை விட பவர்ஃபுல்லாக இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பவரை வந்து தாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது. த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி could not be applied in actual practice. ஸோ எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி, கலெக்டிவ் செக்யூரிட்டின்றது எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாலிசி பிரின்சிபலை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வர இவங்களால முடியலை. when Italy, Japan and Germany headed by dictators refused to be bound by the orders of the League, Britain and France were the only major powers to act decisively. ஸோ இந்த இட்டாலி, ஜெர்மனி, ஜப்பானில் பார்த்திங்க அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப் அங்கே இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் மட்டும் சொல்லுவாங்க, ஒருத்தர் தான் வந்து ஹையஸ்ட் பவரில் இருந்தாங்க. அவங்க சொல்கிறத வந்து எல்லாரும் கேட்கும்போது இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. பட் தே வேர் நாட் எந்தூசியாஸ்டிக் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் தி லைக். ஆனால் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர்ஸாக வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் பக்கத்தில் இவங்க நில்லலை. யார்? பிரிட்டனும் ஃப்ரான்ஸும். ஆனால் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி மேலே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பட் பெருசாக ஒரு சப்போர்ட் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு பண்ணலை. ஆஸ் இட் வாஸ் தி பிரெயின் சைல்ட் ஆஃப் வில்சன் ஹூ குட் நாட் ஈவன் கன்வின்ஸ் ஹிஸ் கண்ட்ரிஸ் டு ஜாயின் த லீக். ஸோ ஏன்னா வில்சனுடைய பிரெயின் சைல்டு தான் வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய பிரெயின் சைல்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் தான். வில்சன் வந்து யூஎஸ்எஸ் சார்ந்தவர் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்குண்டான ஒரு மேஜர் காரணமாக மாறிடுச்சு. Choose the correct answer. What were the three major empires shattered by the end of the First World War? First World War உடைய முடிவில் எந்த பெரிய பெரிய எம்பையர்ஸ்னால் ராஜாங்கங்கள் வந்து ஷேட்டர் ஆகிடுச்சு, பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஒட்டாமன்ஸ், இந்த 3 எம்பையரும் வந்து ரொம்பவே செதஞ்சு போச்சு.
Which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? 19th centuryல ஈஸ்ட் ஏஷியாவுடைய ஈஸ்ட் சைடில் ஏஷியன் காண்டினென்ட்ல ஈஸ்ட் பக்கமாக எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா ஜப்பான். Who said imperialism is the highest state of capitalism? Imperialism அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாடை போயிட்டு அடிமையாக்கி அந்த நாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து மிகச்சிறந்த ஒரு கேபிட்டலிசம்க்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா லெனின். வாட் இஸ் அ பேட்டில் ஆஃப் மார்ன் ரிமெம்பர்ட் ஃபார்? பேட்டில் ஆஃப் மார்ன் எதுக்காக வந்து நம்ம ஞாபகம் படுத்துகிறோம் அப்படின்னா அதில் என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னா ட்ரென்ச் வார்ஃபேர். அந்த பெரிய பெரிய குழிகள் தோண்டி அதுக்கு உள்ளே நின்றுக்கிட்டு சேஃப்டியாக நின்றுட்டு சண்டை போடுறது அதுதான் வந்து ட்ரென்ச் வார்ஃபேர்னு சொல்கிறோம். ஸோ பேட்டில் ஆஃப் மார்ன் அப்படின்னாவே ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து ஞாபகத்துக்கு வரும். டு விச் கண்ட்ரி டிட் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் பிலாங்? இந்த வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேயே ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தது எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா பிரிட்டன். விச் கண்ட்ரி வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் தி லீக் ஆஃப் நேஷன் ஃபார் அட்டாக்கிங் ஃபின்லாண்ட்? ஃபின்லாண்டை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட அட்டாக் பண்ணாங்க. லீக் ஆஃப் நேஷன் வந்து சொல்லுச்சு. ஏன்னா அந்த அசோசியேஷன் சொல்கிறத கேட்கணும் இல்லையா, வார் வராமல் இனி வார் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபார்ம் பண்ணது தான் லீக் ஆஃப் நேஷன். ஸோ அவங்க பேச்சை கேட்காம அட்டாக் பண்ணாங்க ஃபின்லாண்டை. எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஜப்பான் ஃபோர்ஸ்ட் வார் ஆன் சைனா இந்த இயர். ஜப்பான் வந்து சைனா மேலே போர் தொடுத்துச்சு. அது எப்போ அப்படின்னா 1894. The new state of Albania was created according to the Treaty of Dash signed in May 1913. அல்பானியா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அது எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வந்து சைன் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க, ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் லண்டனுக்கு அப்புறம் தான் வந்து அல்பானியா அப்படின்னு நியூ ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதை சைன் பண்ணது May 1913. ஜப்பான் என்டர்ட் இன்டு அன் அலையன்ஸ் வித் இங்கிலாந்து இன் தி இயர் 1902. ஜப்பான் இங்கிலாண்டோட சேர்ந்து போர் செய்கிறதுக்காக வந்தாங்க 1902. In the Balkans, Dash had mixed population. மேசிடோனியா மேசிடோனியாவில் வந்து மிக்ஸ்டு நிறைய இன மக்கள் வந்து கலந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க மேசிடோனியாவில். இந்த பேட்டில் ஆஃப் டென்னஸ்பர்க் டேஷ் சஃபர்ட் ஹெவி லாஸஸ். டென்னஸ்பர்கில் நடந்த அந்த போரில் எந்த நாடு ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படின்னா ரஷ்ய நாட்டுக்கு. டேஷ் as prime minister represented France in Paris Peace Conference. பாரிஸில் பீஸ் கான்ஃபரன்ஸ் அமைதிக்கு உண்டான கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னா கிளிமென்ட் கியோ அப்படிங்கிறவர் கலந்துக்கிட்டார். லொக்கார்னோ ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இந்த இயர். இங்கே லொக்கார்னோ ட்ரீட்டினா ஒப்பந்தம் சைன் பண்ணுறது, எல்லா நாடும் சேர்ந்து சைன் பண்ணுவாங்க. ஸோ லொக்கார்னோ ட்ரீட்டி எந்த வருஷத்தில் சைன் பண்ணுறாங்கன்னா 1925. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இதில் எது சரியானதுன்னு நம்மளை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் எது ரைட் அதை மட்டும் பார்த்துக்கலாம். 1, 2 and 4 தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். த துர்க்கிஷ் எம்பையர் கண்டெய்ன்ட் மெனி நான் துர்க்கிஷ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். பால்கனில் துர்க்கிஷ் எம்பையர், அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா துர்க்கிஷ் மக்கள் வாழக்கூடிய ஒரு தேசம். ஆனால் அதில் நான் துர்க்கிஷ் பீப்புளும் கூட இருந்தாங்க. தென் செகண்ட் ஒன், துர்க்கி ஃபாட் ஆன் தி சைட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ். துர்க்கி யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட். துர்க்கிஸ் attempt to attack Suez Canal but were repulsed. துர்க்கிஸ் வந்து சூயஸ் கெனால் அட்டாக் பண்ணலான்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு ரீகவுண்டர் வந்துடுச்சு. அசர்ஷன் ரீசன். இதில் ஏ இஸ் ரைட் பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசர்ஷன்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதனால தான் இது ஆச்சுன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இப்போ இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ வந்து ரைட்டு, ஆனால் பினால தான் அது ரீசன் கிடையாது. ஸோ அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜெர்மனி அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ப்ரொடியூசிங் சீப்பர் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் அண்ட் கேப்சரிங் இங்கிலாண்ட்ஸ் மார்க்கெட். இங்கிலாண்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்ஸ் இருந்தது, அங்கே அவங்க பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதில் ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் வந்து அவங்கள விட ரொம்ப மலிவான பொருட்கள் வந்து தயார் செஞ்சாங்க, வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு அசர்ஷன். அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். போத் தி கண்ட்ரிஸ் ப்ரொடியூஸ்ட் ரெக்வயர்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் தர் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா ஜெர்மனியும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸ், நம்ம பொருளெல்லாம் போட்டு செய்யறதுக்கு மூலப்பொருள்கள் சொல்லுவாங்க. ஸோ அது தயாரிச்சிச்சு, அதனால தான் அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. பட் அது ரீசன் கிடையாது. தென் அசர்ஷன், நெக்ஸ்ட் அசர்ஷன்.
போத் ஏ அண்ட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அசர்ஷனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அட்டம்ப்ட்ஸ் டு காவ் அவுட் காலனிஸ் இன் ஆஃப்ரிக்கா ரிசல்டட் இன் பிளட்டி பேட்டல்ஸ். ஐரோப்பா நாட்டிலிருந்து ஆஃப்ரிக்கன் நாட்டுக்கு போயிட்டு அவங்கள காலனிஸ், அதாவது அவங்கள வந்து இவங்களுடைய ஆட்சி கீழே கொண்டு வரதுக்காக அவங்க இது பண்ணாங்களே, காலனிஸ் அமைச்சாங்க ஆஃப்ரிக்காவில். அப்போ ரொம்ப மோசமான ஒரு பேட்டில் வந்து அங்கே நடந்தது. ஆஃப்ரிக்கன் மக்கள் வந்து இவங்களை எதிர்த்து ரொம்ப பெரிய பேட்டில்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப பிளட்டி பேட்டில், ரொம்ப மோசமான ஒரு ஃபைட் நடந்தது. ரீசன் என்னென்னா, தெர் வாஸ் ஸ்டிஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நேட்டிவ் பாப்புலேஷன். இதுக்கு காரணம் என்னென்னா, ஆஃப்ரிக்கன் நாட்டில் வாழ்ந்த அந்த மக்கள் வந்து இவங்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. அதுதான் வந்து மெயினான காரணம். மேட்ச் த ஃபாலோயிங். ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டவுஸ்க். ஸோ பிரெஸ்ட் லிட்டவுஸ்க் அப்படின்ற இடத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அது எங்கன்னா ரஷ்யா வித் ஜெர்மனி. ரஷ்யாவும் ஜெர்மனியும் சேர்ந்து போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். ஜின்கோயிசம் அப்படின்றது இங்கிலாண்டை சார்ந்தது. கெமல் பாஷா அப்படிங்கிறவங்க துருக்கியை சம்மந்தப்பட்டவங்க. எம்டன் அப்படிங்கிறவங்க மெட்ராஸை சம்மந்தப்பட்டவங்க. ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்றது வெர்சாலஸோட சம்மந்தப்பட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.